வணக்கம். இன்று இந்த அரங்கில் வீற்றிருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் எனது காலை வணக்கம். இந்த நிகழ்வு ஒரு சிறந்த நிகழ்வு. இதில் கலந்து கொள்ளும் இந்த நாட்டின் இந்திய தூதர் இஸ் எக்ஸலன்சி திரு B.N. ரெட்டி அவர்களே, இந்த நாட்டு மூத்த கல்விமான், நாங்கள் எப்போதும் போற்றக்கூடிய தான் ஸ்ரீ டாக்டர் டி மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வெளியூரிலிருந்து வந்துள்ள எல்லா அன்பர்களுக்கும் நன்றி சொல்லி, குறிப்பாக இங்கு மேடையில் அமர்ந்துள்ள சிலரை நான் சொல்ல தானே வேணும். குறிப்பாக ஐயா விஜி சந்தோஷம் அவர்கள். அவர் தமிழர் திருவள்ளுவர் சிலையை தமிழ் கூறும் உலகத்திலெல்லாம் ஹி ஹஸ் டன் அந்த சிலைகளை கொடுத்து பெரிய ஒரு புரட்சியை செய்து வருகிறார். அவருக்கு வரவேற்பு சொல்லி, இந்த நிகழ்வில் டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள், அவர் 40 ஆண்டுகளாக இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்து, ஒரு தொழில் முனைவராக இருந்து தமிழ்நாட்டில் நல்ல சேவை பண்ணியிருக்கார். அவருக்கும் இந்த நேரத்தில் வரவேற்பு சொல்லி, திரு அபுபக்கர் அவர்கள், அவரும் பழைய நண்பர், அவர்களெல்லாம் வரவேற்பு சொல்லி, இந்த நிகழ்வில் குறிப்பாக திரு டாக்டர் V.R.S. சம்பத் அவர்கள் என்னிடம் பேசும்போது இந்த நிகழ்வை இங்கே நடத்த வேண்டும்னு ஒரு 7-8 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கார். இன்றைக்கு தான் அதை இங்கே 11வது மாநாடாக நடக்குது. ஆக இந்த ஸ்லோ ஸ்டார்ட்னு சொன்னார் அம்பாசிடர் என்கிட்ட பேசும்போது, இந்த மாதிரி மாநாடுலாம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருக்கும்னு அவரே சொன்னார். ஆனால் இன்றைக்கு காலையில் மாஸ் ஃப்ளைட்டில் ஒரு 50 டெலிகேட்ஸ் அங்கேருந்து வர்றதா இருந்தது. அது இப்போ ஃப்ளைட் டிலேன்னு ஹோப்ஃபுல்லி அடுத்த 2 நாள் அடுத்த செஷனுக்கு அவங்க எல்லோரும் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து, இந்த நிகழ்வில் அட் த ஆன்செட் நான் மலேசியா வாழும் எல்லா பேராளர்கள் இங்கே இருக்கிற சார்பில் எல்லா வெளியூர்லேருந்து வந்த எல்லா பேராளர்களுக்கும் எங்களது வரவேற்பை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் சொன்னது போல் திரு சம்பத் அவர்கள் பல முயற்சிகளில் இங்கே 11வது மாநாடு, அவருக்கு எங்களோட நன்றியை சொல்லணும். இன்றைக்கி கோலாலம்பூரில் இது நடத்துறதுக்கு அவர் எடுத்த முயற்சிக்கு. இந்த இடத்துல ஒரு 200 பேராளர்களை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆக நம்ம இந்த மாநாடை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்றது உங்கள் அனைவரின் பங்களிப்பில் தான் இருக்குது. இந்த ஒரு சமுதாயம் அதோட வளர்ச்சி பொருளாதார இருந்தால் தான் வளரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதுக்கு ஏற்ப இது போன்ற ஒன்று கூடும் நிகழ்ச்சி, நெட்வொர்க்கிங், which is important in terms of exchanging ideas and at the same time in terms of creating opportunities for our own the Tamil community on a global basis. With the globalized digital world, I suppose this has to be done more often, and for that we again thank the organizers for choosing Kuala Lumpur as a venue for the function. இந்த சிறிய அறிமுகத்தோடு நான் இந்த பொருளாதார மாநாடை திறந்து வைக்க வந்த எனது நண்பரும்
ரொம்ப ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். நமது மலேசிய தூதர் ஐயா பிஎன் ரெட்டி அவர்கள் வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க இந்த மாநாடு நடத்துறதுக்கு. அவருக்கும் எனது தனிப்பட்ட நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அண்ட் அகெயின் எல்லாருக்கும் a warm welcome to Malaysia and enjoy the country. Thank you. பொதுவாகவே இருட்டாக இருக்கிறது என்று சிலர் சொல்லுவார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஏன் இருட்டு தெரியுமா என்று விவாதிப்பார்கள். ஆனால் இருட்டை போக்குவதற்கு யார் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறார்களோ அவர்கள்தான் சமூகத்தின் தேவை. அந்த அடிப்படையில் 11 மாநாடுகளை நடத்தியவர், ஒரு தனிமனித இராணுவம் போல இயங்குகிறவர் பெருமதிப்புக்குரிய வி.ஆர். சம்பத் அவர்கள் சட்டக்கதிர் என்கிற நாளிதழை தொடர்ந்து நடத்தி கலை சொற்களை தமிழிலே கொணர்ந்து வருபவர். உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்கிற ஆவலுக்கு அச்சாரம் போடுகிற வகையில் சட்டத்தமிழ் நாளிதழ் மாத இதழை நடத்தி வருகிறவர். இந்த மாநாட்டின் தலைவர் திரு வி.ஆர். சம்பத் அவர்களை நோக்க உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவான். உங்களை எல்லாம் இந்த 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டிற்கு ஒன்று சேர பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாநாட்டினை தொடங்கி வைப்பதற்காகவும் தலைமை தாங்குவதற்காகவும் இங்கே நம்முடைய இந்திய தூதர், புகழ்பெற்ற தூதர், சிறப்பான தூதர், அன்பான தூதர், திறமையான தூதர், நம்முடைய நாட்டு தூதர், இந்தியாவினுடைய தூதர் இங்கே மலேசியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு ஒரு அதிகாரியை நியமித்து தினமும் இந்த மாநாடு எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்பதற்காக ஒரு ஆஃபீஸரை போட்டார். அவர் டெய்லி ஃபோன் பண்ணி எங்களை கேட்பார், இன்றைக்கி யார் யார் வந்திருக்கா, எத்தனை விஐபி பேசுகிறாங்க, யாரை நாங்கள் கூப்பிடணும், என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாநாட்டை நடத்தி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த His Excellency Mr. B.N. Reddy அவர்களை I am very happy to welcome in this August gathering. Sir, I told in Tamil about you are one of the excellent ambassador, High Commissioner, and a talented High Commissioner, and a affectionate High Commissioner, and also helpful High Commissioner, because you are not only for us, everyone telling in Kuala Lumbur, you are doing wonderful service to the in Malaysia for Indian community and also Malaysian community. I am welcoming His Excellency Mr. B.N. Reddy, because even though our chairman welcome already, I want to welcome one more time. That's why I am telling this. Today, இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய மாநாட்டு குழு தலைவர் டத்தோ பி. சகாதேவன் அவர்கள். அந்த மாநாடு 2009 சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட போது அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சாமிவேல் அவர்கள் 300 பேராளர்களை அழைத்து கொண்டு வந்தார். மிகப்பெரிய ஒரு டெலிகேஷன் மலேசியாவிலிருந்து வந்துச்சு. அவர் தான் அந்த மாநாட்டை முன்னின்று இந்த மாநாடு நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர் டத்தோ ஸ்ரீ சாமிவேல் அவர்கள். அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக 2வது மாநாடு வந்து துபாயில் நடைபெற்றது. அதற்கு பிறகு 3வது மாநாடு நாங்கள் கோலாலம்பூர் நடத்துறதுக்காக 2013 நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏதாவது ஒரு அப்போ அவர் அமைச்சராக இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு டாம்சி சோமசுந்தரம் அவர்களை நாங்கள் அணுகினோம். அவர் சொன்னார், என்னை விட எங்களுடைய மேனேஜிங் டைரக்டரை எங்களுக்கு தலைவராக போட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துங்கள், அவர் உங்களுக்கு சிறப்பான உதவி செய்வார் என்று சொன்னார்.
அதை இன்று நினைவு கூற விரும்புகிறேன். அதே போல் ஒவ்வொரு வருஷம் நாம் கேட்போம், இங்கே நடத்தலாமான்னு. ஏதாவது ஒரு காரணத்தில் அது தள்ளிக்கொண்டே போகும். தேர்தல் அல்லது வேறு ஏதாவது அரசியல் காரணங்கள் அல்லது சமூக காரணங்கள் என்று தள்ளிக்கொண்டே போகும். கடைசியில் இன்றைக்கு இது கனவு நினைவாயுள்ளது என்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே, இந்த மாநாட்டில் இருக்கிற எல்லாரையும் வரவேற்றாங்க, நான் அதையே திருப்பி சொல்ல விரும்பப்படவில்லை. இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வணக்கம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் நீங்கள் அனைவரும் தான். ஏனென்றால் ஒவ்வொருவரும் சொந்த செலவில் சொந்தமாக அறையெடுத்து சொந்தமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நோ கவர்மெண்ட் கிராண்ட், நோ கம்பெனி கிராண்ட், எவரிபடி இஸ் கம்மிங் தேர் ஓன். ஐ எம் வெல்கமிங் எவ்ரி ஒன். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்றால், தமிழ் பாப்புலேஷன் should involve in economic development. To compare to other communities, other ethnic groups working very well, to Gujaratis or Punjabis or Jewish or Chinese or any other community working very well to develop themselves economically. We also to follow same steps to go up economically. We are not competing anybody, but we want to come equally for them. That is the reason we started this conference in 2005, and continuously we are conducting this conference in different parts of the world. This conference's aim is mainly to develop economically, socially, academically, professionally. Our people professionally very much shining very well all over the world. Good advocate, attorneys, good doctors, good architect, good chartered accountants, all Tamils in all over the world. Good IT professionals. In San Francisco, our people is dominating very much in entire San Francisco, our Tamil community, our Indian community. Not only Tamil, our Indian community. Telugus, Malayalis, Punjabis, Gujaratis, Sindhis, all they are developing very well because we are always interested to learn and learn and learn more. Tamil community, எப்பொழுதும் தமிழ் இன மக்கள் படிக்க வேண்டும், திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள். ஆகவே தான் தன்னுடைய குழந்தைகளை டாக்டராக்க வேண்டும், இன்ஜினியராக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே போல பொருளாதாரத்துறையிலும் அவர்கள் நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு இந்த மாநாட்டிற்கு மலேசியா மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், இலங்கை, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து, UAE என பல்வேறு நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். நமது டத்தோ சகாதேவன் சொன்னது போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வர வேண்டிய 2 ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு மலேசியன் ஏர்லைன்ஸ். ஆகவே தான் இன்றைக்கு வரவேண்டிய 2 முக்கிய விருந்தினர்கள் மாண்புமிகு திரு துரைமுருகன் அவர்களும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் CV செல்வம் அவர்களும் 3 பேர் வர முடியாமல் போய்விட்டது. அவர்கள் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எனக்கு. நான் சொன்னேன், இந்தியா டைம் படி நீங்கள் எழுந்து ரெடியான உடனே எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஆன்லைன் லிங்க் அனுப்புகிறோம், ஆன்லைன்லையாவது பேசுங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஈவினிங்குள்ளே அவங்க எல்லாருமே ஆன்லைனில் உங்களுக்கு சிறப்பான ஒரு உரையினை கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு 17 அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. அந்த அமர்வுகள் பட்டியல் நீங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டுள்ள பேக்கில் இருக்கும் பாருங்கள். அதாவது முக்கியமாக சில தலைப்புகளை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ், எமர்ஜிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்டார்ட்-அப்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், ஃபண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், அக்கௌண்டிங் ப்ரொசீஜர், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், Tamil Nadu, Pondicherry and other Indian states, economic investment and business opportunities in Malaysia, law, rules and regulations, higher education, business communication and professional ethics through Tamil language. தமிழ் மொழியை ஒரு வணிக மொழியாக, பன்னாட்டு மொழியாக நாம் மாற்றிக்கொண்டு வருகிறோம். அதற்கான பெரும் பணியாற்றி வருகிறோம். தமிழ் மொழி இன்றைக்கு
தமிழ்நாட்டில், மலேசியாவில், சிங்கப்பூரில், இலங்கையில், தென்னாப்பிரிக்காவில், மொரிஷியஸில், ஃபிஜி தீவில், கயானாவில் என பல்வேறு நாடுகளில் தமிழ் மொழி பேசப்படுகின்றன. ஆட்சி மொழியாகவும் கூடுதல் மொழியாகவும் இருந்து வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். 6 நாடுகளுக்கு மேல் இருந்தால் official language-ஆக 6 countries if recognized, automatically we can take up this matter to the United Nations as a UN language. We have to try. First we have to try through Government of India to support this. Then we can try through Malaysian government. Then we can try for other governments. All governments send a proposal, automatically our language like English, like Chinese, like Arabic, like Spanish, like Tamil also one of the international language. So this is all the motto of this conference. We have to try and try and try peacefully and steadily and strongly our achievements. Because you see, when you are using for email, you can use English as well as Tamil. Like that we can develop the skills. That is why we put that topic. Like women development, youth development, many other topics are there. Many experts will give a speech for another 3 days. Finally, கடைசி நாளன்று இந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவும், நிறைவு விழாவில் தலை சிறந்த 10 பிரமுகர்களுக்கு விருது வழங்கும் விழாவும், 2 நிறுவனங்களுக்கு, ஒன்று வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், another வந்து Tamil business warriors from South Africa. Tamil Nadu Foundation started by Dr. Palani G. Perisamy in 1974 in Washington, D.C. to collect donations from Tamil Nadu people from America to send to Tamil Nadu to help for Tamil Nadu people to come up in the economically. That is the reason we want to honor that organization on final day. First time in our conference history, first time we are taking institutional award. First award goes to this organization. They will receive on final day. Similarly, when we organized a conference in 2017, South Africa, more than 10 lakhs Tamils are living in Durban. They are facing a lot of problems on economically and socially. We motivated them. Now they started the organization called Tamil Business Warriors. They are conducting a lot of business meetings and conference and seminars. We are honoring for that organization also on the final day. இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு நிறுவனங்கள் எங்களுக்கு உடனிருந்து ஒத்துழைத்திருக்கின்றன. மலேசியன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், கோலாலம்பர் சிலங்கர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் மலேசியா, சிங்கப்பூர் சவுத் ஏஷியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதே போல் விஐடி யூனிவர்சிட்டி அவர்கள் தான் எங்களுக்கு பெரிய அளவிலே வருடம் எங்களுக்கு நிதி உதவி செய்து வருகிறார்கள். அதே போல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கைடன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள், அதே போல் உங்களுக்கு என்எல்எஃப்சி நிறுவனம் இங்கே கோலாலம்பூரிலே, அதே போல் பாரத் யூனிவர்சிட்டி, மேக்ஸ் பஜார் மலேசியா அண்ட் மேக்ஸ் ஸ்டார் ரிசோர்ஸஸ், என்னுடைய அருமை நண்பர் முபாரக் அவர்கள். முபாரக் எழுந்துருங்க. ஆமாம், அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. ஓகே, பெரிய, அதாவது அவர் தான் இங்கே மாநாட்டுக்கு பெரிய அளவில் இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஃபண்டும் ரிசோர்ஸ் பண்ணி எல்லாம் உடனிருந்து நம்ம டான்ஸ்ரீயோட இது டத்தோ சகாதரனோட உடனிருந்து பணியாற்றி அனைத்து பணிகளையும் இங்கே ஆற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் பலரும் எங்களுக்கு வந்து அவங்களால் முடிஞ்ச நன்கொடைகளை அனுப்பியுள்ளார்கள். அவர்களுக்கும் திரு அன்சாரி அவர்கள், திரு கால்டுவெல் அவர்கள், திரு ஜான் ஜோசப் அவர்கள், திரு அபி ஜுனித் அவர்கள், திரு சலாவுதீன் அவர்கள், திரு ஹரி கணேசன் ஃப்ரம் ஜப்பான் அவர்கள் என பலரும் அவர்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்துள்ளார்கள். இப்படி முழுக்க தமிழ் அன்பர்களால், தமிழ் நிறுவனங்களால் வருடம் பொருளாதார வளர்ச்சியினை மேம்படுத்துவதற்காகவே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டினோட ஒவ்வொரு நாளும் மாலையில் நம்முடைய இந்தியன் ஹை கமிஷனர் அவருடைய சீரிய முயற்சியாலும் அவருடைய வழிகாட்டுதலாலும் அவருடைய உத்தரவினாலும் 3 நாட்களும் மாலையில் கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஐ எம் வெரி மச் அப்ரிஷியேட்டிங் அண்ட் தேங்கிங் His Excellency High Commissioner of India to Malaysia, to
supported and helped and directed to the its own official to organize a cultural program for 3 days. For all 3 days, you can enjoy for evening 6 to 7 after the finishing. Then after that, you can enjoy for a Kuala Lumbur hospitality, go here and there like that. So this is my initial note for this conference. You must enjoy the conference. Nokame. Please give your visiting card, business card to others to find out who is that gentleman. You can tell about you and exchange your views, exchange your ideas, exchange your resources, exchange your knowledge to others, and acquire and make yourself to make out to you. Make it some thread, you will get it through this conference to go up economically. Thank you, one and all. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பெருமக்களுக்கு நம்முடைய மாநாட்டினுடைய குழுவினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். எங்கள் இவர் கமல்ஹாசன் வாங்க ஒரு பொன்னாடை எடுத்து கொடுங்க. இவர் ராமலிங்கம் அடுத்து மிஸ்டர் முபாரக் நீங்களும் வாங்க. 2 பேரும் சேர்மன் அவங்க 2 பேரும் வாங்க. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பி திரு குணராஜன் அவர்களுக்கு நமது டத்தோ சகாதன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அடுத்து டான்ஸ்லி அவர்களுக்கு திரு முபாரக் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். வாங்க. அடுத்து அவர் தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்து 168 திருவள்ளுவர் சிலைகளை நன்கொடையாக வழங்கிய தமிழ் முத்தமிழறிஞர் திரு டாக்டர் டத்தோவே ஆக்கியாச்சு அவரை சந்தோஷம் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அடுத்து டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்களுக்கு கொடுங்க.
அடுத்து திரு கால்ட்வெல் அவர்களுக்கு வெற்றிகரமாக நடத்தியவர். ஆமாம். அடுத்து திரு அபி ஜுனைத் அவர்கள் எங்களுடைய மாநாட்டிற்கு நிரந்தர பேட்ரன். எங்களுடைய ஒரு ஓரமாக உட்காரிச்சிருக்கிறாங்க நம்ம ஆட்கள். வாங்க கொடுங்க. அடுத்து திரு ராஜ் சோமசுந்தரம் அவர்கள் என்எல்எஃப்சியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்கள். அவங்க அப்பாவை தான் அந்த மாநாட்டினுடைய முதல் அவார்டிஸ் யாருன்னா, நாங்கள் 2009 கொடுத்த உலகத்தமிழர் மாமணி அவருடைய தந்தையாருக்கு தான் வழங்கப்பட்டது. அந்த தந்தை அவர் வந்து இந்த ஊரில் ஒரு சீனியர் மோஸ்ட், நம்ம ஊரில் எப்படி கியாபி விஸ்வநாதன் அது மாதிரியும் ஒரு முத்தமிழ் காவலராக இருந்து வருகிறவர். அவருடைய அன்பு மகனுக்கு இன்று சிறப்பு செய்ததில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து திரு அபுபக்கர் அவர்கள் வாங்க. ராஜா மிஸ்டர் அபுபக்கர் வந்து ஹஜ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கார். எங்கள் மாநாட்டின் உன்னத பேட்ரனு, சென்னையில் புகழ்பெற்ற பிரசிடென்ட் நிறுவனத்தினுடைய தலைவர். அடுத்து மிஸ்டர் ஜான் ஜோசப் வாங்க. அமெரிக்காவிலேருந்து நியூயார்க்குனாவே ஜான் ஜோசப் தான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற மனிதர். அவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து திரு மூத்த வழக்கறிஞர் திரு தியாகராஜன் அவர்கள் எங்களுக்கு வந்து தொடர்ந்து சென்னை வளர்ச்சி கழகம் அடுத்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு கூட இருந்து அனைத்து ஆதரவுகளையும் அளித்து வருகிறவர்கள் மூத்த வழக்கறிஞர் திரு தியாகராஜன் அவர்கள், அதாவது சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரும் கூட. அடுத்து மிஸ்டர் சின்னு வந்து எங்களுக்கு நியூ கமர், புதுசாக இப்போ தான் எங்கள் குரூப்பில் வந்திருக்கார். அவர் சிங்கப்பூர்லேருந்து ஒரு 20 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கார். சிங்கப்பூர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட தலைவராக இருக்கார். அவர் பேசிக்கலி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள், நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். சரி, அவ்வளோ வேறு எதுவும் இல்லையா? அடுத்து வாங்க எங்க அனௌன்சர். இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசினாக்க மத்தியானம் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த வாழ்த்துறை சொல்லுபவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு செஷனில் பேசியிருக்காங்க. ஆகவே அவங்கெல்லாம் வந்து சுருக்கமாக வாழ்த்துறையாக ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிருந்தோம் என்பதை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய இவர் ஜியாவுதீன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாழ்த்துச் செய்தியை வாசிப்பார்கள்.
மேடையில் வீட்டிருக்கிற மற்றும் மேடைக்கு முன்னர் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கிற பேராளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கல்வி கற்று நீதித்துறை நடுவராக பணியில் சேர்ந்து மாவட்ட நீதிபதியாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்து விருப்பு ஓய்வு பெற்று வெளியே வந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட எனக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்து செய்தியை வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வாழ்த்து செய்தி. மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர், தலைமைச் செயலகம், சென்னை 9/11/2024. 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு வரும் 15/11/2024 முதல் 17/11/2024 வரை மலேசியாவின் கோலாலம்பூர் மாநாட்டு வளாகத்தில் நடைபெற இருப்பது அறிந்து மிகவும் மகிழ்ந்தேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தொடங்கி வைக்க மலேசியாவிற்கான இந்திய தூதர் திரு B.N. ரெட்டி அவர்கள் தலைமையேற்கிறார். நிறைவு விழாவில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் மாண்புமிகு திரு அப்பாவு அவர்கள் பங்கேற்க மலேசிய உச்சநீதிமன்ற மாண்புமிகு நீதிபதி திரு வாசிர் ஆலம் அவர்கள் விருதுகளை வழங்க இருக்கிறார் என்பது அறிந்து மேலும் மகிழ்வுற்றேன். 2029ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை சென்னை உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள நகரங்களிலும் இந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்பட்டு வருவது சிறப்புக்குரியது. உலகளாவிய வணிகத்துறை சார்ந்த தமிழர்கள், தொழில் வல்லுநர்கள் என தமிழ் கூறும் நல்லுலகை சார்ந்த பல ஆளுமைகளும் பங்கேற்கும் 10க்கும் மேற்பட்ட அமர்வுகள் இந்த மாநாட்டில் நடைபெற உள்ளதாக அறிகிறேன். பொருளாதார மேம்பாட்டுக்காக நெருக்கமான கூட்டுறவையும் கூட்டாண்மையையும் உருவாக்குவதற்காக உலக அளவில் பன்னாட்டு சமூகத்துடனும் வணிக தலைவர்களுடனும் வல்லுநர்களுடனும் உரையாடுதலை இந்த மாநாடு ஊக்குவிக்கும் என்பது வரவேற்புக்குரியது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழல் கனிந்திருப்பது குறித்து புரிதலையும் அதை பயன்படுத்தி தாய் திரு நாட்டில் வந்து தொழில் தொடங்குவதற்கான முனைப்பையும் பன்னாட்டு தொழில் விளைவோரிடையே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த அமர்வுகள் அமையும் என்று நம்புகிறேன். பல்வேறு நாடுகளுக்கும் சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் கோலாலம்பூரில் நடைபெறும் இந்த உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு அதற்கு உந்துதலையும் உற்சாகமும் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் பெருங்குடி மக்கள், இந்திய வம்சாவளி, இந்திய தொழிலதிபர்கள், வணிக தலைவர்கள், 20க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், 300க்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாடு தமிழ்நாட்டுக்கும் பிற நாடுகளில் வாழும் உலக தமிழர்களுக்கும் இடையே பொருளாதார அடிப்படையிலான பரிவர்த்தனைகளையும் பயன்களையும் அதிகரிக்க செய்திடும் வகையில் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகிறேன். பல்வேறு நாடுகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு இம்மாநாட்டில் உலக தமிழ் மாமணி விருது பெறும் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் முன்னேற்றம் கருதி இது போன்ற பல்வேறு மாநாடுகளை ஒருங்கிணைத்து நடத்தும் உலக தமிழர் பொருளாதார நிறுவனத்தின் தலைவர் முனைவர் திரு V.R. சம்பத் அவர்கள் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் எனது பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வருக, தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் இந்திய வம்சாவளி, இந்திய தொழிலதிபர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்றிடுக என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். பாண்டிச்சேரி சிஎம் இதுக்கு வரல. அடுத்தபடியாக
அது ஒரு பெயருக்கு முன்னாலேயே இயற்கையிலேயே பிரசிடென்ட் என்று எல்லோருக்கும் அமையாது. தமிழ்நாடு அசோசியேஷன் தலைவர், பிரசிடென்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சென்னை அண்ட் சிகாகோ தலைவர், பிரசிடென்ட் டாக்டர் ஏ அபூபக்கர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். அருமை தொப்புள் கூடை உறவுகளே, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய தலைவர் சித்தப்பா சுருக்கமாக முடிச்சுன்னுட்டாங்க. இந்த அருமையான காலை பொழுதிலே இங்கே மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, இஸ் எக்ஸலன்சி பிரதர் மை கொலீக் BN ரெட்டி அவர்களே, அண்ணாச்சி அவர்களே, சம்பந்தி ஆபித் அவர்களே, டத்தீன் சிறப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, கல்வியாளர்களே, தர்ம பிரபுகளே, தாளாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான ஜும்மா பொழுதில் ஜும்மா முபாரக்குடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாட்டின் ஒரு சிறப்பு, நான் காலேஜ் படிக்கிற டயத்திலேருந்தே டாக்டர் சம்பத் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை எல்லாம் ஊக்குவித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூளை செலவை செய்தது போல் தொழிலதிபர்கள்லாம் இதில் உள்ளே கொண்டு வந்து செய்யக்கூடிய சிறப்பு அவருக்கே இருக்கும். எந்த இதுலேயும் ஒரு சிறப்பு என்னன்னா, எவ்வளோ பெரிய கட்டத்துலேயும் துபாயில் நடந்தாலும் சரி, சென்னையில் நடந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி, அந்த ஒரு டென்ஷன் ஒரு இது முகத்தில் எதுவுமே காமிக்க மாட்டார் சம்பத். அது ஒரு சிறப்பு அவருக்கு, இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு தனி பெரும் ஒரு சிறப்புன்னே சொல்லணும். நம்ம இதுக்கு கைத்தட்டலாம். அது மாதிரி அவருக்கு இறைவன் தீர்க்க ஆயுசை கொடுத்து சென்றடெல்லாம் திறந்த கதவுகளால் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணுன்ட்டுன்னு இல்லாமல் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த முக்கியத்துவம், இந்த பொருளாதார மாநாட்டின் நோக்கம் முதல்லையே தலைவர் சொன்னது போல் ஒருவர் அறிமுகப்படுத்திக்கிட்டு அதிலேருந்து பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற்றம் அடையணும், கல்வியில் முன்னேற்றம் எப்படி அடையணுங்கிறது சிறப்பும். ஒரு குறிப்பாக சொல்ல போனோம்னா GDP growth இந்தியாவுக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக ஆகிட்டுருக்கு. ரியல் எஸ்டேட் வேல்யூன்னா இப்போ 2024 ரியல் எஸ்டேட் வேல்யூன்னா இந்தியர்களில் நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்களே, அதில் பயனடைந்த ஒரு நிறுவனம் எங்கள் நிறுவனம் கூட ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால் இங்கே உள்ள முதலீட்டாளர்கள் குறிப்பாக தமிழகத்திலும் இந்தியாவிலையும் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இருக்குது. இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் கொடுத்த வாழ்த்து செய்தியை படித்தீங்கன்னா அதில் 3 தடவை தமிழகத்திற்கு வருகன்னு தெளிவாக சொல்லியிருக்கார். நீங்கள்லாம் அங்கே தொழில் செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் மேடையில் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி, ஒட்டுமொத்த இந்திய 140 கோடி இந்தியரின் சார்பாகவும் 40 கோடி இஸ்லாமியர் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் YB குணராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸலன்சி டத்தோ சஹா, மிஸ்டர் சம்பத், த ஆர்கனைசிங் கமிட்டி, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். திருவாளர் சம்பத், டத்தோ சஹா ஃபார் ஆர்கனைசிங் திஸ் 11th வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ். இந்த வேலையில் ஏற்பாட்டுக்குழு தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு. At the same time, I think we have lots of business people all over the world who are here. Give yourself a big round of applause for being here. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா the most important thing of the conference is அவர் சொன்னார், தமிழர் businessmen must come together. The power of networking is very important, and I believe the next 2 days, அடுத்த 2-3 நாள் we will be able to network and meet many business people and see how we can develop our business. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். அடுத்து நமது அண்ணாச்சி VGP சந்தோஷம் அவர்கள் பேசுவார். உட்காந்து பேசுங்க, இங்கே பேசுங்க, உட்காந்து பரவாயில்ல, உட்காந்து பேசுங்க, நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம்ல. ஏன் எல்லாரும் உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லா நாடுகளிலும் தேசங்கள்லாம் நமது மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ சென்றார்கள், உழைத்தார்கள், வாழுகிறார்கள். நமது அன்புக்குரிய சகோதரர் தலைவர் பிஎஸ் சம்பத் அவர்கள் 10 ஆண்டுகளாக மிக அற்புதமாக பல நாடுகளுக்கு சென்று நேரிலே எல்லோரையும் பார்த்து அவளை அழைத்து செய்தார்கள். இன்று 11வது மாநாடு எங்கள் ஊரிலே நடக்கின்றது. எங்கள் ஊர் என்றால் என் அருமை அப்பா அவர்கள் அலோஸ்டாவில் அவர்கள் ரொம்ப நாள் பணி செய்தார்கள். இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற நமது தமிழ் மக்கள், தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லோரும் நன்றாக அவர் உழைத்து உயர்ந்து வருகின்றார்கள். எக்கனாமிக் ரிஃபார்ம் என்றால் வருமானத்தை பெருக்க வேண்டும். வருமானத்தை பெருக்கி அதன் மூலமாக தன் குடும்பத்தையும் மீதிருக்கின்ற பணங்களை தொண்டு நிறுவனங்களுக்கு, நான் சொல்லுவேன் அடிக்கடி, தொழில் செய்து தொண்டு செய்ய வேண்டும் என்று. ஆக இருக்கின்ற பெரியவர்கள் எல்லோரும் தொழில் வளர்த்தார்கள், இந்த தொண்டு செய்கின்றார்கள். அது நமது அன்புக்குரிய சகோதரர் பிஎஸ் சம்பத் அவர்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள், நானும் சென்றிருக்கின்றேன். பிஜேபி உலக தமிழ் சங்கம் மூலமாக உலகமெல்லாம் திருவள்ளுவர் சிலையை வைத்து அங்கே இருக்கின்ற மக்களுக்கு தமிழ் உணர்வையும் தமிழர்கள் வாழ்க்கையும் எப்படி நம்ம கொண்டு செல்ல வேண்டும் இந்த எண்ணத்தினால் இதுவரை 168 சிலைகள் வைத்திருக்கின்றோம். இன்னும் சிலை வைத்திருக்கின்றோம். முதலாக தோட்ட தொழிலாளர் மாளிகையிலே முதல் சிலையை வைத்தோம். அப்பொழுது டாக்டர் சாமுவேல் சென்னையிலிருந்து பல அறிஞர் பெருமக்கள் வந்தார்கள். ஆக அதன் மூலமாக ஒவ்வொரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி தொழில் வளர வேண்டும், தொண்டு வளர வேண்டும், அவர்கள் இருக்கின்ற நாடு வளர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தொழில் செய்ய வாருங்கள், அவங்க அங்கே உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தருகிறார்கள். அதுபோல் மற்ற நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களிலே அந்தந்த நாட்டிலே பல புதிய தொழில்கள் செய்து தருகிறார்கள். ஆகவே இந்த மாநாடு ஆண்டுதோறும் நடைபெற்றாலும் ஒவ்வொரு நாடும் புதிய புதிய நிறுவனத்தின் மூலமாக இன்னும் இது மேலோங்கி வளர்ந்து வருகின்றது. ஆக அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான வார்த்தையும் மேலும் மேலும் நம்ம தொழில் வளர்ந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வேறு எந்த செஷனில் பேசாதவங்களை மட்டும்தான் இப்போ பேச கூப்பிடுறோம். ஏன்னா அவர் வேறு செஷனில் பெருசாக எதுலையும் பேசலை. அடுத்து நம்ம இந்த அரங்கில் உட்கார்ந்துருக்கின்ற
திரு ராஜ் சோமசுந்தரம் அவர்கள் வேறு எந்த செஷன்லையும் பேசலை. அவர் ஒரே ஒரு நிமிஷம் வாழ்த்துக்களாவது சொல்லிட்டு உட்காரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. ஏன்னா மற்றவங்களாம் நாங்கள்லாம் எல்லா செஷன்லையும் பேசிகிட்டு இருக்கிறோம். Welcome to all of you. Thank you very much, Dr. Sambat. I hope all of you all have a wonderful networking session today and for the next 2 days. Well, I'm not prepared to give a speech today. Anyhow, welcome again. Thank you. ஓகே. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் His Excellency Mr. B.N. Reddy, High Commissioner of India to Malaysia, will inaugurate the conference and present his inaugural speech. Before that inaugural function speech, after that we'll take as a mark of inauguration, all will take ourselves one group photograph. Thank you very much, Dr. Sampath and Mr. Zainuddin. Thank you very much for your wonderful introductions. Namaskar, Vanakkam, Salamat Pagi. Salamat Pagi? Okay. Tanshri Professor Dr. Marimuthu, former Deputy Minister of Education. YB Gunaraja Adun from Selangor, the state of Selangor. Datoshri N. Gopalakrishnan, who has promised to be here, and I'm sure he will join soon, that is the President of MIKI and also President of the National Chambers currently of Malaysia, and is also the co-chair of the ASEAN India Business Council. Dr. Palani Periyaswamy, the Chairman of the PGP Group of Companies from Chennai. Dr. V.G. Santoshan, Chairman of the VGP Group of Companies. Dato B. Sahadevan, Managing Director, NL FCS and Chairman of the Reception Committee of this very wonderful event. Dr. V.R.S. Sampath, Founder, President, World Tamils Economic Foundation, Madras Development Society, and is the fulcrum of this event. Datin, distinguished guests, esteemed delegates who are joining this event, both physically, I understand, some of them also joining live. It is indeed an honor to address this esteemed gathering at the World Economic Summit, Kuala Lumpur, which concurrently hosts the 11th World Tamils Economic Conference. I convey my deep appreciation to Dr. V.R.S. Sampath and the Madras Development Society, World Tamils Economic Foundation, Chennai, for their visionary efforts in organizing such an event in Malaysia. I'm so happy to note that most of the business chambers of the Malaysian Indian community here, be it MIKI, KLCK, and several others, have been part and parcel of this, and we'll have speakers from these organizations, business chambers, come and speak to you in the course of the next few days. It is indeed a delight for all of us to note that over the next 3 days, you will have about 350 delegates from as many as 20 countries, including, of course, India, Malaysia, the United States, Middle Eastern countries will be participating in this event. In today's dynamic and fast-changing world, economics, particularly economies across the borders, are increasingly getting interconnected, and the global uncertainties continue to remain very strong. I'm very confident that this platform, which brings literally together across all the continents of the world into one platform,
will provide crucial opportunities for dialogue, collaboration, networking, and equally important, innovation. I think this has been alluded to by speakers before me, and I'm sure this will become the important aspect of this conference. Distinguished guests and delegates, historically, the Tamil diaspora has made indelible contributions in the fields of commerce, technology, education, you name it, even in the political arena, continuously showcasing resilience, leadership, and a profound sense of community spirit. The Tamil community's contributions to commerce and culture have been exceptional and historically very, very significant. Tamil traders, merchants, and entrepreneurs have been plying their skills and wisdom in markets worldwide for centuries. Here, I wish to draw your attention to a book released in September this year by a very renowned historian and author of the British origin by name William Dalrymple. The name of the book is The Golden Road: How Ancient India Transformed the World. He argues that the ideas originated in India from 5th century BC to 12th century AD, which is much before the Silk Road has originated, they have influenced a wider swath of world around it, rewiring cultures and civilizations. His descriptions of seafaring traditions, especially of the most enterprising Tamils from ancient times, which is about 5th century AD, and the Cholas particularly, prove that India was a maritime power in antiquity, touching Egyptian ports of the west of India, which is few thousand kilometers away, and the rest of the Southeast Asia, which is again few thousand kilometers to the east of India. In fact, historian William Dalrymple makes a special mention about the role of Tamil trading guilds, which became instrumental in expanding India's ancient trade links with the then Malaya, which is the current day Malaysia and Singapore, and other Southeast Asian countries. It is as early as the 5th century AD. In fact, he's come up with a lot of evidence to prove that these voyages have started by the Tamil trading guilds centuries before. It is a coincidence that William Dalrymple was in Kuala Lumpur earlier this week, and he was extolling the great contributions of the Tamil trading guilds in expanding India's trading footprints in Southeast Asia. In some measure, I see the event today, which is going to be over the next 3 days, Dr. Sampath, a modern day golden road, contribution from India, particularly Tamil Nadu, and Tamil origin professionals and business leaders in promoting economic and cultural engagement of Tamil Nadu and New India on a global scale. I, on behalf of the High Commission of India, Government of India, salute the efforts made in creating this robust economic linkages between their countries of residence, that means your countries of residence, and your ancestral homelands. In fact, here, Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, has time and again spoken about the importance of Tamil language, Tamil culture, and its profound role in spreading not only just the Tamil Nadu and its vibrant culture, but also of India in manner which is really remarkable. And in fact, as you know, Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, declared Tamil as the oldest language in the world. Well, colleagues, this conference, with about 20 sessions on the agenda, as I can see, has diverse themes that resonates well with all of us, from advancements in the artificial intelligence, digital transformation, sustainability, and very important core business-related ethics, networking-related principles, infrastructure, education, and trade policy.
distinguished delegates, the timing of this event in Malaysia, in my view, assumes profound significance. India and Malaysia have upgraded their relationship to what we call a comprehensive strategic partnership. During the visit of Honorable Prime Minister of Malaysia, Yang Amat Berhormat Dato Sri Anwar Ibrahim, to India in August this year, as many of you would know, India has such this comprehensive strategic partnership with very select countries, and we have with Malaysia now. Our economic partnership with Malaysia is now backed by shared ambitions in digital innovation, sustainable energy, manufacturing, and other frontier technologies that we are looking at in collaboration from both sides. The bilateral trade has touched almost $20 billion last year. The two-way investments are growing, particularly in the fields of renewable energy, semiconductors, startups, particularly the fintechs and other areas. Just in the year 2023, almost $5 billion investments were announced from Malaysia's national oil company or energy company, Petronas, in India's renewable energy sector, especially in production of green ammonia and green hydrogen. Indian startups, particularly unicorns, are investing in Malaysia and establishing themselves very well here, particularly in areas such as fintech, agri-tech, and hospitality sectors. In fact, Malaysia's business-to-business digital payments market, which is very sizable, a large and overwhelming share of this digital B2B payments are being now managed by India's fintech companies, and two of them are unicorns already in India. You would have heard this Pine Labs and Razor Pay, and they have their footprints already here. They're doing well here. In fact, there are over 100 Indian IT companies in Malaysia serving large corporate businesses as well as several government agencies. And they're also equally set up their global service centers, some of them in Malaysia, particularly in Cyberjaya. And thereby they're able to export their IT services from Malaysia to other ASEAN countries as well as the rest of the world. The continuously evolving competencies of Indian IT companies fit well with the digital economy priorities of the Government of India and Government of Malaysia. The digital transformation that has happened in India, which our distinguished delegates from India would be able to speak to you in greater length, and I'm sure they will share their own personal experiences of how this digital transformation in India has really taken us to a new level, and this particular segment has great potential for applications in Malaysia because the Malaysian government has determined that digital economy would become a high priority for them, and in fact they have announced the ambition of taking it to 25.5% of their economy in the digital space by 2025. So it is here that the given high priority of the both governments in digital economy space, for the first time both governments have established, or in the process of establishing, I would use, a India-Malaysia Digital Council. In fact, this is one of the important outcomes of Honorable Prime Minister of Malaysia to India in August this year. And here we believe that the delegates who have come from India and other parts of the world would be able to look at how you can contribute in Malaysia's growth of digital economy, because it is a priority not just, I mean, it's world over, it's a priority, but I think particularly given the enormous focus given here, and some of you who have the chance to read the federal budget, which is still under consideration by the Malaysian Parliament, there are several initiatives that have been announced by the current government of Malaysia on how to promote the digital space, particularly bringing in the frontier technologies in that, be it artificial intelligence, Internet of Things, and several other areas. Well, equally important, I would say, is the people-to-people connect, which is one of the important drivers of our relationship with Malaysia. As you all know, Malaysia has the second largest persons of Indian origin in the world. It used to be number one.
till the United States of America has stolen the march. So, but still, nonetheless, it is a very important dimension of our relationship. Honorable Prime Minister of India, Narendra Modi ji, has said recently, as late as in August, when he met the Malaysian Prime Minister, Honorable Prime Minister of Malaysia, that the diaspora, Indian diaspora in Malaysia, is a living bridge that will connect our two countries for centuries to come. Because this is going to be the important dimension of our bilateral relations, and we in the High Commission will continue to do as much we can connect with all of you as possible. Here, as you all know, that both governments have significantly relaxed the visa systems. In fact, Malaysian government is offered almost visa on arrival for several categories. Even India has now waived the visa fee for tourists going into Malaysia, into India, particularly. However, we still have the e-visa system, where I think within 72 hours visas are received by, I think I have not received any serious complaints about on this account. So with this connectivity growing, in fact, Malaysia, which is paying a lot of emphasis on tourism, as you know, this year, for example, the coming year, for example, we will be celebrating what is called India-ASEAN Year of Tourism. Similarly, Malaysia will be observing Year of Tourism in 2026. So we are all gearing up for improving the connectivity, because here we already have about 220 flights per week. It's a bit unfortunate that a couple of flights which are supposed to come for the conference, they got delayed, and hence, and I'm sure they all will join soon. The delegates who are coming from India will join soon. So the connectivity is important. Just to mention for the benefit of everyone, earlier today, this morning, AirAsia launched its first flight aircraft to Port Blair, which is now called Sri Vijayapuram in Andaman and Nicobar Islands. And this is, I understand, is the first international flight by any carrier into Port Blair. So this is the significance of this, and I'm sure this will promote further tourism between our two countries. And efforts are also now, as I said earlier, underway to increase connectivity between our two countries, because, as I said earlier, the people-to-people connect will be at the heart of our relationship. Distinguished delegates, now I wish to dwell some bit of time on India now, because, as you know, India is now the fastest growing major economy in the world, expanding at almost 3 times the global average. Now we are the we have become the 5th largest economy. We used to be 11th largest economy in 2014. In less than about 10 years, we have now moved to what we call the 5th largest, expected to grow to become the 3rd largest in the next 2 years. Now, what does it mean is, it means that India's not only domestic growth will continue to have its impact, but the connectivity of India, India's ability to engage with the rest of the world economically and otherwise, will continue to grow at much faster pace. In fact, our stock market, of course, you would have seen some blip in the last few days, but Indian stock market has become the 4th largest in the world, with a market capitalization crossing $4 trillion. Now, India, with 900 million in the working age group, 65% of the population below the age of 35 years. So all this has great implications, as we see, over the next 2 decades for the rest of the world, particularly in countries where the workforce is shrinking because of the aging populations, be it European Union, Japan, I understand even China. So India will be providing the professional and technical manpower for the rest of the world in the coming decade or 2, certainly. The outcomes, as you know, we have this Atmanirbhar Bharat, which is, we call a self-reliant India, with a global connect, and also to emerge as a global manufacturing hub, is making a huge impact in India's manufacturing sector. I am very happy to announce and inform that several Malaysian companies are looking at establishing some of their manufacturing entities in India, and I am aware of certainly some of them already in Tamil Nadu. So the emphasis on digitization and innovation,
as mentioned earlier, has led to expansion of digital economy in India. And the startups, this is the new buzzword in India, which is the startups. We were barely having 600 or about that much of startups in 2016. That means I'm talking about 6-7 years back. Today we have over 150,000 startups covering any conceivable possible area you can think about. And it is in this background where I see that coming together of all the distinguished businesses from globally and certainly from Malaysia is bound to provide much needed fillip for the entrepreneurial spirit, which is, as you know, quite abundant among we Indians. I mean, when I say Indians, when I'm talking of Indian nationals, the Indian diaspora. Well, distinguished delegates, let me add a word about Malaysia here. As you know, Malaysian economy is really upbeat, with growth projections expected to touch 5% next year. In fact, recently the World Bank has reviewed and renewed and upgraded the Malaysia's economic growth, and also the projections for Malaysia to become a high-income country in the coming 2 years. So this is again a very positive story. Secondly, Malaysia truly, as I believe and we believe in the Government of India, as a hub for expanding seamlessly into other Southeast Asian countries. Because Malaysia's business environment is one of the best. And in fact, ever since Honorable Prime Minister of Malaysia, YB Dato Sri Anwar Ibrahim took office, there has been remarkable improvement in terms of the business environment. Investment climate has been improved. New national policies for industrial growth, for development of tech sector, for development of semiconductor industry. Several national plans have been unveiled, which provide huge opportunities, as I see it, for Indian businesses, irrespective of where you are located, whether businesses from India or any part of the world. And here, I see the Indian diaspora businesses who are gathered today here have great synergy in expanding your trade and investments with Malaysia, and in the process promote India-Malaysia's business engagement. Well, distinguished delegates, now I would like to take this opportunity to commend the participation from Tamil Nadu, the state of Tamil Nadu, in such large numbers, including, as we're going to see, I understand, representatives, very senior representatives from the state government of Tamil Nadu. In the story of India's economic growth, the role played by the state of Tamil Nadu is simply remarkable. As you know, Tamil Nadu remains one of our most industrialized and progressive states in the country. More important to note is that industrialization in Tamil Nadu is not confined to few cities, but it is geographically well spread. And I understand 50% of the GSDP comes from 8 cities in Tamil Nadu. Now, here, this is where the efforts made and currently in diversifying into various sectors from Tamil Nadu is remarkable. Even though traditionally strong in particularly automobiles and textiles, I actually come from an automobile sector when I started my career working for the Tata. So I knew how significant, I'm talking about the late 80s and 90s, how important Tamil Nadu was and continues to be in the automobile sector and textiles, of course. But in the recent times, Tamil Nadu has made rapid progress in sustainable mobility, medtech, electronics, you name it. And it has the highest number of factories in the country, as I understand. So this is the kind of strength that Tamil Nadu brings to the table. Participation from the state government of Tamil Nadu, especially at the decision-making and decision makers, business leaders and experts, will add tremendous value to this event, and particularly it will help connect with the Malaysian Indian businesses here. Well, here I would like to add a couple of developments in the context of Malaysia, which is of, I'm sure will be interesting, will interest you. As you know, during the visit of Honorable Prime Minister of Malaysia to India in August this year, both Indian Prime Minister and Malaysian Prime Minister announced
the establishment of the first ever, I would use the word first ever, Tiruvalluvar Chair of Indian Studies at the prestigious University of Malaya in Kuala Lumpur in Malaysia. As you know, this chair, we hope to bring to life the great contributions of the greatest legendary, our own Tiruvalluvar, and his kind of contributions of his time and his relevance to the contemporary world, and how we can build this as we build our relationship, stronger relationship with Malaysia. In fact, recognizing the importance of Tamil language in Malaysia, the High Commission of India, together with the Indian Cultural Center here, we have launched a language series. We call it as Confluence of Languages. As you know, in Sanskrit, it's called the Samagam, where we've invited several luminaries, academics in Tamil language who are from Malaysia, who are Malaysians, who came and spoke to us and explained how the Tamil language and culture is being preserved in Malaysia, and how their plans into the future of how to continue to promote and sustain this great language, Tamil language. Distinguished delegates, let me not take too much time, but as we come to the conclusion, let me mention that the presence of Tamil-speaking communities in Malaysia further cements the bonds between our two nations, not only by contributing to Malaysia's economy, but also serving as a bridge to the Indian businesses, particularly the kind of areas that you are looking at, cultural heritage, and I'm sure during your conversations over the next 3 days will help develop these collaborative opportunities, which I'm sure you will take advantage of. As delegates, you business leaders and academics coming together here, I'm very confident you will explore ways in which India and Malaysia, along with the Tamil communities, call a very significant role, can collaborate better. Areas such as education, infrastructure, healthcare, technology, you can name it, and among areas of interest to you, present, as I see it, ample opportunity for mutual growth. Your efforts over the next 3 days will supplement the efforts of the Government of India and Government of Malaysia, which are already, as I mentioned earlier, collaborating closely on initiatives like digitalization, green energy, and healthcare, and several other areas, a trend that this conference can reinforce through the very diverse representation and I'm sure the dynamic discussions that will take place over the next 3 days. It is in this context the Tamil diaspora, with its extensive network and its unique ties to India, can play a pivotal role in fostering partnerships that bridge East and the West. And here I would like to add, before I conclude, as you know, we have every 2 years in India, we do what is called Pravasi Bharatiya Divas. It's a day where the Government of India at the highest levels celebrates the contributions of the Indian diaspora and also provide opportunities for them to engage much more closely with the Indian, let's say, diverse sectors. And certainly in this context, the next Pravasi Bharatiya Divas will take place in Bhubaneswar in the state of Odisha from 8th to 10th January 2025. Allow me to take this opportunity to invite all of you to kindly join at Bhubaneswar. In fact, the theme for this year, the next Pravasi Bharatiya Divas, is the role and contribution of Indian diaspora for Vikasit Bharat 2047. As you know, today now India has the ambition, as announced by our leaders, by 2047 India should become a developed country. And in this journey between now and 2047, that the role of Indian diaspora is going to be extremely important to signify the importance of the role and contribution of the Indian diaspora. The Honorable Prime Minister of India has declared that this year the theme should be dealing with the role and contribution of you all in making India a developed nation by 2047. So it is here, again I come back to the conference here, the Tamil community's value and resilience and adaptability, I think, are the key assets in a world where industries are constantly evolving. I encourage you as leaders and influencers
to dwell into these new realms of economic cooperation. And the 11th World Tamil Economic Conference, Tamil's Economic Conference, in my view, marks a new chapter in the collective journey of the Tamil diaspora with enormous potential opportunities, particularly, as I said, in Malaysia and with Malaysia, together with India and countries in which you all are residing. I extend my very best wishes on behalf of the High Commission of India to all the participants for a very productive conference. May your discussion lead to meaningful partnerships, groundbreaking ideas, and ultimately a more prosperous and an interconnected world. I think I see the interconnectedness right here in this conference. And here, I would like to conclude by complimenting the extraordinary efforts put in by Dr. V.R.S. Sampath and his team, and also the excellent support extended by Dato Sahadevan, NLFCS, and his teams in making this conference a reality. I know how much of hard work has gone into making this conference a reality. I mean, it is the persistent efforts of Dr. V.R.S. Sampath and with the active support of Dato Sahadevan, I think they have been really able to put this together. Friends, I can tell you it is not easy. And to bring all of you together and in Malaysia, I think this required, as I call, boundless energy to make this event to happen. And with these words, I'd like to thank Dr. V.R.S. Sampath, Dato Sahadevan, for inviting me to this conference, and I wish you all a very meaningful and fruitful time over the next 3 days. Thank you very much. Nandri, terima kasih. வணக்கம். நீங்கள் ஒரு அருமையான, ஒரு திறமையான, ஒரு அனைத்து செய்திகளையும் ஒன்றடக்கிய, அதாவது ஒரு வளர்ச்சி பணியை நோக்கிய ஒரு அருமையான சொற்பொழிவினை, தொடக்க உரையினை நம்முடைய இந்திய தூதர் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இட் இஸ் a wonderful and also very powerful, informative, helpful, forward message speech given by our inaugural speech given by our Excellency High Commissioner of India. He given a lot of information, a lot of progressing activities, proposals, projects, programs, all he mentioned about his whole speech. Even recent visit of our Malaysian Prime Minister to India and has taken an initiative to establish a Lumbur statue in the University of Malaya. It is a wonderful gesture by the Malaysian government as well as our Indian government. Indian government funding, and they are providing the infrastructure facilities. Joined together, establishing a chair is a wonderful thing. Similarly, he mentioned about for the connectivity. Very, very important for connectivity. Without connectivity, we cannot develop. Once upon, I used to travel from Malaysia, from India to Malaysia from 1977. More than 200 times I visited this country. Well, you see, most of the times in the Air India used to have a first class, business class, like that, 300 people together traveling the big flight. Similarly, Malaysian Airlines. Now it's a very smaller flight, no business class, only 12 seats. Economy also, a lot of smaller seat and many things. So people facing problem. I mentioned even High Commissioner when I met yesterday also, because connectivity is very, very important. He told me taking a lot of steps at the government level, both government taking steps. He mentioned that also. We are expecting connectivity more. It will be helpful for visiting Chennai, also visiting Kuala frequently our people. Apart from that, he mentioned about a lot of developmental activities, how the Indian youth, below 35 years with 65 crores of the people, 900 million population, is going as a
worker or a driver or a doctor or an engineer or a businessman or a IT professional or a husband or a wife, like that, different ways they are going all over the world, our Indian population. Indian recipe, Indian food, restaurant is very much needed everywhere. Like that, a lot of new avenues for our Indians to go and start different Indianized business, because our youth will go to everywhere to do all the job. In European countries, below 35 years population, only 10%. Above 50 years population is 75%, like that. All over the world like that. Youth population only in India. They are going all over the world. This is a situation. Please utilize for all 3 days. Thanks for our Excellency, High Commissioner of India, to inaugurate the conference and given a wonderful speech. We are all taking as a mark of inauguration to group photograph now. Cameraman, group photo. Camera pointara. Mobile phone வச்சிருக்கீங்களா? நீங்க உங்க மொபைலை எடுத்துருங்க photo. This is a remarkable day for us, the conference. Everyone take your own mobile. First Secretary of India, please come to stage. Professor Naga, Third Accountant, please come to stage for the group photo. நண்பர்களே, இப்போ வந்து இனாகரல் தொடக்க விழா முடிந்து விட்டது. அடுத்த செஷன் வந்து இன்னொரு 15-20 நிமிடத்தில் தொடங்க இருக்கிறோம். டீ பிரேக் நவ். த நெக்ஸ்ட் ஆல் வில் கெட் அ வண்டர்ஃபுல் டீ அண்ட் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் யூ கேன் என்ஜாய். தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல். ப்ளீஸ் கம் பேக் அகெயின் அட் நவ் இஸ் வாட் இஸ் த டைம்? என்ன டைம் உள்ளூர் டைமு? 11:57. 12:15 please join us. Yeah.
Dr. Caldwell Nambi, Member Overseas Tamils Welfare Board, Government of Tamil Nadu, Dr. Dasada Chetty, Visiting Professor from South Africa. All will present their speeches. Now. This session called Global Economic Situation and Opportunities and Challenges. I am requesting the speaker, you can speak in English or Tamil. Now I will hand over the chair to present their speech and also to control the entire session. Thank you. Sir, welcome our chairman to present his presidential address. Good morning to all of you. Mr. Sambat, my distinguished colleagues, Dr. Dasratha Reddy City, Dr. Caldwell Nambi, all other guests present. It's my great pleasure to start this session on global economic situation, opportunities and challenges. Before I begin, I like to congratulate Mr. Sambat for having sustained efforts, and thanks to the support given by Datto Sagadevan, Dr. V.R. Sambat has gone through a very, very great challenging period in order to bring all of you here. And I must first thank all of you for particularly Datto Sagadevan and Dr. Sambat for having brought you all here, brought all of us here. Today, our session is on global opportunities and challenges. I would like to give you a small brief, but every one of, there are three people in the session. Dr. Sitaraman, former CEO of Doha Bank, Dubai, he will be talking to you in a virtual mode. And Dr. Caldwell Nambi from America, and Dasratha Reddy from South Africa. Each one will be given 15 minutes, and the session will be over by 60 minutes. If you look at it, we have recently gone through several problems. First of all, COVID, then global possibility of recession, then recently several disturbances politically in the Middle East, particularly this war in Ukraine, between Ukraine and Russia, and consequently Israel with Arab nations, all have disturbed the international equilibrium. However, if you look at the opportunities, the global economy achieved greater stability in 2023. Even though there is uncertainty and adverse geopolitical developments still remains, global economic growth was surprisingly robust.
As per the World Economic Outlook given in the April 2024, the global economy registered a growth of 3.2% in 2023. And we look at the inflation also is somewhat coming down. If you look at the geopolitical risk, it is somewhat an uncertain area as of today. Overall, the economic growth is looking at very, very favorably. And if you look at region-wise, I would like to bring to all of you, in 1960s, when there is Japan was the prime mover of economic growth. In 70s, it transferred to Taiwan, and 80s, China. And today, Vietnam, Indonesia, and India are the movers, growth movers of the world. So every particular period, a leading economy from Japan, today we are talking about India, Indonesia, and Vietnam. Worldwide, if you look at America, American economy is very stable. I would not call it a robust, but it is remaining extremely stable. Europe, it is recently, because of the geopolitical situation, Europe is remaining a little bit uncertain. German growth is somewhat in standstill, and UK is in trouble, and at the same time, huge resources are spent on Ukraine war. And Middle East, they are all, it is a stable economy. Asia Pacific is now looking at as a growth opportunity. So looking at all these things, where we are going is we are able to contain. About a couple of years back, the world was beset with inflationary tendency. Today, the inflation is moderating in many countries. Particularly, for example, in India, we are expecting about 7.5% growth. It's really even higher than Chinese growth. I would like to bring into the audience an important factor. Normally, economic growth is a function of the population, the extension of the market. If you look at it 20 years back, Chinese rapid economic growth was based on their talent pool. And now that is shifted because the market for Chinese goods has come down, and America is somewhat cutting down, and the recent election of Trump might have a bearing on the world trade. The tariff, he is proposing a heavy tariff on goods coming into America, but I do not know to what extent it will work, because if it is, then it will become very expensive. The consumption standard will become, consumption will be very expensive. So based on these factors, I feel that even though he said he would impose a high tariff rate on import into America, I do not think it will be possible. Pragmatically speaking, he may have to moderate the statement he made during the political system. India is, fortunately, is improving its trade relations with the US and other countries. And Indian, particularly in the IT scenario, India is a leader today. So if you look at the world as a whole, immigration has become a very important issue.
But as far as India is concerned, it has nothing to do. But we have only one problem of containing the people from Bangladesh, and that is a major problem for India. Otherwise, America is facing the immigration, and the rules change. The change of rules in America on immigration might have an impact on Indian technical people to go to America. And as you know already, the college going people in Canada recently has really cut down the number of students permitted into their universities. That also will have an impact in the world economy. Overall, if you look at it, world is, except Europe, we are maintaining a stable economic environment, even though there are some small disturbances. If we look at the world scenario, the growth opportunities are only in Asia Pacific, and the trade opportunities are with America, Middle East, and other countries. And looking at Africa, Africa has fantastic, as you all know, the African continent is rich in resources, but unfortunately, the political instability, political conditions of African countries is dampering their growth opportunities. Poverty alleviation, disparity in income distribution, and overall the welfare of the people, they are all in trouble. And that is one continent where, in spite of the abundance of the resources, the continent is not exhibiting any growth opportunity. These are the ideas that I would like to present before you, so that the panelists, the distinguished panelists, all the three of them are very distinguished, particularly Dr. Sitaraman is a banking background. He has been a great speaker, and he has been talking in the world forums on economic issues. And Caldwell Nambi is extremely a successful entrepreneur, going from India. In America, he has established himself. And Dr. Dasari Sethi is a professor at the Upper Petrel University, Germany, and he is from South Africa. These distinguished people will be exchanging their views. And now I would like to invite Dr. Sitaraman to have his views. And I would like to request each speaker to confine themselves within 15 minutes. Thank you very much. Dr. Sitaraman. டாக்டர் சீதாராமன், நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம். சீக்கிரம்.
issue, please inform, or otherwise we will call next speaker. Vandara? Okay. I now invite Dr. Shetty to speak. Yes, after that, Dr. Caldwell. I'm on. Are you hearing me? Yes, yes. Yeah, then connect me. Because it is my turn to. Hello? Connected. This is Dr. Sikoman. Yeah, you have to make sure that you have to tell them that I'm already on. Yes, Sitaraman connected. PRS, I'm on. You tell Dr. Sampath it is my turn to. Hello? Are you hearing me? Dr. Sitaraman, go ahead and you start speaking. We are able Video to hear is you. on and the audio is on, gentlemen. I can continue. Very good. Yeah. Okay. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சென்னை வளர்ச்சி கழகத்தினுடைய இயக்குனர் நிறுவனர் எனது அருமை நண்பர் VRS சம்பத் அவர்களே, 11வது உலக தமிழ் பொருளாதார மாநாட்டிலே அங்கம் வைக்கின்ற அத்துணை விருந்தினருக்கும் என் மனமார்ந்த முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று முன் டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள் சொன்ன கருத்துக்களை நான் கேட்டேன். இந்த கருத்தரங்கம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு அடித்தளமாக அவர்கள் அருமையாக குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன், உலக பொருளாதாரத்தினுடைய சந்திக்கக்கூடிய சவால்களையும் வாய்ப்புகளையும் அருமையாக அவர்கள் அங்கே தந்தார்கள். என்னை பொறுத்தவரையில உலக பொருளாதாரம் என்பது கடந்த ஆண்டு, அதாவது 23.3% விழுக்காடும், இந்த ஆண்டு 24 3.2%, 25 மீண்டும் 3.2% சாத்தியக்கூறாக பன்னாட்டு நிதி நிறுவனம் IMF has already indicated. இதிலே வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் என்று பிரித்துக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த வளர்ந்த நாடுகள் கூட்டாக 1.8%, வளரும் நாடுகள் இந்தியா, சைனா போன்ற வளரும் நாடுகள் 4.2% பொருளாதார உற்பத்தியை அனுசரிக்கும் என்கின்ற சாத்தியக்கூறு பன்னாட்டு நிறுவனத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த
நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் கம்யூனிட்டி, தமிழர்கள் எங்கிருந்தாலும் கூட்டாக குழுவாக செயல்படுகிறார்கள். தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து வீரடா என்ற வார்த்தைக்கு இணங்காக நாம் எல்லாம் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை இந்த மாறுகின்ற உலகத்தில எவ்வாறு ஊக்குவிக்க முடியும், எவ்வாறு பயன்பெற முடியும் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். உலக பொருளாதாரம் சந்திக்கின்ற சவால்கள் பல. டாக்டர் பழனிசாமி சொன்னது போல சைனா அமெரிக்காவுடைய ட்ரேட் வார், அதே போல் யுக்ரைன் ரஷ்யா வார், ஜியோபொலிட்டிக்கல், காசா இஸ்ரேல், பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தம் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக. இதை தவிர செயற்கை நுண்ணியல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் மாறுகின்ற உலகத்திலே 4 விதமான வாய்ப்புகளை அளிக்கப் போகிறது. ஒன்று, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 2, சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 3வது, மனிதவள மேம்பாட்டிற்காக வரும் வாய்ப்புகள், ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. 4வதாக, மிக முக்கியமாக, உலகையே உற்று நோக்கும் கிளைமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவார்களே, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. இந்த 4 தூண்கள், இந்த 4 தூண்களும் ஆணித்தரமாக நாம் உணர வேண்டும். உணர்ந்தோம் என்று சொன்னால் சந்தர்ப்பங்கள், சவால்கள் எதுவும் இருந்தாலும் நம்முடைய
தொழில் முறையை, வளர்ச்சி முறையை தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எவ்வாறு வாய்ப்பை உருவாக்க வேண்டும், உருவாக்க முடியும் என்பதைத்தான். The people who attend your conference, Dr. Sampath, and those of us who arrange conferences know how difficult it is to get people to conferences and to participate. And you are able to do this every year. So congratulations and thank you for that. Distinguished panelists, thank you for giving me the opportunity to say a few words as well. Unfortunately, straight after my presentation, I may have to leave and then join you a little later because of a 3 o'clock meeting, but I will be back in the conference. So what I'm going to do today in this rather general session of the conference is to sketch broad outlines of what is happening globally, and in a sense, something very similar to what we just heard, but not in so much detail. But I'm going to address equity and sustainability as the main global challenges of the 21st century, and I think drawing from what I say, the challenges would be stark to individual business people, to governments, to non-governmental organizations, community-based organizations, civil society more generally, and to humanity, because that is how serious it is. So I'll present very quickly a global picture, concentrating on the challenges facing humanity, including civil society, and the failing quest for sustainability and equity, and what I believe from a human development perspective needs to happen. So my presentation, in a sense, is a philosophical overview. It's a theoretical project. It's a way of visioning the future slightly different, but in line with progressive thinkers who have been doing this for many years. But the direction that we've taken as humanity, unfortunately, is not the one that we should be going in. I'll also be a little critical of the manner in which economic growth is measured and the extent to which that impacts on human development and on the civilizational values that I think all of us hold dear. Now, the unequal and unsustainable nature of development we are experiencing questions the relevance of the development pathways that have been used for decades. According to the United Nations 2024 Pact for the Future document, it says, "We are at a time of profound global transformation. We are confronted by rising catastrophic and existential risks, many caused by the choices we make. Fellow human beings are enduring terrible suffering. If we do not change our course, we risk tipping into a crisis of persistent crisis and breakdown." And I think that summarizes what is happening. So the context that we find ourselves in is one of what we call polycrises, a number of crises happening at the same time on a macro and world scale. The first is environmental degradation and global warming, which are manifesting in extreme weather events and resource scarcity, which pose threats to both ecosystems and human societies. And unfortunately, it is the global south that suffers more as a result of this environmental degradation. There are growing inequalities within and between nations, which foster social unrest and undermine social cohesion. We see it in Africa, we see it to some extent in Asia and Latin America, and we certainly see it manifest in the South African context. There are technological advancements, artificial intelligence, which offer significant benefits, but pose challenges such as job loss, privacy violations, and cybersecurity risks. There's economic instability and conflict, leading to humanitarian crises and tensions around the world, and as we've just heard, geopolitical conflicts with rising tensions between powers and non-state actors, sparking trade wars and territorial disputes. So polycrises are what we regard as organic crises, not just a series of isolated crises. They signify a breakdown of the old norms and the failure to establish new ones. It's where established systems are failing and the new ones have yet to take shape.
an environment ripe for social unrest and intensified conflict as consensus becomes more difficult to achieve. This is a concept that actually comes from Émile Durkheim, who was a French sociologist who wrote 200 years ago, but relevance in the sense of when rapid social change happens and new institutions do not take hold and are not responding progressively to the human condition, we have these kinds of crises. Addressing organic crises calls for a fundamental rethinking of our socioeconomic systems. It necessitates the development of a new paradigm that prioritizes the well-being of individuals, promotes inclusion, and fosters solidarity. It should seek to overcome profiteering, individualism, and pure greed, and foster collective sensibility. Ethical governance alongside reforms to the global financial architecture is crucial. There's a need to rebuild political trust and reimagine social contracts in the light of an increasingly educated and engaged population. So if one has to look at the post-pandemic conditions, we know the manner in which the pandemic wrought havoc on economies and societies. We find that the Sustainable Development Goals have not actually progressed. In fact, they were stalled and reversed. 30% of the 140 SDG targets recorded no progress or regressed below the 2015 baseline on hunger, quality education, water and sanitation, sustainable and modern energy, sustainable consumption and production. And this is from the United Nations report. We may not be able to limit global warming to the 1.5% envisaged, 1.5 degrees envisaged in the Paris Declaration. And the Russia-Ukraine conflict has affected supply chains of food and fuel and has led to price rises and inflation. Conflicts within and between countries has increased, notably the Israel-Palestine conflict that may be good for military-industrial complexes, but not necessary for the human condition. Uncertainty due to new technology and climate change also places us at greater risk. In 2023, developed countries restored their economies to post-pandemic levels. Only 49% of developing countries restored their pre-pandemic Human Development Index values, compared to 10% in OECD countries. Middle-income countries still experience employment deficits relative to pre-pandemic conditions, and the jobs gap rate, the number of persons without employment interested in finding a job, was higher at 20.5% in low-income countries compared to 8.2% in high-income countries. Young people not in employment is in greater numbers than before the crisis, and females suffer disproportionately, especially in the continent of Africa. The number of workers living in extreme and moderate poverty, that is below $2.15 per day or 3.6, increased by 1.4 million and 8.4 million in the United States. So the global disparities are actually stark. The cost of borrowing for developing countries is 2 to 4 times higher than that of the USA and 6 to 12 times higher than that of Germany. And this impacts on our debt servicing. This applies to the entire global south, so Africa, Asia, Latin America. 61 countries are in or at risk of debt distress are highly climate vulnerable. And 3.3 billion people live in countries that spend more on interest payments than on education or health, exacerbating human poverty. So what this indicates is the inequality on a global scale, the inequality between the developed world and the continuation of unequal arrangements and the unequal financial global infrastructure and the way the trade agreements and all of the agreements work against the global south, perpetuating the poverty in the south and ensuring that development continues apace in the north. And yet the global north is responsible for 92% of the global excess emissions. The United States 40%, the European Union 29%. And by 2030, emissions will reduce by 7.5%, not by the 55% required by the Paris Agreement.
So this perpetuation of inequality and inequity has been accompanied by protectionism and hypernationalism. We see it through the Trump victory, we see it in the European states, that there is an inward-looking approach to developments on a global scale, and gross domestic product-led growth and development as a paradigm is failing. It has led to heightened inequality resulting from export-led growth, like in Africa and South Africa. There's very little trickle-down effect. There's increased disparities, there's lower individual living standards, there's jobless growth, increased concentrations of wealth and poverty. So whilst we may be proud of very high economic growth rates, the extent to which those economic growth rates impact on ordinary people is questionable. It has further divided the rich from the poor, concentrated wealth in fewer and fewer hands, making the earth a place where a small minority of 1% control and enjoy the prosperity and the benefits that humanity is able to produce. And business as usual guarantees future chaos, ecological degradation, and threats to peace. And these are the words of Antonio Guterres, the UN Secretary General. Resource extractive, GDP-led development is responsible for the twin challenges of high inequality and environmental degradation. So the question is, can corporates act in the public good? It has not been the lived experience of developing countries. And I'll give you just one example. When COVID-19 vaccines were produced, there was a monopoly by just 2 companies. And this oligopoly by 2 companies resulted in extremely high prices. The rich countries stocked up more vaccines than they needed, but created an artificial scarcity. South Africa paid more than double the price for the vaccines than did EU countries, and yet South Africa's per capita income growth is far less than 1/5 of the European Union, for example. But those are the unequal trade arrangements and control by the capitalist center of the world. There's a lack of equity. Only 10% of the poorer nations were covered by the vaccines, whereas this was the case for 80% of the rich countries. And the winners in terms of the COVID pandemic were the big pharmaceutical companies with profits of $34 billion just in 2021. So for us, the question is, what is the way forward? And as individual businessmen, as leaders in our communities, what is it that we need to look at? At a micro level, in terms of managing our own companies, our own firms, and in projecting new values, how do we adopt a human development approach? How do we adopt a people-centered paradigm? And where we treat human beings as ends and economic growth as means, how do we ensure that equity and sustainability become core elements of the human development approach? How do we ensure that there's a more important role for the state, despite what we are being told and the kinds of economic philosophies that have been pushed out in the last 50 years? And also, how do we emphasize public debate and public participation and action so that ordinary people begin to participate in decisions that affect and impact their lives? And so, for me, the people-centered development approach, there are a number of theorists, recognized economists, including Amartya Sen, who have advocated for this kind of approach if we're going to save humanity from ourselves. So the paradigm seeks to stand economic theory on its head and hence places human flourishing as the end of development, with economic growth being the means for this goal. It offers an alternate lens of placing people at the center of development, emphasizing choices, freedoms, agency, and voice. Income per capita is seen as a means to widen the range of choices, freedoms, and opportunities of people. The intrinsic value of human beings is recognized, and the approach considers people as participants in the development process rather than viewing them instrumentally only as human capital. The second point in this kind of developmental approach is equity and sustainability being core elements. There are 4 pillars
sustainability, equity, empowerment, and productivity, with the requirement that all four of these processes be adopted simultaneously. Equity and sustainability are considered two sides of the same coin, as sustainability is nothing but ensuring intergenerational dimensions of equity. So it deals with what is happening today and what is going to happen in the future. The notion of strong sustainability is adopted, which emphasizes the need to preserve critical natural capital. So this goes against the extractivism that we see and that is happening in the African continent, for example. So the contribution of Africa is still our raw materials and products extracted from the earth, leaving serious environmental damage, and the profits of which are not shared by the local people who actually own the land. We need also to adopt more relevant measures of what progress is about. At the moment, we look at GDP and we think that is the measure. But there needs to be a broader assessment of the Human Development Index, the Gender Equality Index, the Inequality Adjusted HDI, Planetary Pressures Adjusted HDI, and multidimensional poverty. There are neglected aspects of development, such as gender equality, environmental degradation, and various dimensions of human poverty. And the last point I make, I know that I'm over my time, and I'm trying to go through this quite quickly, is that there's an important role for the state. Unlike the GDP-led paradigm of development, which places the onus of enhancing capabilities on individuals themselves, in a developmental approach, the state plays a major role in ensuring minimum entitlements for all its citizens. Recognizing the vulnerability of the poor and their unequal access to social services, the approach demands that the state undertake investment for both instrumental and intrinsic reasons in dimensions such as education, health, nutrition, water supply, and housing that enhance the capabilities of its people. So I'd like to stop there and say that I can go into concrete examples, but certainly what I've been describing depicts the situation that has manifested in South Africa and more generally in the rest of Africa as a result of the unequal international arrangements and the manner in which we continue to measure human progress. Thank you. Thank you so much. I think I deeply appreciate you have done a great job. It's an outstanding contribution, and we would now love to invite my blood friend Caldwell from America, who was the president of the Tamil Nadu, the Association of Tamil Associations of America, we call it PETNA. He had done an outstanding job, and now he is a member of the Overseas Tamils Welfare Board, appointed by the Chief Minister of Tamil Nadu. And it's a great privilege to hear from him. அனைவருக்கும் வணக்கம். தமிழே என்னை ஈன்ற தாயே, என் வாழ்வே அமிழ்தே அடி போற்றினேன். நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் மேடையில் பேசுகிறத விட நான் உங்களோட உட்காந்து பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். வணக்கம். முதல்ல கருணாநிதி கிட்ட கேட்கலாம், எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? சார், இங்கே தமிழ்நாட்டிலிருந்து வெளியில் போய் உலகளாவிய தமிழர்கள் சாதனை படைத்தவர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைவும் சங்கமமாக இன்று வந்திருக்கிறோம் சார். நன்றி. அடுத்தது அந்த டேபிள் கொஞ்சம் நிறைய பேசிகிட்டே இருக்காங்க, நான் அவங்ககிட்ட கேட்கலான்னு நான் பார்க்குறேன். நான் சார், நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு எதுக்காக வந்திருக்கீங்க? நிச்சயமாக ஒரு டு பி த சம் நெட்வொர்க், அதுக்காக வந்திருக்கேன். நன்றி. ஒரு பெண் கிட்ட கேட்போம் அடுத்தது. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? For knowledge and also networking. நீங்கள்? சார் தமிழ்நாடு விட்டு வெளியே எதுவும் வந்ததில்லைங்க சார், இதுதான் ஃபஸ்ட்டுங்க. உலக தமிழருக்காக தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் சார். ஸோ இதில் எத்தனை பேர் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரே ஒருத்தர் தயவுசெய்து கை நீட்டிங்க, கை தூக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். எத்தனை பேர் வேலை பார்த்துட்ருக்கீங்க? நன்றி சார். உங்ககிட்ட இந்த மைக் கொடுத்தாரு, அதுக்கு மேலே போடியம் போயிடுறேன்.
அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஏதாவது ஒரு கனவுனால தான் இங்கே வந்திருக்கோம். ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி கொடுத்துருக்க டாபிக் வந்து குளோபல் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவர்கள். இந்த காலகட்டத்தில் வாழும் மக்கள் அனைவருமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்து வந்திருக்கக்கூடிய சமுதாயம். So we have seen in last 3 decades in all kind of a technology transformation, global connect, a click away you can reach people across the globe. அந்த வாய்ப்பு வந்து இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும். சம்பத் சார் இருக்கார், 11வது கான்ஃபரன்ஸ் பண்ணுறாரு. இந்த 11th கான்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸுக்கும் இப்போ இருக்கிற கான்ஃபரன்ஸுக்கும் the amount of effort and time, how it has been transformed அப்படிங்கிறது அவருடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸில் எங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. மலேசியாவில் வந்து ஒரு தனி மனிதனாக இங்கே இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணி ஒரு $1.5-2 million இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த சிந்தனை, அதை எப்படி செயல் வடிவமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சஸ்டைனபிலிட்டி, எர்த்து எல்லாமே பேசுவாங்க. ஆல் அக்ரோனியம்ஸ், டெர்மினாலஜி அண்ட் all of them is not going to applicable for you. But what is applicable for you is what you are doing. What you are doing is how you are connecting with the people. Money is the last paradigm in the business environment, in entrepreneur journey in the world. All you need to have a unique selling concept and idea to start up your own business as a startup business. Already அப்பா அம்மா ஒரு காலகட்டத்தில் ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த தலைமுறை அதை எப்படி வளப்படுத்தணும், வளத்துக்கு வளம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு you have to work towards the next direction. இன்றைக்கி 3வது வந்து ஒரு புது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தொழில் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி மலேசியா வரீங்க, அமெரிக்காவுக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த பார்வையில் எப்படி உங்களுடைய தொழிலை வந்து விருத்திப்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் பார்க்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே யுவர் நெட்வொர்த் இஸ் யுவர் நெட் கனெக்ஷன்ஸ், ஹவு மச் பீப்புள் யூ ஹாவ், தட்ஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். அதனால் குளோபல் எக்கனாமிக் பாலிசிஸில் வேர்ல்டு இஸ் லைக், இப்போ மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க, ஸ்கேலப் பண்ணுறவங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்கிறது ஒரு ஐபிஓ போய் ஒரு நாஸ்டாக்கில் ஒரு பெல் அடிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா தட்ஸ் யுவர் கோல். அல்லது ஒரு புதுசாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கிறவங்க சொந்தமாக தொழில் ஆரம்பித்து ஒரு 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தட் இஸ் த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்னுடைய இனிஷியேஷன். இந்த 2 ஆஸ்பெக்ட்லேயுமே ஒன்று என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்னால், ஹவு யூ ஆர் ஜஸ்ட் சீயிங் த டெக்னாலஜி. You have a mobility, you have a intelligence, you have a listening, you have a learning, you are speaking. இப்போ இதை எல்லாமே கம்பைன் பண்ணி இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கையில் தொடுற அளவுக்கு, பட்டன் சுவிட்ச் தட்டுற அளவுக்கு அமைஞ்சி வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எல்லாருமே ஏஐன்னு சொல்லுவாங்க. என்னடா ஏஐ அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு விளக்கம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இது வந்து ஒரு எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான டெக்னாலஜி, அது நமக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கேள்விகள் பெருசாக எழும்ப வந்துட்டுருக்கும். ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளிஃபைடு மேனரில் நீங்கள் பேசுகிறத ஒருத்தர் கேட்குறது, நீங்கள் எழுதுறது, அப்புறம் சிந்திக்கிறது, இது 3யுமே சேர்த்து உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய கோர் பிரின்சிபல். இப்போ ஒரு டாக்டர் அமெரிக்காவில் போனீங்கன்னா பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு என்ன உங்களுக்கு கன்சஸ்டன்ஸ் இருக்குது, உங்கள் உடம்புல என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத உட்காந்து நம்ம மூஞ்சி கண்ணை பார்த்து பேச மாட்டார். அவர் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு என்ன சாப்பிட்டீங்க,
என்ன உங்களுடைய A1C, என்ன பிபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா டேட்டாவையும் இன்சூரன்ஸ்காரன் கொடுத்துருக்க கம்ப்ளைன்சஸுக்கு ஃபில்அப் பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டில் இருக்க டேட்டாவை கொடுக்கணும். அதே நம்ம ஊரில் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் 5 ரூபா டாக்டர் 10 ரூபா டாக்டர்னு இருப்பாங்க. நாடியை பிடிப்பாங்க, என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, இந்தாங்க ஒரு ஊசியை போடுங்க டக்குன்னு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த வியாதியும் சரியாகும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் வேர்ல்ட்லையும் அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதற்குண்டான டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு எந்த மாத்திரையை என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்காங்க. இந்த சூழலில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டாக்டர் உங்கள் முகத்துக்கு பார்த்து கண்ணுக்கு கண்ணு பார்த்து உங்களுக்கு ஒரு சூத்திங்காக ஒரு நல்ல ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு நேரத்தை முழுமையாக உங்களுக்காக கொடுக்க வைக்கிறது தான் ஏஐனுடைய சக்தி. இட் will listen, it will fill all the information what he is keying in the computer, and it will totally taken into the consideration, and it will automatically send the prescription to the pharmacy. All of them has to happen. It listen, key, write, then it will send and communicate. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் அவங்கவுங்க என்ன வேலை பார்த்துட்ருக்காங்களோ அதுக்குண்டான சூழ்நிலையில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா இருக்க முடியும். இங்கே விஜிபி சந்தோஷமையா இருக்கார். அவங்க அப்பா வந்து மலேசியாவில் வேலை பார்த்தவர். வந்துட்டு எல்லாமே ஒரு திருநெல்வேலியிலேருந்து அவருக்கு 7 வயசு இருக்கும்போது கிளம்பி டீ கடை வச்சுட்டு டீ கடைய ஆரம்பித்தாங்க. இப்போ விஜிபின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குடும்பத்தையே உருவாக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பம், அதை சுற்றி இருக்கக்கூடிய வீடு, இதெல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அவரே வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் பிறந்து, இன்றைக்கி அவருக்கு 89 வயசு ஆகுது. இந்த காலகட்டத்தில் பிறந்து இந்த மாதிரி ஒரு பேரடைமை பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி சென்னையில் மட்டும் பண்ணாமல் உலகத்தில் இருக்க எல்லா முக்கிய நகரங்கள்லேயும் போய் பண்ணுற அளவுக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி which help you to improve your business and success at global level. அதற்கு நம்மளை நம்ம தகுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆடிட்டிங், டாக்ஸேஷன், குளோபல் பாலிசிஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ் அண்டு குளோபல் சப்ளை செயின், ப்ரொக்யூர்மெண்ட்டு, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேலையில் அதை எப்படி வளத்துக்கு வளம் சேர்க்கறதுக்கு உண்டான ஆட்களை நீங்கள் சரியான இடத்துல சேர்த்தி கொண்டு வரத்துக்கு இந்த கான்ஃபரன்ஸில் 20 செஷன் இருக்குது. ஒவ்வொரு செஷனையும் அந்தந்த லெவலுக்கு தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருக்காங்க. ஹவ் யூ கம்பைல் அண்ட் டேக் ஹோம் வித் அ வெரி ஃப்ரூட்ஃபுல் இன்ஃபர்மேஷன். எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆளே பண்ண முடியாது. ஸோ யூ டெஸ்ட் பிஃபோர் யூ ட்ரஸ்ட், ஆஃப்டர் யூ ட்ரஸ்ட் டோன்ட் டெஸ்ட். ஹாவ் அ குட் டே, குட் லக் ஆன் யுவர் கான்ஃபரன்ஸ். நன்றி, வணக்கம். I'm delighted that everybody has confined to 15 minutes. Thank you very much. I think all the three speakers have given different dimensions of the global economy today, particularly the development of AI, sustainability and stability and problems, inflation, all kinds of topics have been covered. Ladies and gentlemen, I do not want to hold you too long. It's already 15 minutes in excess of the time. And it's a great session on global economic opportunities. Today, I think all of you in various walks of life, we play a very important role in shaping the destiny of several countries where we belong. Having said it, I think the challenge before us is how to make our life more meaningful, useful and purposeful in whatever way we function, whichever walk of life we are in. And to human life, beautiful life, and we have to make it rich by our pursuit of whatever we pursue. Thank you very much. Have a great day. Thank you.
Photographer, can you take group photo? Okay, thank you. 1 minute. இப்போ நேரம் வந்து 1:45. இப்போது மதிய உணவு லஞ்ச் டைம். Please come back everyone 2:30, second session. Now for 30 minutes we are going late. So I am requesting all the participants, guests, delegates, visitors,
we make together for three important subjects: emerging business opportunities, startups, and innovative projects in one session. Actually, we used to organize for the 3 sessions. Because of various reasons, we make together in the one session. I'm inviting Mr. Abid Junaid, Chairman of the Radiant Group of Companies, Dubai. Sir, Mr. Veera Venugopal, come and take your seat. Mr. Abid Junaid, please come to stage. Mr. Durai Kandasamy, Director in Grow Line Consultants Private Limited, and also President of the Kongu Business Network. Periya network vachirkar. Ama. Romba very good speaker, Lions Club specialist. Ama. Aduthu Dr. Chinnu Palanivel, Engergar, Karnavallai, Vandutara, evergreen young boy, young man, active personality from Singapore. உட்காருங்க. இந்த அமர்வு என்பது மதிய உணவு, அருமையான மதிய உணவிற்கு பிறகு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளோம். இங்கே இருக்கிற திரு கருணாநிதி அவர்களே உட்காருங்க சீட்டில். அப்போ தான் அவை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வரும். இந்த அமர்விலே புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், தொடங்கிய தொழிலை சிறப்பாக நடத்துபவர்கள், இந்த தொழிலின் முக்கியத்துவம் பற்றியும் அந்த தொழிலில் என்னென்ன புதிய சாதனைகளை செய்ய முடியும் என்பதை பற்றியும் பேச்சாளர்கள் ஆங்கிலத்திலோ தமிழிலோ அவர்கள் விருப்பப்பட்ட மொழியில் பேசலாம். Emerging business opportunities and startups and innovative projects, very important topic of the today's lifestyle. So our chairman, Mr. Veera Venugopal, is a very experienced IT specialist in America. He is from Kadalur and moved to US and also established his business very big level, and now is holding as a president of the Tamil Nadu Foundation, one of the very popular and long history foundation to help Tamil people in Tamil Nadu to come up in economically, socially, educationally, collecting money from America and sending to India, especially for Tamil Nadu rural areas, to develop our Tamil Nadu youth to come up in their own lifestyle. I'm very happy to welcome Mr. Veera Venugopal. வணக்கம், உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து மிஸ்டர் அபித் ஜுனைத் அவர்கள். அபித் ஜுனைத் அவர்கள் ஒரு தலை சிறந்த தொழிலதிபர், பிஸ்னஸ் மேன். He runs more than 50 restaurants all over the world. Apart from that, many construction companies and many innovative projects doing in India and Middle East. He chaired the last conference as a organizing committee chairman, and also he helped us to conduct second World Tamil Economic Conference in 2011. I am very happy to welcome Mr. Abid Junaid in this session. Another Dr. Mr. Durai Kandasamy is a very well organizer and a very good speaker, and also is running in a Kongu business network, and because of Coimbatore, Salem, Erode, Namakkal, this area is very popular and very innovative people doing a lot of new business. He is collecting all the people together as a Kongu business network and doing very well. Another Dr. Chinnu Palanivel is a chartered accountant. He established his business in Singapore. He is actually from Karaikudi, settled and got a citizenship in Singapore and is doing very well. And also is the chairman of the South Asia Chamber of Commerce and Industries. He helped our conference to conduct in Kuala Lumbur in grand manner. He recruited many delegates and also he's tried to get even sponsorship. I'm very happy to welcome Mr. Chinnu Palanivelu in this session. Now I'm giving this session in charge to our chair, Mr. Veera Venugopal. எங்க இவரு கமலாசன் யாரும் இல்லையா? இங்கே ஒரு சேர் போடுங்கப்பா, எனக்கு கீழே அனுப்பிடுறீங்களா? பேசுங்க நீங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி ஐயா. நான் ஒரு டெம்பரவரி ரியல் பர்சன். ஐ திங்க் ஃப்ளைட் கார்ட் கேன்சல். I just landed from Chicago.
கேட்டாங்க ஏதோ பண்ண முடியுமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு ஐ வில் கிவ் டு த எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க சொன்ன மாரி ஐ பீன் லிவிங் இன் சிகாகோ 30 years, fast 31 years almost. Mostly IT started, but build a company, sold company, and then building and then acquiring company. So that's my part of my career. In addition, I'm also a community leader. I also convened for World Tamil Conference. Chicago பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக 10th World Tamil Conference. மலேசியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 people வந்திருந்தாங்க. Then also he mentioned that Tamil Nadu Foundation, which is a 50-year organization. Founder எங்கே இருக்காங்க சார், அது வந்து 50 year செலிப்ரேட் பண்ணோம். நானும் சிவா மூப்பனாரும் சிகாகோவில் கிட்டத்தட்ட 5,000. We raised close to $3.8 million. So that's what we do. Not only we do our professional services, we also be part of community. அது சொல்லிவிட்டு இந்த டாபிக்கு வரேன். டாபிக் இப்போ தான் பார்த்தேன். பிஸ்னஸ், எமர்ஜிங் இன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தின் startup and innovations, which is a great topic. பார்த்தீங்கன்னா why we are meeting here today. It's all about networking, talking to everyone to find out who is doing what else we can do better. It's a learning, right? It's not only what we are doing, it's about learning what are the what our friends are doing, all the leaders from இது Tamil diaspora. So we are focused on that. So அப்படின்னு பார்க்கும்போது anything பார்த்தீங்கன்னா strategic mechanism யூஸ் பண்ணோம். We can't go and look for opportunity and start investing. You need to look at what are the strategic, what are the opportunities resides in which country, which geography அப்படின்னு பார்க்கணும். எமோஷனலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்யூனிட்டிஸில் they look for opportunity immediately. I know this XYZ, you should invest. We should not do that. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7-8 ஏரியா பார்க்கலாம் நம்ம. ஒன்று வெஞ்சர் கேபிட்டல் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டிங். இது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a early investing. Anybody starting a new company or a new product or a new service, you have an opportunity to be part of that. You have a multiples variation வரும். இப்போ 1x சொல்லுவாங்க, நான் ஒரு $1,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் இட் 5x or 6x? ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், வெஞ்சர் கேபிட்டல், அதுமாரி ஏஞ்சல் இன்வெஸ்டிங் ஒன் ஏரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் ஏரியா தட் யூ ஆர் அ தாட் லீடர், யூ வாண்டட் டு மென்டர் ஆர் பீயிங் அட்வைசர் டு ஸ்டார்ட் அப், தட் இஸ் அ செகண்ட் ஒன் யூ கேன் பார்ட்டிசிபேட். அப்புறம் கார்பரேட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட், you wanted to do product development, expand some new services. அதுக்கு என்ன சொன்னது intrapreneurshipனு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பண்ணலாம். ஸோ these are all the business opportunity we are talking about. And then you can do collaboration and then strategic partnership. For example, மலேசியாவில் நீங்கள் நிறையா சர்வீஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் புட்டிக் ப்ராசஸ் பண்ணி நிறைய கஸ்டமர் வச்சுருக்கீங்க. You wanted to expand into global, whether it's India or North America or Europe. This is a way to talk to people and expand your portfolio to different countries. இன்னும் பார்த்தீங்கன்னா technology commercialization, which is basically to build something disruptive. Today மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா every day there are net new technologies, product வந்துகிட்டு இருக்கு. Anything you want to build new, which is what technology commercialization. So இப்போல்லாம் என்ன word, buzzword, AI, and then you blockchain, then they talk about data science, then they talk about SaaS. SaaS is getting old, but still now only it's picking up. Software as a service. எல்லாமே PaaS-ன்னு சொல்லுவாங்க, infra services, IaaS. So it has a lot of acronym being used, but you can always look at where you want to really take that opportunity. அப்புறம் இன்னும் பண்ணலாம் க்ரௌட் ஃபண்டிங். அது இன்னும் ஒரு ஈஸியஸ்ட் வே. யூஎஸ்லாம் நிறைய ஸ்மாலர் யங் கிட்ஸ் தே ஸ்டார்ட் நியூ ஐடியா, கம் அப் வித் நியூ ஐடியாஸ், and then they'll go out for crowd funding. Like
there is no limit for crowdfunding. அது வந்து $100 பண்ணலாம், 10,000 பண்ணலாம், based on your, all you have to set, I need $50,000. known personே தேவை கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து போர்ட்டல்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு கார்னரில் இருந்தாலும் lot of people in global level they support. So another avenue to look for business opportunities. அப்புறம் market research. And then if you look at it, மார்க்கெட் ரிசர்ச்சுங்கிறது வந்து எல்லா வெர்டிகல்ஸுக்கும் அது யூஸ். அது பண்ணாமல் நீங்கள் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு you don't need to invest. You need to do your groundwork. You need to talk to your friends. You need to talk to your colleagues and understand, is it really viable? This is what I want to do. So that is another way to look at business opportunities. அப்புறம் the one area that I love is social impact ventures. ஏன்னு கேட்டிங்கன்னா, this is aligned to what you do. Anything you do, a new kind of a product or a service, it has to impact the local population. இப்போ நான் ஒரு போர்ட்டல் ஆரம்பிக்கிறேன், I wanted to sell fresh vegetable. Nothing new. Nowadays organics. That I found out one individual IIT person in Chennai, all he does கீரை மட்டும் விற்கிறாப்புல. Today turnover is 18 crore. Nothing else. All he does is procure from local காஞ்சிபுரம், மகாபலிபுரம் சைடில் பெரிய பெரிய ஐடி கம்பெனிக்கு சப்போர்ட் டெய்லி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 18 crore மேலே ஆயிடுச்சு 2 years ago. Now he might be doing more. So you can always look what is required for the local market, and then that also connecting lot of farmers ஆகட்டும் or any other producers ஆகட்டும் பண்ணிங்கன்னா, then that is another way to building social innovation as well as social entrepreneurship. And then another area that especially college grads or somebody working and wanted to build something, incubators. இங்கே மலேசியாவில் எனக்கு தெரியாது, யூஎஸில் நிறைய இருக்குது இன்குபேட்டர், ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம்ஸ். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், அட்வான்டேஜ் என்னென்னா, they will provide everything. They will provide a place to work, they will provide mentorship, they even connect with all the angel investors or network people. So adila another area that you can look at it. So there are a lot of other avenues. I don't want to take up too much time. I want to give to the experts. But idu konjam different ah pannalam na sonna. 15 nimisham pesama each one of you take 10 minutes or 8 to 10 minutes and then Q&A session vechikalam. So that way audience can ask whatever the questions they have. So first I would like to introduce Mr. Amit Jr. Thank you. Good afternoon. Let me start by saying thanks to Dr. Sampath and the organizing team here for giving me this opportunity. It's good to be in KL, and we do come here quite often, so it's another opportunity for me to visit Malaysia. The topic of emerging business opportunities for startups and innovative projects is quite a vast and wide topic. So let me just focus on the opportunities available in the Middle East, because I come from Dubai. So I'll be very region specific, and let me just focus on the opportunities available in the Middle East and how all of us or some of us here could actually benefit from that. Today, as you know, the Middle East is a very dynamic, growing region, partly because the oil prices have gone up, and there is there's a lot of economy. The GDP growth is about 3 to 4% per year, and if you look at the region as the drivers being Saudi Arabia and the United Arab Emirates, there are plenty of projects both on the real estate side and tourism, infrastructure and hospitality that is driving the economy. And along with that, you would also be surprised to know that there is a very, very dynamic market and an ecosystem that is being built for startups,
for technology-related businesses as well. So let me just tell you that the UAE's Vision 2021, Saudi Arabia's Vision 2030, or Egypt's Vision 2030, all of these have been, encompassing the drive in technology and reducing the reliance on oil and diversifying the economic structure. And there's also, you would know that they're attracting huge foreign investment as well as movement of people from elsewhere in the world to the Middle East for residence as well as for exploiting these opportunities. Recent figures highlight this growth. Venture investments in the MENA region surpassed $1 billion last year. With incubators, accelerators, and government support, the Middle East is actively empowering startups to thrive. For example, Saudi Arabia's NEOM project alone is a $500 billion smart city, and it is, if you look at the way it has been planned and designed, I think it is one of the most futuristic cities that you can ever imagine in this world. The key areas that you have where there are investment opportunities and which is driving the GDP growth in the Middle East, first is fintech and digital banking. Fintech is one of the fastest growing sectors in the Middle East, and in Saudi Arabia alone, the fintech market is projected to reach $33 billion by 2026. Initiatives in the UAE, like UAE's Fintech Hive and Saudi's Fintech Saudi, are fostering this growth by offering startups funding, regulatory support, and mentorship. A real-world success story in UAE is Tabby. It's a UAE-based buy now, pay later startup. It is today a valuation of more than $1 billion. It is an iconic thing in the startup industry in the UAE itself. And the startups in the fintech and in the digital banking area, they can explore blockchain, digital wallets, and financial inclusivity. And there is a good ecosystem which supports these initiatives in the Middle East. The next area would be e-commerce and logistics. The Middle East e-commerce sector is booming, with the market projected to exceed $48 billion by 2025. The pandemic accelerated this growth, with platforms like Noon and Amazon Middle East leading the change. There are still opportunities for other companies to enter this e-commerce sector in the Middle East as well. For instance, Cartlo, a UAE-based e-commerce platform, has revolutionized the market by focusing on sustainable and refurbished goods. With a digitally connected population, startups can also explore platforms for health, education, and beauty services, meeting evolving consumer needs. So today we have a dynamic environment in the UAE and in the rest of the Middle East, where you have these kind of startups in almost every area of the economy. And with enough venture capital coming into these startups, there is absolutely, it's only a matter of time before all these startups become billion-dollar valuation companies. A third area would be renewable energy and sustainability. The Middle East is heavily investing in renewable energy, with countries like Saudi Arabia leading the charge. The NEOM project alone includes plans for the world's largest green hydrogen plant. Startups can contribute to solar energy, wind power, and water desalination technologies. If we had to again look at UAE, and one of the successful examples is a great example called Yellow Door Energy. It's a UAE-based startup that specializes in solar power solutions for businesses. By aligning with global sustainability goals, startups in this sector can position themselves as key players in the region's green transformation. A fourth and another important area in the emerging market is healthcare. It is another sector in the UAE with great potential. As you know, the population of UAE is growing, and the population of Saudi Arabia and the rest of the region is growing.
And not just that, today we also have medical tourism as well coming into these regions. Earlier on, people, if they have some kind of a medical illnesses, they would probably go to other countries for treatments. But today, the UAE, it's transforming itself to a hub for medical tourism, and we have people from the rest of the region coming to UAE for medical treatment. This is possible because of adopting innovations in telemedicine and AI diagnostics and remote patient monitoring. During the pandemic, platforms like OkaDoc, a UAE-based telehealth startup, played a critical role in connecting patients and doctors virtually. And with government initiatives like the Dubai Health Strategy 2021, the region is prioritizing digital health solutions. Startups offering scalable, tech-driven healthcare services can benefit from both regional demand and international interest. The next important area which plays a very, very significant role in the UAE's economy, having almost about 30% of the UAE's GDP would probably be from this one, and the rest of the region also is slowly moving towards this one, is tourism and entertainment. Tourism remains a cornerstone of the Middle Eastern economy, and technology is reshaping how travelers experience the region. The Red Sea project in Saudi Arabia is a luxury tourism initiative spanning 28,000 square kilometers. It incorporates AI, IoT, and smart hospitality solutions to redefine sustainable tourism. Startups in this space can explore opportunities in virtual experiences, personalized travel services, and digital ticketing platforms. For instance, the success of Holiday Me, a Dubai-based travel tech platform, demonstrates the appetite for innovative solutions in the tourism sector. The role of technology and digital innovation on all these sectors is prevalent for everybody to see, and that is the driving force. Artificial intelligence, blockchain, and the Internet of Things enables startups to create scalable, efficient solutions. Smart city initiatives like Dubai Smart City, Riyadh's King Abdullah Financial District are creating test beds for tech-driven startups to pilot innovative projects. The Middle East boasts a robust ecosystem of incubators, accelerators, and venture capital firms. Programs like Hub 71 in Abu Dhabi and Cost Entrepreneurship Center in Saudi Arabia offer resources, funding, and mentorship to help startups succeed. In conclusion, the Middle East is a land of emerging opportunities for startups and innovative projects. From fintech and e-commerce to renewable energy and health tech, the region offers vast potential for businesses that are willing to innovate and adapt. With a proactive government, a young and connected population, and a growing ecosystem of support, the Middle East is the ideal place for entrepreneurs to turn ideas into impactful ventures. Startups here aren't just tapping into markets, they're helping shaping the future of a region in transformation. Thank you, and we look forward to having your presence in the Middle East in any of these initiatives, and we'll be happy to support you in any which way we can. Thank you so much. Next speaker. Thank you, Mr. Abid. I think you offered plenty of data, information related to Middle East and India. I think what realize there's a lot of opportunities surrounded by us. You don't need to even go to America. That's what he said. Middle East, yeah, we are all moving. In fact, I opened the office there. So thank you, sir, for a wonderful speech. And next, our speaker, Mr. Thurai Kandasamy. ஒரு சவாலான வேலை எனக்கு இப்போ. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் விஆர்எஸ் சம்பத் பேசிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா,
அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ்ஸு, அது பண்ணுறாரு, இது பண்ணார், நல்லா பேசினாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? நல்லா பேசுவார்னு சொல்லிட்டு போயிட்டார் கடைசியாக. ஸோ அதனால் எப்படி நல்லா பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன எனக்கு சவால் அப்படின்னா, எல்லாம் நல்லா லஞ்ச் முடிச்சுட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் அப்படியே ட்ரௌசியாக இருக்கிற ஒரு டைமு. ஸோ இந்த 2 சவாலையும் எதிர்கொண்டு எப்படி பேசுறது, நம்ம சொல்கிற விஷயம் போய் கண்டிப்பாக ஏதோ கான்ஃபரன்ஸ் வந்தோம், முடிச்சுட்டு போனோம், எதுவுமே டேக்அவே இல்லை அப்படின்னு இல்லாமல் என்னால் முடிஞ்ச, ஏன்னா இதில் பயங்கரமான ஒரு அருமையான ஒரு டாப்பிக்கு எனக்கு அண்ணனே போட்டார். அதை ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருந்தேன், அப்புறம் அவரே அதை போட்டார். அப்புறம் அதுக்கு தயாராகிட்டேன் நான் ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ நான் வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும். விஆர்எஸ் அண்ணனை பற்றி. அவங்க ஒன் மேன் ஆர்மின்னு சொல்ல முடியும் என்னால். கைத்தட்டலாமா நம்ம? இப்போ நான் ஒரு பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து மெட்டிகுலஸாக ஒவ்வொரு ஈவெண்ட்டும் பிளான் பண்ணுறாரு. ஒரு டாக்குமெண்ட்டும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது. நான் தான் வந்து நிறைய தடவை ஒரு தடவை ஒரு டிசைன் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் அதை வந்து நார்மலாக அப்படி ஈஸியாக முடிக்கிறது இல்லை. திரும்ப கரெக்ஷன் பண்ணுவேன். பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட்ஸ், டிசைன். அண்ணா, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் அண்ட் ஸ்பீக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். என்னை நீங்கள் எவ்வளோ தூரம் உயர்த்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு 2 கிஃப்ட் வச்சுருக்கேன் நான். இப்போ இது நோட்டுனா வெறும் நோட்டு நினச்சிக்காதீங்க, இது எல்லாமே கரன்சி உள்ள இல்லை, சரியா? இது யாருக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது எப்படின்னா, நான் என்ன பேசுகிறேனோ அதை கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், 2 கேள்வி கேட்பேன். அது யார் வந்து ஃபஸ்ட்டு கை தூக்கி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நோட்டு உறுதியாக உண்டு. பார்க்கலாமா? ரெடியா? வேண்டாமா? இங்கே இருக்கிறவங்களுக்கு டயஸில் கொடுத்துடலாம். இல்லையே, கைத்தட்டல. நல்லா கைத்தட்டுங்க. கைத்தட்டினா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒன்றே எனர்ஜி வரும், நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம. ரைட்டா? சரி, let us go to the emerging opportunities அப்படின்ற பற்றி சார் வந்து பேசிட்டு போகிறாரு. மிடில் ஈஸ்டில் எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸு நான் வந்து ஜென்ரலாக எப்படி பார்க்கல அப்படின்னா, இந்தியாவில் மற்ற ஊர்லன்னு பார்க்கல. நான் எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்தது குளோபலாக பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே நம்ம குளோபலாக இருந்து வந்திருக்கோம். ஸோ டேக்அவே அப்படிங்கிறத பற்றி ஏன் இதை வந்து நம்ம அக்ரெசிவாக ஒரு 10 விஷயத்தை மட்டும் தான் நான் பேச போகிறேன். அது அதிகபட்சம் உங்களுக்கு வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் எனர்ஜி. நிறைய பேர் பேசிட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குது, எனர்ஜி ஸ்டோரேஜ் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கேப்சர் அண்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறோம். கேன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்மளை எல்லா சாதாரண ஒரு டீ கடை முதற்கொண்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா டீ குடிக்கும்போது கூட நம்ம ஜஸ்ட் ஒரு கியூஆர் கோடை காமிச்சிட்டு டக்குன்னு போயிட்டே இருக்கிறோம் நம்ம. ஆக்சுவலாக வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குது, அடாப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்லைடு வந்து ஐ வில் கிவ் இட் டு த ஆர்கனைசர்ஸ். நீங்கள் அதை எடுத்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் சின்ன மைனூட் திங்ஸில் நான் போக விரும்பல. நிறைய விஷயம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணத்தை தேடி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்துக்கும் வெல்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ்? இவ்வளோ பேர் இருக்கிறோம் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பற்றி. எவ்வளோ சீனியர்ஸில் இருக்கிறீங்க நம்ம. ஸோ ஹெல்த்ன்றது ஆப்ஷன்ஸ் ஆஃப் டிசீசஸ், வெல்னஸ்ன்றது ஹோலிஸ்டிக் ஆஸ்பெக்ட், ஸ்பிரிச்சுவல், மென்டல், வாட் டு சே, ஸ்டெபிலிட்டி, நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நோய் இல்லாத இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெல்னஸில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸு, இதெல்லாம் பல விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் ஃபியூச்சரில் தேவைப்பட போகிறாங்க. ஏன்னா பணம் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது.
ஆனால் அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டை கொண்டு வர முடியல ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் தேர் வில் பி இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸில் என்ற அவங்களுக்கு தேர் இஸ் அ கிரேட் ஃபியூச்சர். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒர்க் எப்படி நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? முன்னாடி என்ன பண்ணோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ என்ன கான்செப்ட் தெரியுங்களா? சொல்லுங்கள், நிறைய பேர் இருக்கீங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஐடி. என்ன எக்ஸ்பர்ட்டு? ஒர்க் ஃப்ரம் ஹோமை தாண்டி எஸ் கிவ் எ கிளாப் டு ஹிம். என்னன்னா எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம். மைண்ட் செட் என்ன தெரியுங்களா? முன்னாடிலாம் நாங்களாம் கொஞ்சம் ஓல்டு பீப்புள்னா, ரொம்ப ஓல்டு கிடையாது, இருந்தாலும் வந்து என்னென்னா ஒரு மெயில் அனுப்புனா கூட என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃபீஸுக்கு போய் அனுப்புகிறோம்பா அப்படிம்போம். கான்செப்ட் மாறி போச்சு. ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கும் போது, பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது, டிராஃபிக்கில் உட்காந்துருக்கும் போது மெசேஜ் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. நவ் ஒர்க் ஃப்ரம் எனிவேர் இஸ் அ கான்செப்ட். அதனால் அதுக்கு தேவையான மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறாங்க இன்றைக்கி. ஸோ தட்ஸ் வாட் வி கால் இட் அஸ் ஒர்க் ஃப்ரம், அதாவது ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பஸ்ஸு ஊருக்கு போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்காக இருக்கும். இன்றைக்கி ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா தாளாட்டுற மாதிரி பஸ்ஸு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன், ஹைலி அட்வான்ஸ்டு வெஹிக்கிள்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் நிறைய வந்துட்டுருக்கு. நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்தோடனே உங்கள் மொபைல் சார்ஜ் போடுறதுலேருந்து சாதாரண விஷயம், அதில் வைஃபைலேருந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் எப்படியெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எங்களை. ஸோ தெர் இஸ் அ இனஃப் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி மொபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மார்ட் அக்ரி வந்து நம்மலாம் வந்து விவசாயத்தில் நிறைய பேர் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருப்போம். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அக்ரி இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே கிடைக்காது நமக்கு சாப்பாடு. ஆக்சுவலாக அந்த அக்ரியில் வந்து நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் 500 ஏக்கர் 100 ஏக்கர் அப்படி வாங்கி கார்ப்பரேட் லெவலில் போயிட்டுருக்கு. ஸ்டில் தெர் இஸ் பொட்டென்ஷியல் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். கொஞ்சோண்டு லேண்ட் இருந்தால் கூட அதை வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து நம்ம வெர்டிகல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் லுக் பேக், கோ பேக் டு யுவர் வேஸ்ட்டாக கிடக்கிற லேண்டை கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக தேர் இஸ் இன்கம், தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து நிறைய ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸு, ஃபுட் ப்ராசஸிங் மெஷினரிஸ் பண்ணுறவங்க, ஃபுட்டு மார்க்கெட்டிங், ஃபுட்டு டெலிவரி, அதெல்லாம் ஸோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்றைக்கி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த செக்டார்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சில் நிறைய இருக்குது. அது நீங்கள் நார்மலாக வந்து யூ கேன் கெட் இன் டு இட். அடுத்தது பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்னா வந்து கிளாஸ் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தா தேர் ஆர் பீப்புள் டு டேக் இட். அது என்டர்டெயின்மெண்ட் அண்டு மெட்டாவர்ஸுங்கிறது ஏஆர்/விஆருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து மெட்டாவர்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அடுத்தது வந்து எடுடெக். இந்த ஏரியாவில் தான் நான் வந்து இருக்கிறோம். எங்களுடைய பிராண்ட் நியோடச் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நாங்கள் வந்து டச் ஸ்க்ரீன் பேனல்ஸை வந்து நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். மார்க்கெட்டிங்காக சொல்லலை, ஒரே ஒரு நாள் யோசிச்சேங்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாம்சங் டீலர்ஷிப் எடுக்கும்போது, சோனி டீலர்ஷிப், பேனசோனிக் டீலர்ஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு டீலர்ஷிப் கிடைக்காதா மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நினச்சேன். அன்னைக்கு நினைக்கும் போது ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வந்து படித்தது என்னென்னா, வென் தேர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி யூ கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு என்ன மைண்டில் தோணுச்சுன்னா, when it is possible for someone else, it is possible for you and me. நம்ம ஏன் ஒரு மல்டிநேஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிதாங்க நாங்கள் ஒரு நியோ டச்சுங்கிற ஒரு டச் பேனலை உருவாக்கணும். இன்றைக்கி வந்து ஐஐடியிலேருந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து தே ஆர் அடாப்டிங் திஸ் டெக்னாலஜி. இன்றைக்கும் நான் இந்தியாவில் சொல்ல முடியும், we are having the highest quality standard and highest specification product which we are supplying. So இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எஜுகேஷனல் டெக்னாலஜியில் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆக்சுவலாக எஜுகேஷனில் நிறைய எல்எம்எஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், அது நிறைய தேவைப்படுது. இஆர்பி தேவைப்படுது. டோட்டல் ஆட்டோமேஷன். பையன் வந்து பஸ்ஸில் ஏறினதுலேருந்து வீட்டில் பஸ்ஸை இறங்குற வரைக்கும் அவ்வளோ ஆட்டோமேஷன் இருக்குது, பண்ண வேண்டியிருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து பையன் கிளாஸில் அட்டன் பண்ணானா. இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுங்களா, ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வீடியோவை நீங்கள் 2 நிமிஷம் பார்த்தீங்களா, 4 நிமிஷம் வீடியோன்னு வச்சிங்க, 2 நிமிஷம் பார்த்தீங்களா இல்லை 4 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தீங்களான்றது அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும் நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இஸ் க்ரோயிங். எல்லாத்துக்கும் ஆள் தேவைப்படுது. சின்ன சின்ன ஆப், யூ கேன் டெவலப் எ ஸ்மால் ஆப் அண்ட் யூ கேன் பிகம் பாப்புலர்.
யூ கேன் பிகம் வாட் இஸ் யூனிகார்ன் கம்பெனி ஆக முடியும். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மூளைக்கு இருக்குது ஆக்சுவலாக வந்து. இட்ஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் இன்னொரு வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கில்லுங்கிறது வந்து என்னென்னா நுனிப்புள் மேயறது இல்லை. ஸ்கில்லு டீப் லேர்னிங் இஸ் ரெக்யர்டு. எதுவாக இருந்தாலும் சரி டீப் லேர்னிங். நம்ம சின்ன வயசில் என்ன சொல்லுவோம், எழுதுறத படிக்கிறத எழுதி பாருங்க, திரும்ப திரும்ப எழுதி பாருங்க, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி எங்களுடைய ஒரே ஒரு விஷயம், நிறைய ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும்போது வைஸ் சான்சலர் ஆஃப் ஃபார்மர் யூனிவர்சிட்டி வந்து சொல்லும்போது சொன்னார், 6% ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் த பெஸ்ட் டு அக்செப்டபிள் எஜுகேஷன். அப்போ மீதி இருக்கிற இன்ஸ்டியூஷன் என்ன வருது, அங்கேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வருது, அங்கேருந்து வர்ற அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். க்ரோ லைன் அப்படின்ற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மூலமாக கார்ப்பரேட் ட்ரைனிங்கு, ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் கோ டு த டீப்ஸ். நம்ம வந்து இப்போ கூட 2 பேர்த்து பேசிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் இருக்காங்க சொன்னேன், வி ஹவ் டு மேக் த டீச்சர்ஸ் டு லேர்ன் லேட்டஸ்ட் திங்ஸ். அவங்கள கண்டினியூஸாக படிக்க வைக்கணும் நம்ம ஆக்சுவலாக வந்து. அப்போ தான் நம்மளால் நல்ல ஒரு சமுதாயத்தையும் நல்ல ஒரு மாணவர்களை நம்ம உருவாக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸு நம்மளுடைய உலகத்தில் இருக்குது நமக்கு. ஆனால் இந்த டேக்அவே இந்த அண்ணன் முடிக்க போகிறாங்கன்னு அவங்க முடிங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 2 கிஃப்ட் வேறு கொடுத்துட்டு போனேன் நான். ஸோ அதனால் இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் இருந்தாலும் நீங்கள் we want to collaborate with many consultants, we want to cooperate with you. நீங்கள் வந்து யாராண்டா வந்து நீங்கள் வந்து கூட நாலேஜ் இருக்கோ ஷேர் பண்ணலாம். தமிழனால் உலக ஆள முடியும் என்பதை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் உறுதிப்படுத்தணும். நாளைய உலகம் தமிழனதோடு தான் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து எந்த மூலையில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் he has to be the top. குளோபலாக இவர் தான் நம்பர் 1ங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அதுக்கு குறிப்பாக வந்து அண்ணன் விஆர்எஸ் மாதிரி ஆளுங்க வந்து அரும்பாடுபட்டு வந்து நம்மளெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க. இதுக்காக நம்ம மறுபடியும் ஒருக்கா கை தட்டணும் அவங்களுக்கு. சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி மலேசியாவில் அவர் எவ்வளோ பேர்த்துக்கு பேசியிருப்பார், எத்தனை பேர்த்த வர சொல்லியிருப்பார், எத்தனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/10 வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு ஐடியா, ஒரே ஒரு மனிதரை சந்தித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நினைக்க முடியாத நிலைமையை அடைய முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம், வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆளுங்க கிடையாது நீங்கள் ஆக்சுவலாக வந்து. அதனால் லெட் அஸ் ஆல் டேக் திஸ் டு த. இங்கே எவ்வளோ பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நாளைய உலகம் இங்கே இல்லை நம்மக்கிட்ட. வி ஹவ் டு பிரிங் மோர் யங்ஸ்டர்ஸ். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பையனை கூட்டு வந்துருக்கணும், பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருக்கணும் இந்த ப்ரோக்ராமுக்கு ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவங்க தான் நாளைய உலகம். ஸோ அடுத்த கான்ஃபரன்ஸில் யூஎஸில் நம்ம அண்ணன் நடத்தும் போது வி ஷுட் டேக் அவர் சில்ட்ரன். அதுதான் நாளைய உலகமாக இருக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த ஒரே ஒரு கேள்வி, யாரோ ஒருத்தங்க டக்குன்னு சொன்னீங்கன்னா 2 பேருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிடி அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம்? எஸ் சார், நோ, இங்கே யூஸ் பண்ணதில் டிடிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க. எஸ் யாரு? எஸ் சார், வாங்க. அடுத்து சீக்கிரம் முடிக்க போறேன். எம்டி ப்ளீஸ் கம் சார், வெல்கம். கை கொடுங்க, கை தருங்க. ப்ளீஸ் கிவ் எ பிக் கிளாப்.
மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்னுடைய பேச்சை கேட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு டேக்அவே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்துறதுக்கோடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்னென்ன வெர்டிகல்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு, அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், இன்ஃபேக்ட் என்டர்டெயின்மெண்ட். அது இல்லாமல் தமிழன் தலை நிமிர்ந்து நின்றா அப்படின்னு வேற சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கருங்க டாக்டர் சின்னு பனில்வேலு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சாரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அதை ஏற்பாடு பண்ண குழுவுடைய தலைவர் ஐயா டாக்டர் விஆர்எஸ் சம்பத்தை வந்து எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து அவரை எப்படி நினைக்கிறேன்னா, நீங்கள் எங்கேயாரும் போயிட்டு உங்களுக்கு வந்து எங்கே போகிறோன்னு தெரியல, இல்லை பாஸ்போர்ட் தொலைஞ்சி போச்சு, எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் யாருடைய நம்பர் வச்சுக்கிறோம்னா டாக்டர் விஆர்எஸ் சம்பத்துடைய நம்பர் வச்சுருந்தா போதும். அவர் எங்கேயாவது உங்கள் ஒரு லோக்கல் ஒரு ஆளை பிடிச்சி உங்களை வந்து உங்கள் வீடு போய் சேர்த்துருவார். அதனால அதாவது வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்க மாதிரி தமிழனுக்கு வந்து ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து யாருன்னு என்னை கேட்டால் அவர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத்து தான். ஸோ ஏன்னா வந்து லோக்கலில் நம்ம வந்து நடத்திடலாம், லோக்கலில் வந்து நிகழ்ச்சி நடத்திடலாம். இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து ஒரு 20 கண்ட்ரியிலேருந்து வந்து தமிழ்னுக்காண்டி நடத்தணும் அப்படின்னா வந்து யாருன்னா டாக்டர் விஆர்எஸ்னால தான் முடியும், வேற ஆளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் சவுத் ஏஷியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிறுவனம் கூட வந்து அவருடைய டாக்டர் விஆர்எஸ் சம்பத்துடைய அவர் நிறைய நடத்திக்கிட்டு இருக்காரு. அது மூலியமாக நம்மளும் வந்து தமிழனுக்கு வந்து உதவி செய்யணும், தமிழ் மக்களுக்கு வந்து அந்த என்டர்ப்ரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு அது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் வந்து ஸ்கூலில் போயிட்டு வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் வந்து how they actually can start the company and then they can start to do the business and then grow and expansion அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சிங்கப்பூரில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க கம்பெனிலாம் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு போகணும்னா என்ன பண்ணணும், ஸோ அதனால் அங்கே போயிட்டு நிறைய பேரோட வந்து எம்ஓ எல்லாம் சைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து யாராவது இந்தியாவுக்கு போகணும்னா நெட்வொர்க் மாதிரி டாக்டர் விஆர்எஸ் சம்பத்து மாதிரி நிறைய ஆளுங்களோட வந்து புரிந்துணர்வு பண்ணிக்கிட்டு அது மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்தியன் சப்கான்டிலேருந்து யார் இங்கே வந்து சிங்கப்பூருக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரணுன்னாலும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு சின்ன முயற்சியை அதை தமிழ் மக்கள்லாம் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா வந்து பாருங்கள், இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இங்கே பாரு எம்டி சீட்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு 10 பேரை கூட்டி போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அதனால மக்கள் வந்து பயன்பெறலாம். அது நினச்சி தான் நான் வந்து சிங்கப்பூர் வந்து 10 பேர் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இப்போ என்ன டாபிக்னா வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற பற்றி பேசுனாங்க. ஆக்சுவலாக நான் வந்து வேறு சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருந்தேன். டாக்டர் விஆர்எஸ் எனக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் என்னை கேட்காம கொடுத்துட்டாரு என்ன. ஸோ அந்த இதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் போங்க. இப்போ என்ன பார்ப்போம்னா சுருக்கம் என்ற பேச்சை முடிச்சுக்கிறேன். அதாவது வந்து இது மாதிரி கான்ஃபரன்ஸில் வந்து நடந்துக்கிற நீங்கள் வரனால உங்களுடைய நெட்ஒர்க் வந்து அதிகமாகுது. இப்போ பார்த்தா வந்து லோக்கல்லே பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் நீங்கள் போனால் வந்து நெட்ஒர்க் வேணும், பீப்புள் தெரியணும், கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு வேணும். ஸோ அதனால தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்துட்டு 3 நாளில் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எல்லாருடைய நேம் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அதனால தான் நானாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 நேம் கார்டு கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அதனால் கொடுத்து கனெக்ஷன் ஏற்படுத்திங்க. அதான் நெட்ஒர்க். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நெட்ஒர்க் இருக்கோ அவ்வளோக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியாவுடைய ஜிடிபியும் சைனாவும் பாருங்கள். இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் 3.84 பில்லியன்
சைனா வந்து 18 பில்லியன் இருக்கானுங்க. ஸோ இதுலேருந்தா பார்த்தா தெரியும். நான் வந்து சிங்கப்பூரில் வந்து நிறைய கிளான் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் போவேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 4,000 5,000 பீப்புள் வந்து கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுப்பாங்க. இப்போ பாருங்கள் தமிழ் மக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு வந்து நிறைய எம்டி சீட்லாம் இருக்குது. ஸோ அந்த நம்பரே சொல்லும் பாருங்கள், $4 trillion. தமிழ்நாடு வந்து $1 trillion வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம போகணும்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணாதே முடியும், லோக்கல்லே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கன்னா வந்து சிங்கப்பூர், சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரணும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா வந்து உங்களுடைய என்னென்ன கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி சிங்கப்பூருக்கு வரலாம், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வரலாம், வந்த பிறகு உங்களுக்கு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறத விட அந்த சேம்பர்லேருந்தே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கனெக்ஷனாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா ஒரு 10 கனெக்ஷன் கொடுத்துட்ருப்போம். அது மாதிரி தமிழர்லாம் முன்னேறணும், பிஸ்னஸில் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருந்தால் தான் நம்மளாம் வந்து ஜிடிபி உயர்த்த முடியும். இல்லாட்டி நம்ம வந்து $5 trillion சொல்லிகிட்டே இருக்க முடியாது, $1 trillion சொல்லிட்டு தான் இருக்க முடியும், நம்ம வந்து கேட்சப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் போங்க. ஸோ இப்போ பார்த்து இன்னொன்று என்ன வந்து எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பாருங்கள் 2 காலம் இருக்குது, இந்த பக்கத்து ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த பக்கத்து ஒரு லிஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த லார்ஜஸ்ட் கம்பெனிலாம் வந்து ஆக்சுவலாக டிஸப்பியர் ஆகிட்டாங்க. நியூ டெக்னாலஜிஸ் வருது, நியூ எமர்ஜிங் டெக்னாலஜிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் இருந்தால், டெக்னாலஜிஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்டர்பிரனர் ஆகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் போங்க. ஸோ இப்போ என்ன வந்து சிங்கப்பூரில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, கம்பெனிலாம் வந்து இந்த டீப் டெக்னாலஜிஸ் கம்பெனிலாம் வந்து நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அதாவது வெளியிலேருந்து இந்தியன் சப்கான்டினென்ட் வேர்ல்டு வைடில் உள்ள கம்பெனிலாம் வந்து அவங்களோட பேசி சிங்கப்பூர், சவுத் ஈஸ்ட் ஏஷியா கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஃபண்ட் ரேஸ் பண்ணி எக்ஸ்பென்ஷன் பண்ணி க்ரோத் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த எமர்ஜிங் டெக்னாலஜி, ஏஐ, ஆட்டோமேஷன், சைபர் செக்யூரிட்டிஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ். இப்போலாம் வந்து டேட்டா இஸ் ஆக்சுவலி எ நியூ ஆயில். So I have a client, I am as an auditor, we have a client, Indian-based company, using data to earn $100 million US. We are helping them to go and list in the US. So data is going to be the new oil. So as you can see, these are the new, deep technologies emerging, and then you can see opportunities. If you need any help, you wanted to come to Singapore or any part of the world, you can approach us. Of course, first you need to approach Dr. V.R.S. Sambat, then me. He have more connection than us. So we have helped them fintech, EV, agri-tech, and then MedTech and education. These are the words I think you already hear. This shows that proof. These are some of the deep technologies. You have a lot of opportunities. Solar panel, health care, and then e-commerce. So these are some of the emerging technologies available. So if you have both, you are the tech people, you wanted to do business, you can approach us. Or you actually investors wanted to grow these companies, there are a lot of opportunities, we can help them. Next slides. So I think it's good to be an entrepreneur. In order for us to grow the economy, grow the country, grow ourselves, grow our family, I think entrepreneurship is a good initiative. You have a freedom, you can achieve, there is no limit. And then there are so many opportunities to grow a business like conference this. Thank you very much. Later Q&A, if you have any question, we can ask. Thank you. Thank Dr. V.R.S. Sambat for giving us this opportunity to share, some of this information. Thank you. Oh, thank you, Dr. Chinnu. ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டீப் டெக்னாலஜின்னு சொன்னாங்க. ஃபின்டெக், சைபர் செக்யூரிட்டி, ஹெல்த் கேர், அக்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். அப்புறம் இன்னொரு புதுசாக கண்டுபிடிச்சிங்களா, நெட்வொர்க் ஈக்குவல் டு நெட்வொர்த். அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். அதுதான், தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். திஸ் ஹஸ் பீன் டன் டாக்டர் சம் லாஸ்ட் 13 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ். தேங்க்ஸ் டு டாக்டர் விஆர்எஸ். இப்போ ஒரு 3 கொஸ்டினுங்க, டைம் இருக்குது, யார் வேணாலும் கேட்கலாம். ஸ்பெசிஃபிக் டு எமர்ஜிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில். ப்ளீஸ் கோ ஹெட். உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ் கோ ஹெட். கால்வல் பண்ண மாதிரி நானும் நடக்கலாம். Thank you for the speakers
who have done very good job. Behalf of the audience, we can give you a great round of applause for them. Actually, my name is Dr. Ram. I'm the Vice Chairman for the SACI, Singapore South Asia Chamber of Commerce and Industry. My question is, now the world is competing each other. Asia is competing with the Western world, as my friend from US also agree. So in what way the Asia Pacific is going to make the biggest change in the coming days? Because of the new generation technologies, we have to go from the bottom line to the top line. So we have to go for the education and building the business ecosystem and getting the socio-economic factor for that. So among the nations in Asia Pacific region, Singapore is making a lead for that, and they are investing not only in this region, but global. So how do we explore this particular opportunity to go global for the Asia Pacific regions to go global? In what way it would be getting started from the grassroots level to the high level? So any speaker can answer for that, please. Thank you for the question. Maybe Mr. Abid, start with. See, specific to the region, I'll talk maybe first about the Middle East region. You should have the capability to attract talent. So once you attract talent, and then you have an ecosystem that nurtures and fosters the talent, you will have all the mushrooming of these kind of companies which are into the neo technologies. Now, the first important thing is how do you attract talent? So what has happened is that we have a transformation in the Middle East at least, where you have people wanting to come and live there because of enhanced security, high quality of living, and also a reasonable cost of living as well. So these are the factors which help in transforming the region by attracting talent. So that's the first thing which is happening. And then once the talent is there, then the talent, like water finds its own level, the talent by themselves will create opportunities. And today, funding is not an issue. Money is available in plenty all over the world. And money is chasing opportunities rather than the other opportunities chasing money. So once you have good talent in an ecosystem that supports this talent, then there is money coming into the system, and then there is a flourishing of these industries. Thank you. So I can tell about the, India growth story. So India, it is new India. What you see is today is new India, and more and more people are going for entrepreneurship, startup. And one thing I used to visit, when I used to visit China, I visited 6-7 times, I see more women population is contributing for the economic growth actually. So same thing, earlier it used to be in India, it is different actually. So women population contribution used to be very, very less. Now more and more women is coming out and taking up the entrepreneurship. They are taking up the employment in a very, to a bigger level. And India government is also aggressively pursuing Atmanirbhar and various other things. Definitely India will contribute major growth in Asia region in the days to come. Thank you. Next question, yeah. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். கொஞ்சம் எடுங்க, வீடியோ எடுத்துக்கங்களா? அப்படியே அந்த வீடியோ எடுங்க, ஸ்பீச்சு கொஞ்சம் இருக்கு. வணக்கம், நான் சென்னை வந்திருக்கேன். சென்னை ஓஎம்ஆர் ரொம்ப ஃபெமிலியரான இடம். ஓஎம்ஆர் ஈஸியான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா எங்கள் இடம் தான் இன்றைக்கி நம்பர் 1 இருக்குது. ஒரு
அந்த இடத்துல இருந்து நான் வந்து இன்றைக்கி இங்கே மலேசியா வந்திருக்கேன்னு சொன்னால் அது மரியாதைக்குரிய ஐயா விஆர்எஸ் சம்பத்தை அவங்களால தான் வந்தேன். பொருளாதார மாநாடு இதில் நீங்கள் வந்து கலந்துக்கன்னு ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் எனக்கு சொன்னாங்க. உடனடியாக நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லா நாட்டிலேருந்து உலக நாட்டிலேருந்து தமிழர்கள் அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பொருட்கள் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதே பொருள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 10 அதிகமாக இருக்குது. ஏன் அந்த பொருளை கொண்டு வந்து நம்ம இங்கே விற்கக்கூடாது, நம்ம ஏன் ஏற்றுமதி பண்ணக்கூடாது, ஏன் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வியை நான் கேட்குறதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 தென்னை மரம் சொந்தமாக வச்சுருக்கேன். எனக்கே சொந்தமாக வச்சுருக்கேன். ஆர்கானிக் பெட்ரிஸரே இல்லாமல் ஆர்கானிக்காக சொந்தமாக ஒரு 1000 மரம் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் நான் விற்க முடியுமா, எப்படி பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை சந்தேகம் கேட்குறேன். அதுக்கு மட்டும் எனக்கு ஐடியா சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் நம்ம கான்ஃபரன்ஸ் சேர்மன் மிஸ்டர் லத்தோ சகாதேவன் மே ரிப்ளை திஸ் கொஸ்டின். ஏன் சார் சகாதேவன் சார், அவர் தென்னை மரம் தேங்காய் இந்தியாவிலேருந்து கொண்டாந்து விற்க முடியுமான்னு கேட்குறாரு. சார் இவ்வளோ சார் என்ன தென்னை இருந்தாங்க. வணக்கம் ஐயா. தேங்காய் வந்து 1000 தென்னை மரத்தில் ஒரு தென்னை மரத்துக்கு 200 காய் வரணுவாங்க. அப்போ 2 லட்சம் காய் தான் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த ஊரில் தேங்காய் இருக்குது, உற்பத்தி இருக்குது. இருந்தாலும் இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட்டும் வருது, பக்கத்தில் தாய்லாண்ட்லேருந்து வருது. அது ஒரு கமோடிட்டி. இன்றைக்கு விலை வந்து ஏறக்குறைய ஒரு தேங்காய் ஒரு 40லேருந்து 50 சென்ட், அதாவது ரிங்கிட், அரை ரிங்கிட் ஒரு தேங்காய் விலை இப்போ உற்பத்தி இம்போர்ட் காஸ்ட்டு. ஆனால் சந்தையில் விற்கும்போது 20 பெருக்கிக்கலாம். அப்போ ஒரு அரை ரிங்கிட்னா அப்போ உங்களுக்கு 10 ரூபா வருது தருவது. ஆனால் அது சந்தையில் போய் விற்கும்போது இன்றைக்கி இளநிலாம் 5 ரிங்கெட் விற்கிறாங்க. அப்போ அது 20, 5, 100 ரூபா. ஸோ அது ஆர்கானிக்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ப்ரீமியம் கொடுத்து வாங்குறதுனா அதுக்கு மார்க்கெட்டிங்லாம் தனியாக செய்யணும். ஸோ இது நம்பரை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் என்ன ஸ்பெஷல் ஸ்டடினா என்ன, நீங்கள் இப்போ நான் சொன்னது வந்து இதுதான் அடிப்படை உண்மை. விலையெல்லாம் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் கொண்டு வந்து 2 லட்சம் காயை நீங்கள் கொண்டு வந்து இங்கே விற்கணும்னா எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எக்ரிகல்ச்சர் பற்றி சொல்கிறேன். சரி சரி. இல்லை அது நான் சொன்னேன், நீங்கள் கண்டெய்னரில் போட்டு அனுப்பலாம். அது போட்டு ஏன்னா கப்பலில் வருதுன்னா ரொம்ப நாள் தாங்காது இந்த தேங்காய். கண்டெய்னரில் போட்டால் ஃப்ளைட் காசு, ஏர் ஃப்ளைட் இருக்குது. இங்கே இப்போ வர்றதெல்லாம் மோஸ்ட்லி தாய்லாண்ட்லேருந்து ரோட்டில் வந்துடுது, ரோடு வழியாக. இந்தோனேஷியாவிலேருந்து பாஜ் கொண்டு வராங்க. அங்கேருந்து வரும்போது ஒரு வாரத்துக்கு மேலே தாங்காது. ஸோ இதெல்லாம் இருக்குது. பல விஷயங்கள் நீங்கள் யோசித்து தான் செய்ய முடியும். ஓகே ஐயா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. டைம் கருதி ஒரே 2 பாயிண்ட்டுங்க லாஸ்ட்டாக முடிச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏஐங்கிறாங்க, சேட் ஜிபிடிங்கிறோம். பார்த்தீங்கன்னா எப்படி க்ரோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேட் ஜிபிடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபேமஸ் ஆச்சு, எல்லாருக்கும் தெரியும். கோ அண்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ 3% தான் ஆன்சர் கிடச்சிது ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி. இன்றைக்கி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 50%க்கு மேலே கரெக்டாக ஆன்சர் கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஒர்த்து பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அவ்வளோ ப்ராசஸர், பேசிக்கலி நத்திங், இட்ஸ் அ ப்ராசஸர். அண்ட் இன் நெக்ஸ்ட் இயர் தேர் பிளானிங் டு டூ க்ளோஸ் டு $7 பில்லியன் to $10 பில்லியன் ஒர்த். இது வந்து 80% மோஸ்ட் ஆஃப் அவர் ஆன்சர்
கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஏஐயில். அப்போ 2030 என்ன நடக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட தேர் $100 billion they are going to invest on the powerful computer to answer close to 90-95% possible that. அதை சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன்னா opportunities are there, AI also coming up, so better to act quick and find a opportunity which wherever it is you can make it global. Second, அந்த ஜேபோஸை தெரியும், அமேசான், அவர் என்ன சொல்றாரு, you have to be adamant about your vision. No, do not change your visions or objective, but flexible in learning, relearning. அதோட நான் முடிச்சுக்கிறேன். Basically we are long way, lifelong we are going to learn and relearn and change our adoption. But our objective or vision, whatever we start today, has to be strong. And thank you all the speakers. Thank you for the opportunity for Dr. VRS. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த செஷன் வந்து இப்போ தயாராக இருக்குது. அடுத்த செஷன் வந்து funding and financial assistance through financial institutions. இதுக்கு தலைமை தாங்கிறவர் மிஸ்டர் கருணாநிதி காசிநாதன், சேர்மன் இண்டோ ஜப்பான் பிரிட்ஜ் கம்பெனி. ஜப்பான்லேருந்து நிறைய காசு பணம் வேணும்னா அது வாங்கி கொடுக்குறவர் தான் இந்த கருணாநிதி. ஆமாம், அவர் தான் தலைமை தாங்கிறாரு. அடுத்தது பணம் வாங்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறது தான் ஏஎஸ் இளவரசன் வரார். அவர் வந்து துபாயில் மிகப்பெரிய துபாய் மற்றும் சென்னை மற்றும் பல்வேறு நாடுகளில் கிளைகளை அமைத்துள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் வராரு, இளவரசன் அவர்கள். அடுத்து வந்து மிஸ்டர் சுதாகருக்கு பதிலாக வேறு யாரோ வராங்களா? யார் அவர்? தேவராஜ் எங்கே இருக்கார்? வாங்க எல்லோரும் வாங்க, மேலே வாங்க, மேடைக்கு கூச்சப்படாமல் வரலாம். ஆளுக்கு ஒரு சேரில் அமரலாம். அரங்கம் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு 30 நிமிஷத்தில் நீங்கள் பேச்சை முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கலந்துரையாடல் பண்ணிவிட்டு நான் 4:45 எங்களிடம் எல்லோரும் டீ குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். சரியா? 30 நிமிஷம் ஆளுக்கு 10 நிமிஷம், 10 நிமிஷம் சும்மா ரிலாக்ஸாக சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 2 கேள்வி கேட்டுட்டு முடிச்சிட்டிங்களா? நல்லா இருக்கு. ஆனால் பணம் எங்களுக்கு வேணும், அது டைரெக்டாக சொல்லுங்கள். நான் அங்கே போனேன், இங்கே போனேன், விஆர்எஸ் சம்பந்த வாழ்த்துக்கள் அதெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாக சொல்லிவிடுங்க. ஆமாம், வாங்க காசிநாதன். அனைவருக்கும் மாலை வணக்கம். கருணாநிதி காசிநாதன், ஜப்பானிலிருந்து. என்னுடைய பெயர் கருணாநிதி, என்னுடைய அண்ணன் பெயர் அண்ணாதுரை. அழைத்தது விஆர்எஸ் சம்பத்தண்ணன். அவருக்கு ரொம்ப கலைஞரை பிடிக்கும், என்னை கொஞ்சம் பிடிக்கும். இப்போது ஜப்பான்லேருந்து நம்ம வந்து இந்த ஃபண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம இருக்கோங்க. எல்லாருக்குமே வந்து பணம் வேணும், எல்லாருமே தொழில் செய்கிறோம். தொழில் செய்யலைனாலும் பணம் வேணும். இப்போ பணம் வேணான்னு சொல்கிறவங்க இங்கே யாரும் இருக்க முடியாது. யாருக்காவது பணம் வேணான்னு இங்கே உட்காந்துருக்கீங்களா சார்? தொழிலுக்கோ இல்லை வருமானத்துக்கோ யாரும் இல்லை. இப்போ அந்த பணத்தை நம்ம எப்படி வந்து தொழிலுக்கு வந்து எந்த மாதிரியான முறைகளில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம கூட இருக்கிறவர் பிரின்ஸ் டாக்டர் ஏஎஸ் இளவரசன் சார். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம் அவருக்கு. நன்றி. அடுத்ததாக வந்து மிஸ்டர் தேவராஜன் அவர்கள், ராஜா, பிரின்ஸு, நிதி எல்லாரும் சேர்ந்து பணத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் இன்றைக்கி இங்கே இருக்கிற டீமு.
மிஸ்டர் தேவராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷ கைத்தட்டலை கொடுக்கலாம். அவர் வந்து டிஜிட்டல் முறையில் எப்படி பணத்தை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்ல போகிறாரு. சரி, இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஃபண்டிங் இதை பற்றி பேச வந்திருக்கோம். இதில் ஒரு சில கேள்விகளோடு நான் இப்போ ஆரம்பிச்சிடுறேன். நான் ஜப்பான்லேருந்து வந்ததுனால ஒரு 20 வருட அனுபவங்கள். ஜைக்கா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஜைக்கா கேள்விப்படலை. நான் சொல்கிறேன், ஜைக்காலிருந்து பணம் வந்து எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது இந்தியாவுக்கும் வருது. அவங்க கொடுக்குற பணத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா சார்? வருட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்? 1%. வேறு அடுத்து 0. வட்டி இல்லாமல் கொண்டு வரோன்னு சொல்லி நம்ம சாக்கி தலைவர் சொல்லியிருக்காரு, சிங்கப்பூர். வேறு யாராவது சார்? ரைட். ஸோ இந்த 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட 0.5 ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட், இதுதான் வந்து ஜைக்கா இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. மலேசியாவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். மலேசியாவுக்கும் பணம் வருது. இவங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குற பணத்தோட இதுதான் இது. சரி, அரசாங்கத்துக்கு நமக்கு ஃபண்டு வருது, ப்ரைவேட்டுக்கு ஃபண்டு வருமா சார்? நம்ம எல்லாருமே ப்ரைவேட்டோட கனெக்டடாக இருக்கோம். ப்ரைவேட்டுக்கும் ஃபண்டு வருது. அது வரக்கூடிய நிறுவனம் ஜேபிக் அப்படின்னு ஒரு நிறுவனம். ஜேபிஐசி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஜேபிஐசி முன்னாடி சொன்னது என்னது? ஜைக்கா, ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி. ரெண்டாவது சொன்னது ஜேபிக். ஜேபிக்கு தான் நமக்கு எல்லாம் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் ப்ரைவேட் ஓனர்ஸ் ஃபண்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஜப்பான் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு அரசாங்க நிறுவனம் ஜப்பான்லேருந்து 1% ஆனுவலுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, நீங்கள் ஜப்பானோட பார்ட்னர்ஷிப் பண்ணால். ஸோ பார்ட்னர்ஷிப் பண்ணாமல் ஜப்பான்லேருந்து ஃபண்டு வாங்க முடியாது. அதை நம்ம மனதில் வச்சுக்கிறோம். இப்போ ஜேபிக்கும் பணம் கொடுக்குறாங்க, இவங்களும் பணம் கொடுக்குறாங்க. இப்போ சாக்கி பிரசிடென்ட் சொன்னார், இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா ஜப்பானில் உள்ள ஒரு சில ஃபண்டிங் ஏஜென்சியெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத நாங்களும் இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் தான் நம்ம வந்து இந்த ஃபண்டிங் ரிலேட்டடாக இறங்குறோம். இப்போ ஜப்பான்லேருந்து டெக்னாலஜி கொண்டு வரோம், ஜப்பான்லேருந்து இனோவேஷன் கொண்டு வரோம், ஜப்பான்லேருந்து ஃபண்டிங்கை கொண்டு வரோம். இது இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, மலேசியாவுக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இது எப்படி எந்தெந்த மாதிரியான சேனலில் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய ஆஃப்லைன்லேயோ இல்லை கேள்வி பதிலையோ நம்ம பேசலாம். இப்போ நம்ம கூட இருக்கிற ஸ்பீக்கர்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். பிரின்ஸ் சார், இளவரசன் சார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரின்ஸ் சார் அவர்கள் வந்து துபாயில் வந்து பலகாலமாக ஒரு ஏறக்குறைய ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அங்கே போய் அவர் வந்து ஃபண்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய நிறுவனங்களுக்கு அவர் வந்து அட்வைசர், ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கார். அவருடைய நிறுவனம் ஏஎஸ்பிஏஎல் அன்சாரி ஆடிட்டிங் எல்எல்சி கம்பெனி வந்து துபாயில் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு குழுவோடு துபாய் போனப்போ எங்களுக்கு நிறைய வழிமுறைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அடுத்த ஜனவரியில் ஒரு பெரிய குழுவை ஜப்பான்லேருந்து துபாய் கூப்பிட்டு போகிறோம். அதுக்கும் சார் வந்து உள்ளே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அடுத்ததாக வந்து தேவராஜன் சார் இருக்காங்க. டிஜிட்டலில் பணம் வருது. இன்றைக்கி வந்து பிளாக் செயின் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா சார்? கிரிப்டோ கரன்சி, பிட்காயின். இன்றைக்கி பணத்தை நீங்கள் கேஷாக ஹேண்டில் பண்ணாமையே பல கோடி ரூபாயை ஒரு ஸ்விட்ச் பட்டனில் அப்படி கொடுத்து ஒரு ஆப்பில் வாங்கலாம், ஒரு ஸ்விட்ச் பட்டனில் இப்படி கொடுத்து பணத்தை வாங்கலாம். இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதை எப்படி இதை பற்றின புரிதல்கள் நிறைய பேருக்கு வேணும். இது வந்து லீகலாக இருக்கா, இல்லை லீகல் இல்லாமல் நடக்குதா, இது எப்படி நடக்குது அப்படிங்கிற புரிதலை பற்றி மிக தெளிவாக வந்து தேவராஜன் சார் வந்து இங்கே சொல்ல போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் வந்து நிறைய இல்லீகலாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்கான்செப்ஷனும் இருக்குது. அதை தேவராஜன் சார் வந்து தெளிவாக விளக்க போகிறாங்க. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது. ஃபண்டிங், ஃபினான்ஷியல். நீங்கள் வந்து நிறைய அவங்கள்ட்ட தகவல் வாங்கிட்டு பிறகு நம்ம கேள்வி பதிலுக்கு போவோம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா சார்? ஃபண்டிங் வேணான்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை சார், எனக்கு ஃபண்டிங் வேண்டாம், ஐயாவுக்கு ஃபண்டிங் வேணாம், நிறைய இருக்குது, தயவுசெய்து அவரை பிடிச்சிக்குவோம், அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஃபண்டிங் வாங்கிக்கோ. இப்போ ஃபண்டிங் இல்லைன்னு சொல்கிறீங்களா? வேணும், எல்லாத்துக்கும் ஃபண்டிங் வேணும். ஃபண்டிங் இல்லாமல் இந்த எந்த ஒரு தொழிலும் மூவ் ஆகாது. ஃபண்டிங்கை பற்றியே நினைக்காம நிறைய பேர் ஐடியாவை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு பணத்துக்காக அடுத்த லெவல் இருந்தால் தான் மூவ் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கோம். எவ்வளோ தான் ஐடியா இருந்தாலும் எக்கானமி இல்லைன்னா மூவ் ஆகாது. அதனால தான் விஆர்எஸ் அண்ணன்
இந்த பொருளாதார மாநாட்டை உச்சி மாநாடாக அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். விஆர்எஸ் அண்ணனுக்கு எங்கள் ஜப்பான் சார்பு டோக்கியோ தமிழ் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவருக்கு ஒரு அருமையான ஒரு பெயர் வந்து மைண்டில் வந்துச்சு. விக்டோரியஸ் ராக்கிங் சூப்பர் ஸ்டாராக நீங்கள் இருக்கீங்கண்ணே எங்கள் எல்லாத்துக்கும். அவருக்கு ஒரு பெரிய கரகோஷ கைத்தட்டலோடு நம்ம ஆரம்பிச்சிருவோம். நன்றி நன்றி நன்றி. ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர் துபாய் இப்போ வந்து உங்களோட கரகோஷத்தோட களை கட்டி பணத்தை எப்படி கொண்டு வரலாம், கையாடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணற்றோடு வருகிறாரு. எல்லோரும் பிரின்ஸ் சார் வெல்கம் சார், வெல்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியினை உரியதாக்குகிறேன். எப்பொழுதுமே இந்த பொருளாதார மாநாட்டில் எல்லா மாநாட்டிலையும் பொதுவாக என்னை சம்பத் சார் கூப்பிடுவார். மேடையில் வந்தோன்னே ஒரு கடிவாளம் போட்டுருவார். சார் சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படிம்பார், சுருக்கமாக சொல்லிவிடுங்க, ஏன்னா நான் கொஞ்சம் நிறையா டைம் எடுத்துப்பேங்கிறது அவருடைய கருத்து. இது பல மேடைகளில் நான் கவனிச்சிருக்கேன். அதுவும் பர்டிகுலராக நான் வந்துட்டேன் அப்படின்னா அவர் ஒரு 4-5 இடம் சொல்லுவார், 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத வந்து அவர் ஆணித்தரமாக சொல்லுவார். பர்சனலாகவும் சொல்லுவார், கவனிச்சிருப்பீங்க மேடையில் பர்சனலாகவும் சொல்லியிருக்கார். ஓகே, இந்த பொருளாதார மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற அத்தனை தமிழ் என்டர்பிரனர்களுக்கும் வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விஆர்எஸ் சம்பத் சாரை பொறுத்தவரை இந்த மாநாடு நம் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களையும் ஒன்றிணைத்து நம்மளோடு நாம் நமது வணிகத்தை செய்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது இன்று மட்டுமல்ல, பல ஆண்டு காலமாக நான் பார்த்துருக்கின்றேன். அவருடைய அத்தனை மீட்டிங்கிலும் எக்ஸப்ட் 1 or 2 நான் ஜாயின் பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் கூப்பிட்டாட்டியும் வந்துடுவேன். நான் வந்தாலும் வராட்டியும் நாங்கள் கேட்டாலும் கேட்காமே என் பேர் உள்ளே இருக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் வருவோம். அந்த அளவிற்கு நம் தமிழ் மக்களோடு உள்ள தொழில் வணிகத்தை அவர் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதிலே ஒரு ஆணித்தரமான கருத்தாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் முன் பறைசாற்றுகிறேன். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய அனுபவத்திற்கு ஒரு சான்று. நீங்கள் இன்றைக்கி நடக்கிற செக்ஷனை பாருங்களேன். செக்ஷன் 1, 2, 3, 4 எத்தனை பேர் அதை நீங்கள் கவனிச்சிருங்கன்னு தெரியாது. அந்த புக்கில் பாருங்கள், அப்படியே கிராஜுவலாக கொண்டு போவார். முதல்ல வாய்ப்புகள் என்ன, எக்கனாமி என்ன, வாய்ப்புகள் என்ன, எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அடுத்தது யார் ஃபண்டு கொடுப்பா, அடுத்தது அக்கௌண்ட்ஸ் என்ன, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன. இன்றைக்கி உள்ள செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலுக்கு வேண்டிய விஷயத்தை, ஒரு தொழிலுக்கு வேண்டியவற்றை அப்படியே கிராஜுவலாக, இதுதான் அவருடைய தனித்தன்மை. அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லணும், அவரை பற்றி பேசல. அவருடைய நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி இன்னைக்கு 1 day மட்டும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு முழு பிஸ்னஸில் என்ன பண்ணணுங்கிறத வல்லுநர்களை வச்சு கருத்துக்களை பரிமாறுகின்ற பொழுது நமக்கு முழுமையாக அது பயனடையும் என்பதிலே நான் ஆணித்தரமாக இருக்கின்றேன். நீங்கள் கவனித்து பாருங்கள், எத்தனை பேர் கவனித்து அந்த டாபிக்ஸ் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப் டு 6 செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து உள்ள ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அதை எப்படி ஒரு முழுமையான நம்பிக்கை செல்ல முடியுமோ அதுபோல் அவர் தொழிலின் வழியாக நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை ஒரு ஹைரார்க்கியாக கொடுத்துருப்பார். இதுதான் வேணும். பாடம் நடத்த எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அது வழிமுறையோடு நடத்தினால்தான் மாணவனுக்கு புரியும் என்பதை நன்றாக உணர்ந்தவர். இதுதான் இந்த மாநாட்டை பற்றி சொல்ல வேண்டாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அதற்கு டைம் எல்லாம் சென்றுவிடும். அடுத்தது ஃபண்டிங். நாம் ஃபண்டிங்கை பற்றி பேச வேண்டும் என்றால் ஏன் ஃபண்டிங்கை பற்றி பேசுகிறோம்? பொதுவாக 21 வயது வரைக்கும் நாம் மேஜர் மைனர் என்று கொள்ளுகிறோம். 21 வயது வரைக்கும் ஒருவனை மதிப்பிடுவது அவனுடைய மார்க்கும் அவனுடைய அச்சீவ் பண்ணுற உழைப்பினால் ஏற்படுகின்ற அச்சீவ்மெண்ட்டு தான் அவனை பற்றி பேசும். ஒரு மாணவனை பார்த்து நீ எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்க, உன்னுடைய நெட்வொர்த் என்ன என்பது நாம் வேல்யூ பண்ணுவதல்ல. அவன் எடுத்திருக்கின்ற மார்க்கை வைத்து தான் நாம் வேல்யூ பண்ணுகின்றோம். ஆனால் 21 வயதிற்கு பிறகு உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உன்னை நிர்ணயம் செய்வது, சொசைட்டிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, எங்கேயுமே உன்னை நிர்ணயம் பண்ணுவது உன்னிடம் உள்ள ஃபண்டிங் மட்டும்தான் என்பதை நீ உணர வேண்டும். நான் பெரிய கவிஞன் எடுபடாது, நான் பெரிய அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்திற்கு மட்டும் அடிப்படையாக தவிர உனக்கு எடுபடாது. ஃபைனல் உன்னை நிர்ணயிப்பது, உன்னுடைய உயர்வையும் உன்னுடைய தாழ்வையும் உன்னுடைய தகுதியையும் நிர்ணயிப்பது ஃபண்டிங் தான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்தது தான். இதை ஒரு முறை நிறைவு கூட்டுகிறேன். ஓகே, இப்போ ஃபண்டிங் என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் ஃபண்டிங் என்பதை பற்றி, தொழிலுக்கு ஃபண்டிங் என்பது என்ன, ஃபண்டு என்பதை பற்றி பார்த்தோமானால், ஃபண்ட் என்பது நமக்கு பல வழியிலே வரும். அரசாங்கம் வழியாக வரும்,
த்ரூ நண்பர்கள் வழியாக வரும், த்ரூ தொழில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வழியாக வரும், த்ரூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக வரும். இதை நாம் எப்படி இந்த ஃபண்டிங்கை எப்படி நாம் தொழில் ரீதியாக முறையாக பயன்படுத்தி முன்னேறுவது என்பதுதான் இன்று பேசப்படுகின்ற வாய்ப்பு. ஃபண்டிங் என்பவுடன் இரண்டு, ஒன்று ஃபண்டை பெறுபவர்கள், அடுத்தது ஃபண்டை தருபவர்கள். ஃபண்டை பெறுபவர்களிடத்தில் என்ன இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் மணி, பல பேரிடமிருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல தொழில்துறையிலே அதை முதலீடு செய்து அதிலிருந்து வருகின்ற ப்ராஃபிட்டை ஷேர் செய்துவிட்டு முதலீடு செய்வர்களுக்கு கொடுப்பது தான் ஃபண்டை பெறுவர்களுடைய நோக்கமாக இருக்கும். இப்பெறுகிற நோக்கம் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஃபண்டை பெறுவர்களுடைய நோக்கம் அப்படி இருந்தாலும் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்பதை நாம் ஃபண்டை யார் முதலீடு செய்கிறோமோ அதை நாம் நிர்ணயப்படுத்த வேண்டும். உங்களுக்கு அனுபவம் இருந்தால் அதை நிர்ணயப்படுத்தலாம். இல்லை என்றால் எங்களை போன்றவர்களை கேட்டு தெரிந்து கொள்வதிலே எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. கன்சல்டன்சி என்றாலே ஏன் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற காலமாக இருக்கின்றது. எதாக இருந்தாலும் நாம் கூகுளிலே இல்லை மற்ற இதிலே தெரிந்து கொள்ளலாம். கூகுளிலே இருக்கும். 8 சுரைக்காய் கறிக்காகாது. நீங்கள் அனுபவம் உள்ளவர்களை கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற முதலீடுகள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளுக்கு சென்றடைகின்ற வரை அது பத்திரமாக இருக்கும் என்பதை உங்களிடம் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் அனுபவத்தில் கன்சல்டண்ட்டை பொறுத்தவரை பல பேருடைய அனுபவத்தை பெற்றவர்கள் அதில் இருக்கின்ற நுணுக்கங்களை உங்களிடம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை செம்மைப்படுத்தி ஆராய்கின்ற பொழுது உங்கள் முதலீடுகள், நீங்கள் செலுத்துகின்ற தொகை, செலுத்துகின்ற ஃபண்ட் உங்களுக்கு பத்திரமாக வந்தடையும். உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சந்ததிகளுக்கு அது சென்றடையும். இது ஃபண்டு பெறுபவர்களுடைய நிலை. ஃபண்டு தருபவர்கள், இப்பொழுது நான் ஒரு ஃபண்டை தருகின்ற பொசிஷனில் இருக்கின்றேன். இல்லை நான் கலெக்ட் பண்ணி இப்போ நிறைய பேர் செய்தார்கள். நிறைய ஃபண்டுகள், வெஞ்சர் கேபிட்டல், சீட் ஃபண்ட், அந்த ஃபண்ட் நிறைய செய்தார்கள். அதெல்லாம் என்ன? சிம்பிள். உங்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்குகிறோம். பணம் உள்ளவர்கள்ட்டேருந்து பணத்தை வாங்கி தொழில் செய்பவர்களுக்கு தந்து உதவி அதை திருப்பி வாங்கி இவர்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ப்ராஃபிட் வச்சுக்கிறோம். சிம்பிள் லாஜிக், பேசிக் கான்செப்ட் அதுதான். டெக்னாலஜி இன்றைக்கி அதை எப்படி வேணாலும் கொண்டு செல்லலாம். அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அதுதான். கொடுப்பவன் ஒருவன், பெறுபவன் ஒருவன், அதை பல மடங்கு பெருக்குபவன் ஒருவன். இது 3 பேர் தான் இன்வால்மெண்ட். இப்போ ஃபண்டை தருபவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? என்னிடம் ஃபண்டு இருக்கிறது, உங்களுக்கு தர வேண்டும். நான் தொழில் செய்ய வேண்டும் என்றால் என்னிடம் பணம் இல்லை. இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு இருக்கட்டும், இன்று இருக்கிறவங்களை கேளுங்கள். நீ தொழில் செய்தாய் என்னப்பால், நீ ஒரு தமிழாயனாக இருக்கின்றாய், நீ ஒரு என்டர்பிரனர் ஆகலாம் என்றால் நான் என்டர்பிரனர் ஆக ரெடியாக இருக்கிறேன், நீ பணம் தருகிறாய் என்பான். ஓகே, இந்த 2 கோடி ரூபாய் தரேன், என்ன செய்வேன் என்று கேளுங்கள். அந்த நிமிடத்திலே நீங்கள் கேளுங்கள், உனக்கு 2 கோடி ரூபாய் நான் தருகிறேன், நீ என்ன செய்கிறாய் என்று அவனிடம் இருந்து வார்த்தைகளே வராது. அதனால்தான் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், ஃபண்டு பெற வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளாமல் ஃபண்டு என்று அலைந்து உங்கள் வயதையும் உங்கள் நேரத்தையும் வீணடித்து விட்டு எனக்கு யாரும் பணம் கொடுக்கவில்லை என்று வேலைக்கு செல்லுகின்ற நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒரு தொழில் செய்வதற்கு 2 கான்செப்ட் தான். ஒன்று சோர்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருங்க. 2மே இல்லாமல் என்னிடம் பணம் தாருங்கள், நான் தயார்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுவது உங்களுக்கு பணம் கிடைக்காது. பணம் உள்ளவன், உன்னிடம் சோர்ஸ் சரியாக இருக்கின்றதா, நான் மார்க்கெட்டிற்கு நான் சோர்ஸ் ரெடி பண்ணுகிறேன். இப்போ ஒருவர் கேட்டார், என்னிடம் சோர்ஸ் தேங்காய் இருக்கிறது என்று சொன்னார். அவருக்கு தேங்காய் சோர்ஸில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறானால் அதை கரெக்டாக வேல்யூ ஆடட் செய்து பதமாக அவர் ஏற்றுகின்ற தகுதி இருக்குமானால் அவருக்கு நாங்கள் ஃபண்டிங் செய்து நிச்சயமாக அவருக்கு மார்க்கெட்டை சென்றடைவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பர்டிகுலராக நம் தமிழினத்தில் இருப்பது 2மே இல்லாமல் பணத்தை மட்டுமே பற்றி பேசி கொண்டிருப்பது. நான் தொழில் செய்ய வேண்டும், ஊரில் யார் பணக்காரன் இருக்கான், யார் வட்டி கொடுக்குறவன் இருக்கான், யார் பேங்கில் இருக்கிறான்னு தான் சொல்லிட்டு இருப்பான். தொழில் செய்யணும் என்று நினைப்பவர்கள் தன்னைத்தான் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற கன்சல்டனுடைய வாதமாக இருக்கின்றது. தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வதில்லை. இன்று எவ்வளோ பேர்கள் ஐடி இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு வருவாங்க. நான் துபாயில் இருக்கேன், எத்தனையோ பேர் வருவாங்க. சார் என்கிட்ட பணம் இருக்குது, எங்கள் அப்பா பணம் இருக்குது, எங்கள் மாமா தரேன்னாரு, எங்கள் அப்பா எம்எல்ஏ, அவர்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது, பண்ணணும். சரி இங்கே வா, நீ என்ன பண்ணுவ, உனக்கு 50 கோடி ரூபா பணம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அவனால் எதுவுமே தெரியாது. துபாயை சுற்றி பார்த்துட்டு திரும்பி போயிடுவான். இல்லை அவங்கள்ட்ட எதாவது சொல்லி கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு அவங்களையும் லாஸ் பண்ணிவிட்டு போயிடுவான். இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதில்லை.
நான் அட்வைஸ் பண்ணுவேன், இப்போ ஒரு 1 இயர் 2 இயர் நீ என்ன தொழில் செய்ய வேண்டும் நினைக்கின்றாயோ அதில் ஓராண்டு 2 ஆண்டுகள் நீ பயிற்சி தன்னை பெற்றுக்கோள் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் செய்ய மாட்டான். நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்களாம் கற்றுக்கிட்டா வந்தீங்கப்பா. எங்கள் அனுபவத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கொண்டு ஆரம்பித்தோம். இந்த கற்றுதலை அங்கே செய்து கொண்டால் உங்களுக்கு ஃபண்டிங் என்பது கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம். அதை செய்வதில்லை. சில பேர் எனக்கு மார்க்கெட் தெரியும், கூகுளில் பார்த்துறது இல்லை, இதுமாரி யாராவது உட்காந்து பேசுகிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு மலேசியாவில் இந்த மார்க்கெட் இருக்குது, சிங்கப்பூரில் அந்த மார்க்கெட் இருக்குது, அங்கே அந்த மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்கிறது, சொல்லிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் பணம் கொடுங்க நான் வாங்கி விற்கிறேங்கிறது. வாங்குகின்ற பொருளினுடைய தகுதியும் அதனுடைய தராதாரமும் தெரியாமல் வாங்கிவிட்டு அதை சந்தைப்படுத்துகின்ற பொழுது அவன் ஃபெயிலியர் ஆகி கவிழ்ந்து நிற்பவர்களை தான் நான் பார்த்திருக்கின்றேன். ஃபண்டை மட்டும் வைத்து தொழில் செய்வது என்பது மண்குதிரையை நம்பி ஆற்றில் கடப்பது போன்றது என்பதை நாம் உணர வைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேலை. இதை தான் நாங்கள் 25 ஆண்டு காலமாக நான் துபாய் மட்டுமல்ல, துபாய், பஹ்ரைன், சவுதி, கத்தார் 4 இடத்திலும் எங்கள் நிறுவனம் இதை தான் செய்து கொண்டிருக்கின்றது. வழிகாட்டுகின்றோம். கொடுக்கின்ற அந்த சொற்பத்தொகை எங்களுடைய ஃபீஸை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு தவறானவர்கள் கூறுகின்ற கூற்றை பெற்றுக்கொண்டு கொடுக்கின்ற ஃபண்டை அவர்கள் உதாசீனப்படுத்துகின்றவர்களை பார்த்துருக்கின்றோம். தயவு செய்து தொழிலை செய்பவர்கள், தொழில் என்டர்பிரனர் செய்கிறவர்கள் ஃபண்டை நீங்கள் வைத்திருக்கலாம், இல்லை ஃபண்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்ணுகின்ற பொழுது அந்த தவற்றினை பண்ணாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் ஃபண்டு வேணுங்கிற இளைஞர்கள் மட்டுமல்ல முதுமையானவர்களும் சரி அவர்களுடைய தகுதியை ஆராய்ந்து கொடுத்தாலும் சரி, கொடுப்பவர்களும் சரி, வாங்குபவர்களும் சரி அவருடைய தகுதிகளை ஆராய்ந்து அதற்கப்புறம் ஃபண்டை ரிலீஸ் செய்யுங்கள். அதுவரையில் உங்கள் லாக்கரிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் நம் தாத்தாக்கள் நம்ம ஃபண்டு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அவர்களுடைய அனுபவம் அதை நாம் பெற்றெடுக்கவில்லை. ஏனென்றால் நாம் அனுபவத்தையும் நாம் அறிவையும் ஏட்டு சுரைக்காயில் பயின்றுவிட்டு இருப்பவர்களை குறை சொல்லிவிட்டு பணத்தை வீணடித்து கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் ஜென்ரலான கருத்து தான். இப்பொழுது ஃபண்டிங்கை பொறுத்து வருகிறேன். தொழில் ரீதியிலே ஃபண்டிங் என்றால் நாம் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று லாங் டேர்ம் ஃபண்ட், ஒன்று ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் என்பது பொதுவாக ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எதிர்பார்ப்பது தான் ஷார்ட் டேர்ம் ஃபண்டு. லாங் டேர்ம் ஃபண்டு ஒரு உற்பத்தி திறனை ஏற்படுத்துவதற்கு தன் நிறுவனத்தில் ஒரு திறனை, ஒரு ப்ரொடக்ஷன் திறனை ஏற்படுத்தி நீண்ட நாட்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்போ தான் உங்கள் பொருளை சந்தைப்படுத்துவதற்கு வாங்குகின்ற தொகை தான் லாங் டேர்ம் ஃபண்டு. இரண்டுமே கிடைக்கும். ஃபண்டில் 2 வகை உண்டு. ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று டெப்ட் ஃபண்டு. நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டை அடைகின்ற பொழுது உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, குறைவாக இருக்கும். ஏனென்றால் ஒருவன் உங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்கின்றான், ஈக்விட்டியாக முதலீடு செய்கின்ற பொழுது அவனுக்கு நீங்கள் வந்த லாபத்தை பெற்று அந்த லாபத்தில் உள்ள டிவிடெண்டை கொடுக்கிறீர்கள். லாபம் இல்லை என்றால் அவனுக்கு எதுவும் கமிட்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி 5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க உங்கள் பிஸ்னஸில் அதில் வருகின்ற லாபத்தை வைத்து நீங்கள் அவனுக்கு தொகை கொடுக்க போகிறீர்கள். அப்போ ரிஸ்க் கம்மி. அப்போ ஈக்விட்டி யார் கொடுப்பா? ஒருவன் உங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்கின்ற பொழுது உங்களை பற்றியும் உங்கள் அனுபவத்தை பற்றியும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஈக்விட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். டெப்ட் ஃபண்டு, இந்த டெப்ட் ஃபண்டுங்கிறது உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு உதவியாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த டெப்ட்டு கொடுக்குற காஸ்ட், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் சம்பாதிக்கலை, அந்த தொழிலில் லாபம் வருது, லாபம் வரல, அவனுக்கிட்ட வாங்கின காசுக்கு நீங்கள் பொருளை இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். அப்போ ரிஸ்க் இஸ் கிரியேட்டட். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கின்ற பொழுது நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டும். உங்களுக்கு அனுபவம் இருந்தால் பெற்று ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரிங்கிறது என்பது என்ன? இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்குகிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 15%, எக்ஸாம்பிள் 15%. ஆனால் உங்களுடைய கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினே 10% வருது. உங்களால் அந்த வாங்குகின்ற ஃபண்டை ஒரு வருடத்தில் 2 முறை ரோல் ஓவர் பண்ண முடியும் என்று வைத்துக்கொண்டால் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் டெப்ட் 15% உங்களுக்கு நீங்கள் டோட்டலாக பே பண்ணணும். உங்களுடைய ஜிபி மார்ஜின் 20% தான் வரும். 10% மார்ஜின். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் பிஸ்னஸ் எடுங்க, இவர் தேங்காய் பிஸ்னஸ் எடுங்க, 5 to 6% தான் வரும் மார்ஜின், 8% தான் வரும். அவர் இங்கே உள்ள ப்ரைஸும் இங்கே உள்ள ப்ரைஸும் கால்குலேட் பண்ணுறது தவறுதலான முறை. அதை நான் அப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கம் சொல்கிறேன். பட் இருந்தாலும் கிராஸ் மார்ஜின் 2 நடை ரொட்டேட் ஆகிறப்ப 20% தான் உங்களுக்கு மார்ஜின். ஆனால் நீங்கள் இங்கே 15% உங்களுக்கு கொடுக்குறீங்க.
பேலன்ஸ் ஓவர் ஹெட்ஸ் இருக்குது, இதில் பேட் டெப்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அவுட். நீங்கள் இதை வந்து சரிப்படுத்தாமல் பணத்தை கொடுத்தால் நான் சம்பாதித்து விடுவேன், என்னால் டேர்ன் ஓவரை மட்டும் வைத்து பணம் கொடுப்பதல்ல, பணம் பெறுவதல்ல. நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக கால்குலேட் பண்ணும். இதுதான் இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட். இப்போ எவ்வளவோ இண்டஸ்ட்ரியில் வாங்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. இப்போ வந்து ஒரு 40% லாபம் உள்ளவன் வாங்குவான், 20% லாபம் உள்ள வாங்குவான், 10% லாபம் உள்ள வாங்குவான். பட் காஸ்ட் ஆஃப் டெப்டை பொறுத்து உங்களுடைய ஜிபி மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த ரோல் ஓவர் பீரியடையும் கணக்கு பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரே பிஸ்னஸ், ஒரே ரீஜன், ஒருத்தன் எஃபெக்டிவாக 3 times 4 times ரோல் ஓவர் பண்ணுவான், ஒருத்தனால 2 times தான் ரோல் ஓவர் பண்ண முடியும். ஏன்னா அவனுடைய கஸ்டமர் பேஸ் அப்படி இருக்கிறப்ப 2 பேருமே ஒரே லோன் தான் வாங்கியிருப்பான், ஒருத்தன் சக்ஸஸ் ஆவான், ஒருத்தன் ஃபெயிலியர் ஆவான். அதுக்கு ரீசன் இந்த ப்ராப்பர் கால்குலேஷன், ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். இப்போலாம் பழைய மாதிரி பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லோன் கொடுக்கறது கிடையாது. whenever they are giving the loan, they want to know your purpose. They are giving the specific purpose. Okay, you want to do export, giving factoring, you bill export discounting. You are leaving local, check discounting, bill discounting, number of days. They are analyzing your customer. உங்கள் கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் அவன் ரிஸ்க் எடுக்கிறான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அவங்க they are taking the collateral guarantee, they will give the loan just like that. Maybe here everyone knows that one. How they given the loan, funding previously, now how bankers they are giving. எல்லாமே அனலைஸ் பண்ணுறான். இன்றைக்கி உங்களுக்கு லோன் வாங்குகிற தகுதி இருக்கா இல்லையாங்கிறத, உங்களுக்கு லோனு வாங்கணுங்கிற எண்ணம் வரத்துக்கு முன்னாடியே அவன் டேட்டா வச்சுருக்கிறான். நீங்கள் மார்க்கெட்டிங் கால் வரும் பார்த்துருப்பீங்க, சார் உங்களுக்கு லோன் வருமான. எல்லாருக்கும் வராது, யாருக்கு தகுதி இருக்கோ அவனுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே என்ன வரும், ஃபண்டிங் வாங்கணுன்ட்டு, ஃபண்டிங் வாங்கி செய்யலாம் என்னான்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சார் சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிஸ் உங்கள் டேட்டாவை வந்து இஸ் அப்சார்விங், ஹீ இஸ் வேலிடேட்டிங் யூ வெதர் யூ ஆர் கேப்பபிள் டு கெட் த ஃபைனான்ஸ் ஆர் நாட். அதனால் அந்த ஃபண்டிங் இருக்கிறதுனால, ஃபண்டிங் நீங்கள் எப்போ வந்து ஃபண்டிங் வெளியிலேருந்து எடுக்கிறீங்களோ, யூ ஷுட் ஒர்க் டபுள் டைம் கேர்ஃபுல் ஆஃப் இன் யுவர் பிஸ்னஸ், நாட் ஜஸ்ட் லைக் தட். சில பேர் இருப்பான், லோனு வாங்க ட்ரை பண்ணி 2 வருஷம் லோனு வாங்கினதுக்கப்புறம் டயர்டாகி உட்காந்துருவான், அதுக்கப்புறம் அவளை பிஸ்னஸே பண்ண முடியாது. யூ நோ நீட் டு கோ டு டேக் த ஃபண்டிங். யூ ஜஸ்ட் டெவலப் யுவர் செல்ஃப், டெவலப் பிஸ்னஸ். Automatically funding will come to the funder, will approach you where you need the fund. Okay, when we are now the recent days, you know, the startup funds. Recent days the government is going for other country to take the fund. The investor meet என்ன எவ்வளோ கண்ட்ரியில் போகிறாங்க, chief minister going for the road shows. Why? They need fund to develop the country, develop the state. At the same time, who's giving the fund to the government? They are not giving just like that. Even I was involved in one fund generating for our Tamil Nadu government. The fund provider asking, give me the security, collateral security of your government property. They cannot give. Government cannot give the collateral for the loan fund to the other people. Because if you want to give the collateral, they have to pass the resolution in the assembly. The opposite party will not accept. So this is a funder. Now this is a funder market. They have the money, they have fund, they want to give, they are searching the qualified peoples. Okay, when we are talking about the startup have the different categories. One pre-seed funding, seed funding, then serial funding A, B, C, D. You know the serial funding A, B, C, D. Pre-seed funding, who have the technology, who have the knowledge, who have the experience, they have to invest their own savings. That is a pre-seed funding. Seed funding, once you think you started, you invested, you started your company, you made the incorporation with Malaysia, Dubai or wherever, then slowly you can, other friends or other relatives, they will give some more fund to start the business. This is a 2-stage for you first. Then go serial funding, A, B, C, D. Once the business started, then can get the close relations investors. You can find investors. Then serial B, go private equity. Some outside people will come. Go C, that is the term advanced level, Series C. Then Series D is a public issue. When you reach the Series C, Serial C,
you should qualify your company have the basic qualification, minimum 7 years, minimum so-and-so turnover, because each and every you know, these exchanges where we registered for public issue, they have the criterias, they have the qualifications. To reaching that qualification, you have to struggle it. So then only you can go for the public funding. When you go for the public funding, you should be very careful for the compliance. You have money, you can easily invest in any country. Now the world is open for all. You can invest everywhere. Even now today, Saudi is in the Middle East, already Mr. Abhay is told as experience. Now the Saudi is an emerging market for another 1 decade. The Saudis have the opportunities. This is a virgin market. Still the outside peoples, they feel this is a conservative country. No, already they abolished. This is not a conservative country. Now they have the plenty of opportunity in different field, real estate, manufacturing, industry, trading, and entertainment, even cultural entertainment. These are all opportunities you have. But when you go in, you have money, you can invest your own fund, saving fund, but you should follow the compliance. Even you are depending with your ability, or you are depending with any other person's ability. If they have the pre-qualification, can do the business. If you are not in compliance, ultimately you are a loser. They are not loser. Even somebody will come, I am a working partner. I can work, I have the experience. This is my success story last 25 years. But if they are not follow the compliance, who is the investor is a loser. Please be careful whenever you are investing in the other country, because before we invested only within our village, within our town, within our country, we are safe. Even somebody is trying to cheat also, we will take 50 people to go and sit and we can make arbitration. No need to go legally. We can settle it. Thank you. Legally. But now, when you go for the internationally, please be careful for compliances of respective land of law. That will be very, very crucial. And also nowadays, in the worldwide, this accounting policy, disclosing policies to the investor as a balance sheet, P&L, or whatever the statements, it should be unique. Now some countries, they have their own regulations. Even it is equal to the same regulations whose they adopted internationally. In future, maybe another some short span, worldwide, the disclosures will be the same way. That time the investor can understand easily about other countries, other companies' position. So thank you once again. Thank you very much for giving the opportunity to me to explore to give the awareness to our Tamil community. That is what my feel. We should give the awareness to our community wherever, all over the world. Only our Tamil community is leaving entire world. Wherever, whichever country you go, you can find any single Tamilian to help us. So that connectivity is even the more, for upgrading that connectivity, still VRS Sambat is giving the more opportunity to connect us in the worldwide. I don't know the next meeting where he is going to connect. Definitely I will be the present. Definitely that country will be the new country. We will get more connectivity. Thank you very much. Thank you very much. Mr. Ilavarasan given a wonderful speech. எனக்கு எப்பவுமே இளவரசன் 1 மணி நேரம் கொடுக்கணும்னு ஆசை. அது என்னென்ன நிறைவேற மாட்டேன்து. இந்த தடவை அவருக்கு மேக்ஸிமம் டைம் கொடுத்து, ஏன்னா ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அறிவாளி. அந்த ஊரில் போய் கும்பகோணத்துலேருந்து இதுக்கு போய் மாயவரத்துலேருந்து துபாய் போய் அந்த இடத்துல பெரிய அளவில் புகழ்பெற்றவர். யார் போனாலும் எல்லாரோட அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெருமகனார். அவர் ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அடுத்து மிக்க நன்றி சார். ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சார், பிரின்ஸ் சார், இளவரசன் சார் கொடுத்தது. நீங்கள் யார் எந்த ஃபண்ட் ரிலேட்டட் டிஸ்கஷன் அப்படின்னாலும் ஆஃப்லைனில் நீங்கள் சாரோட பேசலாம். துபாயில் யார் போய் இறங்கினாலும் புதிய தொழில் பண்ணுறதுக்கு நம்ம பிரின்ஸ் சார் வந்து கை கொடுத்து தோல் கொடுத்து மேலே தூக்கிட்டு வர்ற ஒரு நல்ல மனிதர். அடுத்ததாக நம்ம இந்த டிஜிட்டல் ஃபண்ட், இந்த டிஜிட்டல் அசட்ஸு, பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி, இதை பற்றின நிறைய மித்து இருக்குது, மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தேவராஜன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ விளக்க வர்றாரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கேள்வி பதில் இருக்குது. அதில் நம்ம ஒரு குயிக் ஒரு 5 minutes ரவுண்டு கேள்வி பதில் முடிக்கிறோம். நன்றி. ஓவர் டு யூ தேவராஜன் சார்.
என் தாய் தந்தைக்கும் அன்னை தமிழுக்கும் முதல் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளம் கொண்ட மிஸ்டர் விஆர்எஸ் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டில் கலந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னாடி எமர்ஜிங் டெக்னாலஜியை பற்றி பேசின மிஸ்டர் அபித் அண்ட் மிஸ்டர் துரை கந்தசாமி அவங்க வந்து அதிலேயே கொண்டு வந்தாங்க பிளாக் செயின். அந்த பிளாக் செயின் பற்றி தான் கொஞ்சம் நான் பேச போகிறேன். பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்துட்டு இது வரைக்கும் என்ன சொல்கிறது, பிளாக் செயின் என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா சாஃப்ட்வேருமே ஹேக்கபிள் எக்ஸப்ட் பிளாக் செயின். ஸோ இதுதான் பிளாக் செயினோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய பேசுகிறோம். ஏஐ வந்து நிறைய பெருசாக வளர்ந்துருக்கு. ஏஐ எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அதில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சேலஞ்சஸ்க்கு ஒரு சொல்யூஷனாக பிளாக் செயின் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் டிரைவர்லெஸ் கார் பற்றிலாம் பேசணும். டிரைவர்லெஸ் கார்லாம் வந்துருச்சு, நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டிரைவர்லெஸ் கார் வந்து நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு அது ஹேக்கிங் தெரியும்னா, ஏஐ ஆல்சோ ஹேக்கபிள் தான். ஸோ ஹேக்கிங் தெரியும்னா அவர் அங்கேருந்து அந்த காரை வந்து டைவர்ட் பண்ண முடியுமானா பண்ண முடிஞ்சிடும். பட் அதே ஏஐ கோடிங்கை பிளாக் செயினில் பண்ணிட்டா 100% வந்து அதை வந்து ஹேக் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹேக் பண்ண முடியாத ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த பிளாக் செயின். ஸோ இந்த பிளாக் செயின் பற்றி நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் செயினுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி அமைச்சிருக்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவங்க வந்து இந்த பிளாக் செயினை கையில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட டேட்டா வந்து பிளாக் செயினில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரியை வந்து பிளாக் செயினோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்டை பிளாக் செயினோட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் செயினோட இம்ப்ளிமெண்டேஷன் இந்தியாவில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பிளாக் செயினில் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்எஃப்டி, நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாட்டு இல்லை ஒரு இசை இல்லை ஒரு டிராயிங், இதை வந்து என்எஃப்டியை கன்வெர்ட் பண்ணி ஒரு டிஜிட்டல் அசட்டாக நம்ம வாங்கிக்க முடியும், விற்றுக்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் வந்து என்எஃப்டியில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி மெட்டாவர்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த எமர்ஜிங் டெக்னாலஜிலேயே மெட்டாவர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறதுலையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அங்கே தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபோன் கால் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணக்கூடிய வீடியோ கால், ஆடியோ கால், இதெல்லாமே அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ்குள்ளே போக போகிறோம். அங்கே வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்ட் ரியாலிட்டி இதெல்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் பிளாக் செயினாக பார்க்குறோம். அண்ட் வெப்3 பற்றியும் பேசியிருந்தாங்க. வெப் 1 நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் வந்துட்டு வெப் 2. நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்டர்நெட் வெப் 1ன்றது ரீட் ஒன்லி கான்செப்ட். அண்ட் வெப் 2ங்கிறது நம்ம கமாண்ட் கொடுக்குறோம், ரிசல்ட் எடுத்துக்கிறோம். பட் வெப் 3 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அண்ட் பிளாக் செயினை மட்டுமே ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் பிளாக் செயின் அப்படின்னாலும் கூட இந்த பிளாக் செயின் வந்து ரொம்ப பெருசாக எங்கே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு, எங்கே பெருசாக வளர்ந்துச்சுன்னா கிரிப்டோவில் தான். கிரிப்டோ கரன்சி எப்போ பெருசாக பூம் ஆச்சோ அங்கேருந்து தான் இந்த பிளாக் செயினும் பெருசாக தெரிய வந்துச்சுங்க. கிரிப்டோனாலே மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு தயக்கம், ஒரு பயம். இது பாமர மக்களுக்கு மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்குறாங்க. காரணம் அதை பற்றி நான் நிறைய மித்து வந்து தான் நம்ம சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது இன்றைக்கி காலத்தில் சமீபத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். யூஎஸ் எலெக்ஷனில் பெருசாக பேசுனது கிரிப்டோ அண்ட் பிட்காயின் தான். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனில் நின்ன உடனே அவர் என்ன பேசினாரோ, நான் வந்துட்டேன்னா ஜெயிச்சுட்டா யூஎஸில் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை, பிட்காயினை ரிசர்வ் கரன்சியாக அறிவிப்பேன் அப்படிங்கிறது வரைக்கும் பேசியிருந்தாங்க. ஸோ அப்போது இன்றைக்கி உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு வந்து யூஎஸ் தான். அவங்க ரிசர்வ் கரன்சியாக பிட்காயினை எடுத்துப்பேன் அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே இந்த கிரிப்டோவும் பிளாக் செயினும் ஆக்குபை பண்ணியிருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு பெஸ்ட்டு பேமெண்ட், குளோபலைஸ்டு பேமெண்ட் சிஸ்டமாகவும் இருக்குங்க. சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக பல கோடி ரூபாவை டிரான்சாக்ஷன் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியாக வந்து லோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஆல்சோ. இந்த மாதிரியான காரணங்களால் தான் இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி பெருசாக இருக்குங்க. 2008 முதல்ல வந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின், அதோட வேல்யூ வெறும் 40 பைசா தான்.
ஆனால் இன்றைக்கி ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் என்னன்னு தெரியுங்களா? அரௌண்டு 80 lakhs rupees. அப்போ நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும், 40 பைசாவுக்கு வந்த ஒரு பொருள் இன்றைக்கி 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்குதுன்னா கடந்த ஒரு 14 வருஷத்தில். ஸோ இதுக்கு பின்னாடி எவ்வளோ நம்பகத்தன்மையான சில விஷயங்கள் இருக்கும். அந்த நம்பகத்தன்மையான விஷயங்கள் புரியாமல் போனதுனால தான் நிறைய பேர் இதை பார்த்து கொஞ்சம் தயங்குறாங்க. ஸோ இந்த புரிதலை தான் டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட் எங்களுடைய என்ஜிஓ வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்ருக்கோம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல்ஸ் மூலமாக, காலேஜஸ் மூலமாக, என்ஜிஓஸோட டைப் பண்ணி பிளாக் செயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிற எஜுகேஷன் கொடுத்துருக்குறோம். சாதாரண மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இந்த டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தயக்கமும் பயமும் இருக்கக்கூடிய இந்த சாதாரண மக்களுக்கு வந்து இந்த புரிதலை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அவங்களுடைய தயக்கத்தை போக்கிட்டாலே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோன்னா நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்ட நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணவங்க அதில் லாபமும் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அந்த லாபத்திலேருந்து ஒரு பார்ட்டை வந்து இந்த டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த டொனேஷன்லேருந்து நாங்கள் வந்து நிறைய வெல்ஃபேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து ரெனோவேட் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறது அண்டு இன்னும் இந்த மாதிரி என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய முடியுமோ இது எல்லாமே டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட் மூலமாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட்டிலேருந்து நிறைய இந்த பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், அந்த கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ், அந்த ட்ரேடர்ஸ், இவங்க எல்லாரையுமே ஒன்று சேர்த்து அவங்களோட நிறைய டைப் பண்ணி பார்ட்னர்ஷிப்பும் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் கவர்மெண்ட் பிளாக் செயின் அந்த என்னென்ன பாடிஸ் இருக்கிறாங்களோ அவங்களோட நிறைய டைப் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அப்படிங்கிறத நம்பிக்கை நேம்னு கொண்டு வந்து நிறைய துறைகளில் கொண்டு வந்துட்டாங்க. டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ரியல் எஸ்டேட் வந்து தமிழ்நாட்டில் பிளாக் செயினில் தான் பதிவு பண்ணுறாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து இந்தியாவில் எலெக்ஷன் வந்து பிளாக் செயினில் தான் பண்ண போகிறன்ற அறிவிப்பு இருக்குது. இந்த மாதிரி எல்லா துறைகளுமே பிளாக் செயினை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்குன்னா பிளாக் செயின் அப்படின்னா ட்ரஸ்ட்டுங்க, நம்பிக்கை. அதனால தான் தமிழில் வந்து பிளாக் செயின் அப்படின்னா நம்பிக்கை நேம்னு வைக்கிறோம். ஸோ இவ்வளோ தூரம் இந்த பிளாக் செயின் நம்பிக்கையோடு இருக்குன்னா இந்த பிளாக் செயினில் தான் கிரிப்டோ கரன்சி ரன் ஆகும். ஸோ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி லீகல் அசட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் லா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து ஒரு அசட் அப்படின்னா தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறோமோ, லேண்டு வாங்கி வச்சுக்கிறோமோ, ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி தாராளமாக கிரிப்டோவை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த கிரிப்டோ கரன்சி அண்ட் பிளாக் செயின் சார்ந்த துறைகளில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான கைடன்ஸ் வந்து எங்களோட டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் கொடுக்குறோம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கும். 2030க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பிளாக் செயின் எஜுகேஷன் கொடுத்துடணும் தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட் எங்கள் ட்ரஸ்ட்டினுடைய முக்கியமான நோக்கம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 500 டெவலப்பரை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிறத விட நீங்கள் ரொம்ப பெருசாக கொட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட், அவ்வளோ மணியை வந்து எடுத்துக்கலாங்கிறத விட அள்ளிக்கலான்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ தமிழ்நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரியை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த டெக்னாலஜி சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெஞ்சர் கேபிட்டல்ஸ் ஆர் இன்வெஸ்டர் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வரலாம். ஸோ எங்களோட டீம் இருக்காங்க, உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் எஜுகேட் பண்ணுற ரெடியாக இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி திரு தேவராஜன். நிறைய ஃபண்டிங் சார் வந்து பிரின்ஸ் சார் பேசினாங்க, பிளாக் செயினை பற்றியும் பேசினாங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு வந்து அதில் 3 கேள்வியை நம்ம செலக்ட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஜப்பான் எப்படி 0.5க்கு கடன் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மைண்டில் போட்டு குழப்பிட்டுருப்பாங்க. ஜப்பானில் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது நீங்கள் பேங்க்கில் 1 கோடி ரூபா பணத்தை போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா மாதம் சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும், நம்ம லாக்கரில் நகையை வைக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா எல்லாருமே பணத்தை சம்பாரித்து போடுறவங்க எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஜப்பான் பேங்க் இதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்து
கொடுக்குற பணத்திலிருந்து ப்ராஜெக்டை எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே 26 மெட்ரோ ரயில்வே இந்தியா முழுக்க வருது. அதில் பாதி ப்ராஜெக்ட் ஜப்பான் கம்பெனி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வர்ற லாபம் ஜப்பானுக்கு போகுது. ஸோ ஜப்பான்லேருந்து வர்ற பணத்தில் ஜப்பான் கம்பெனி லாபம் எடுத்து அவங்க ஊருக்கு டேக்ஸ் கட்டுறாங்க. ப்ளஸ் மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் இருக்குது 0.5 இருந்தாலும். இதுதான் அதோடைய ஃபார்முலா சார். நிறைய பேருக்கு வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, இது கொடுக்குறதோட பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. அதை நம்ம நிறைய ஃபண்டிங் கொண்டு வர்றது இதை பற்றி நம்ம ஆஃப்லைனில் பேசுவோம். இப்போ உங்களுடைய 3 கேள்விகள், யாராவது ஒரு முதல் 3 கேள்விகளுக்கு மட்டும் நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ் ஆன்சர் பண்ண போகிறாங்க. சார் ப்ளீஸ் சார். அதாவது நீங்கள் சொன்ன சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருந்தது. இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு மேஜர் ஆக்டிவிட்டீஸ் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசின், மெடிக்கல், லாயர்ஸ், இப்போ ஆடிட்டர் கூட இருந்தது லோக்கல் வேணும் கம்பல்சரியாக. அதை கூட இப்போ ரீசெண்டாக 2 months பேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆல்மோஸ்ட் துபாயை பொறுத்தவரைக்கும் யூ கேன் டூ 100% எக்ஸ்பார்டேட் நேம். இப்போ லோக்கல்ஸ் தேவை கிடையாது. ஒரு சர்டன் இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க இந்த கண்ட்ரியினுடைய சேஃப்டி சங்கில் வச்சுருக்கிறாங்க. பட் அது நீங்கள் போகிற இண்டஸ்ட்ரியை பொறுத்து அது வந்து மேஜராக கிடையாது. மேஜர் ரொம்ப லிமிட்டட் இண்டஸ்ட்ரீஸ் தான். இப்போ நீங்கள் யூ கேன் நார்மலாக ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் டேரெக்டாக யூ கேன் கோ ஹெட் டேரெக்டாக. ஈவன் நாட் ஓன்லி துபாய், அந்த ரீஜன்லேயே வந்து மேஜர் ஆஃப் ஆல் த, ஏன்னா அந்த ஜிசிசின்னு கேள்விப்பட்டிருப்பேன், கல்ஃப் கவுன்சில் கண்ட்ரிஸு. அதில் வந்து இப்போ மேஜர் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் உன்னுடைய பேசிக் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி போகிறீங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா சும்மா நான் இண்டஸ்ட்ரி மாரி போட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால. நீங்கள் சில பேர் இண்டஸ்ட்ரின்னு ஆரம்பிப்பா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பணம் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியாது. பேசிக் கான்செப்ட் அதுதான். பட் வித்தவுட் லோக்கல் யூ கேன் டூ 100% யூ கேன் டூ. பண்ணலாம். ஜஸ்ட் லைக் தட் நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் தாராளமாக கொடுக்கலாம், நோ இஷ்யூ. ஈவன் ரிபார்ட்டியேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் ரிபார்ட்டியேஷன் ஆஃப் கேபிட்டல், தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ நவ் திஸ் இயர் இன்ட்ரடியூஸ் த கார்பரேட் டேக்ஸு. பட் அதுக்குள்ளே டேக்ஸ் கட்டிட்டா நீங்கள் இன்கம்க்கு டேக்ஸ் கட்டணும், அவ்வளோதான். பட் எந்த விதமான தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் ஃபுல்லி ஃப்ரீ ஃப்ளோஸ். கமர்ஷியல் ஃபண்ட். அருமையான கேள்வி. ஐ திங்க் இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்வீட் மெசேஜ் சார் கொடுத்துருக்காரு. முன்னாடி வந்து டிபெண்டன்சியே இப்போ குறைச்சிருக்காங்க, யார் வேணாலும் தனியாக போய் ஆரம்பிச்சிக்கலாம். அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ணுவோம் சார். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. 3 கேள்வி தான் இருக்குது, இன்னும் 2 தான் இருக்குது. சார் ப்ளீஸ் சார். சார் யாராவது மைக் கொடுக்க முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா? சார். என் கேரி ட்ரேட். ஓகே சார். ம் 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 சார், ஜப்பான்லேருந்து கொடுக்குற பணம் வந்து பிஸ்னஸ்க்காக கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிக்கு கொடுக்க மாட்டாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, ரீஃபைனான்சிங்க்கு கொடுக்க மாட்டாங்க, வாங்கி வட்டிக்கு விடுறது ரீஃபைனான்சிங்க்கு கொடுக்க மாட்டாங்க. 3வது என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மற்றதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறது அன்அஃபிஷியலாக நடக்கலாம். அன்அஃபிஷியலாக இப்போ ஜப்பான்லேயே இருக்கிற ஒருத்தருக்கு 10 கோடி ரூபா கடன் வாங்குவார் 0.5க்கு. அவர் அதில் 5 கோடி எங்கள் வீடை வாங்கிட்டு 5 கோடி எங்கே ரொட்டேட் பண்ணி எதாவது பண்ணுவார். இதெல்லாம் வந்து ஆஃப் த டேபிளில் நடக்கிறது சார். ரைட் சார். அடுத்த கேள்வி போகலாம் சார். ப்ளீஸ் சார். மைக் வேணுமா சார்? லாஸ்ட் கேள்விங்க சார். எஸ் சார்.
ரொம்ப நன்றி. இது இந்த தலைப்புக்கான இந்த செஷனுக்கான கேள்வி இல்லை, இது புது கேள்வி. கடைசி செஷனில் வச்சுருக்கோம், 17th செஷன். அப்போ இதை பேசலாம், சரியா? ஓகே. 17வது செஷனில் அந்த பாயிண்ட் அதுக்குன்னே ஒரு செஷனே வச்சுருக்கோம். ஓகே, நன்றி நன்றி. இப்போ ஃபண்டிங்கை பற்றி ஃபண்டிங் இன்னொன்று வந்து நான் இப்போ நேற்று முந்தான முடிஞ்ச சண்டே ஐ மேட் த மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா வந்திருந்தார். அவங்க மாநாட்டுக்கு வந்தால் வி எப்போ டயலாக் செக்ஷன் வித் த மினிஸ்டர். ஸோ ஐ ஸ்போக் டீம்லாம் என்ன கேட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு கால் மோனோரியல் ப்ராஜெக்ட் தெலுங்கானாவில் செஞ்சோம்னா எப்படிங்கிற அப்புறம் கேட்டால் அவர் என்கிட்ட சொன்னார், இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் கொண்டாட முடிய மாட்டார். நல்ல வேலை நீங்கள் இப்போ பேசுனதை வச்சு ஜப்பான் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கேந்தே எந்த கண்ட்ரி கேட்குறீங்க சார்? இந்தியாவுக்கா இல்லை மலேசியா? இந்தியாவில் தெலுங்கானா ஸ்டேட். இந்தியாவில் தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு மோனோ ரயிலில் ப்ராஜெக்ட் கொண்டு வர முடியுமானா தாராளமாக கொண்டு வரலாம். இதுக்கு ஜைக்கா ஃபண்ட் பண்ணோம். தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜைக்கா டெல்லிக்கு அப்பீல் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆச்சுன்னா அவங்க ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது ஒரு ப்ரொபோசல் அப்பீலாக நீங்கள் கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே. நன்றி, எல்லாரும் வாங்க. மூணாவது கேள்வி முடிஞ்சு விட்டது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஒரு 15 நிமிஷம் டீ டைம், எல்லாரும் டீ முடிச்சுட்டு வந்தீங்களா அடுத்த செஷன் நம்ம உட்காரலாம். ஏன்னா எல்லாருக்கும் உள்ள சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் அட்டெண்ட் தி டீ செஷன் அண்ட் கம் பேக் ஃபார் ரியல் செஷன். எல்லாருக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ.
வந்திருக்காரா? வாங்க வாங்க. Mr. Lokesh Rajendra Babu, please come to stage. Dr. M. Bhuminathan வந்திருக்காரா? பூமிநாதன் வாங்க. இல்லை, அவர் இப்படி வர சொல்கிறேன். இங்கே வாங்க ஒரு நிமிஷம். நீங்கள் தமிழ்நாடு செஷனில் பேசுகிறீங்க. அடுத்த செஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் மார்ச்மெண்ட் தமிழ்நாடுன்னு இதே பேசுகிறீங்களா? ஓகே. நான் நினச்சேன் அதில் நான் 2-3 பேரை வச்சு அரை மணி நேரத்தில் முடிச்சலான்னு பார்த்தேன். சரி வாங்க. கம். All 4 speakers are there. வாங்க சார், மேலே வாங்க சார் எல்லாரும். Mr. Ranganathan Kannan is a very popular and talented and a very famous personality on tax matters in Kuala Lumbur. Everyone referred his name to one of the speakers. Actually, we want to put him as a chair. We put him as a chair of this today's session. Welcome, Mr. Ranganathan Kannan. Mr. Professor Nizam Shah. Vanga sir. Nizam Shah is one of the talented personality on accounts activities. He is a adjunct professor of the university. University, sir? Malaysian University, and also he traveled a lot. He is very much actively involved in Malaysian Indian Muslim Chamber of Commerce. The Chamber of Commerce also recommended his name as one of the speakers. Mr. Lokesh Rajendra Babu, sponsored by Mr. Chinnu Palanivel from Singapore. He recommended his name, is one of the speakers. Then Dr. M. Bhuminathan, recommended by Mr. Durai Kandasamy. Bhuminathan is running a Kingmaker IAS Academy in Chennai. That is one of the popular IAS Academy, knowledge-based academy, and also to give training to our Indian youth to pass IAS exams, Group 1 exams, Class 1 officers exams, like that. Many youngsters got a job through his institution. Is managing very well. I am very happy to invite all 4 speakers. Now I am requesting the chair to present the speech. All the speakers, please finish within 10 minutes. Then after that we can give some 2 to 3 question time for our participants. Because one more sessions are there. So please cooperate with us as quick as please finish up your speech. I am requesting Mr. Ranganathan, please come to podium. Vanakkam. Can I have the slides, please? Slides. Yeah, Mr. Vittal. சரி பரவாயில்ல. வணக்கம். ஸ்லைட்ஸ் வரும்போது வரட்டும். Because we are interested of time factor, we can start earlier. So இன்னைக்கு டாபிக் வந்து is more on accounting procedure, management skills, tax systems toward economic development. So we have 3 well-known talented speakers. Okay, Professor Nizam, Dr. Bhuminathan, and a good friend from Chennai. Okay, என்னோட ஸ்கோப் வந்து I'll touch on taxation,
slide is not here available yet. Yeah, it's not visible. Okay. So yeah, welcome to Malaysia. இப்போ இல்லைங்க, இது இல்லைங்க, சகப்பாக இருக்கும். இல்லை, இது இல்லை. வெட்டாருக்கு நான் அனுப்பி விட்டேன். எனிவே லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ அக்டோபர் 18 தான் வந்து நம்மளோட பட்ஜெட், கடைசி பட்ஜெட் வந்து முடிஞ்சிச்சு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் புது சிஸ்டம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் ரைட். அடுத்தது போங்க சார். ஓகே, ஸோ நமக்கு டைம் ரொம்ப இல்லை. ஸோ திஸ் ஆர் த ஓவர்வியூஸ். ஓகே, அடுத்தது போங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரீசன்ட் இயர்ஸோட ரெவன்யூ எஸ்டிமேட்ஸ். 2023 2025 அடுத்த வருஷத்துக்கு உள்ள ரெவன்யூ எஸ்டிமேட்ஸ். ஸோ மலேசியாவில் இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா ஆல் த வைல் நம்மளுடைய டைரக்ட் டேக்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வேர் இட் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி கலெக்டிங் லோவர் அமௌண்ட். அது காரணம் இருக்கு. பிகாஸ் இன்வாய்ஸ் வந்து அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட்டமாக அமல்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்த 2 கட்டம் இருக்குது, January 1st and July 1st. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சு. போன எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி இட் வென்ட் பேக் டு எஸ்எஸ்டி, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஸ்டில் இன் பிளேஸ். பட் சில இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சில அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் சார். இல்லை, இதுக்கு முன்னாடி போங்க ப்ளீஸ். யா, ஸோ இதுதான் ஹைலைட்ஸ். இந்த வருஷத்தோட ரீசன்ட் பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி, லெவி, எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் இருக்கும்போது இன்கம் டேக்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 600 மில்லியனுக்கு மேலே ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் அதர் டைரக்ட் டேக்ஸஸும் வந்து ட்ராப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் தட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஃப்ரம் டைரக்ட் டேக்ஸ் வைஸ் இட்ஸ் ட்ராப்பிங். ஓகே, பட் வருங்காலத்தில் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் கோஸ் பேக் டு த சேம் ட்ராக். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேக்ட்ரிஸ், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மலேசியா இந்த ரீஜனில் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இட் வில் more on capital expansion. So we will see more development in future. Okay, next please. Okay, so capital gain tax, இது வரைக்கும் மலேசியாவில் வந்து capital gain tax இருந்ததில்லை. இதான் மொதல் வாட்டி வந்து they are bringing back capital gain tax. இதுக்கு முன்னாடி வந்து real property gain tax, அதாவது சொத்து இருக்குல்ல, சொத்து விற்கும்போது மட்டும் தான் டேக்ஸ் வரும். அதுவும் இண்டிவிஜுவல்ஸ் மலேசியன்ஸ்க்கு வந்து more than 5 years, 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வரியே இல்லை. இவ்வளோ நாள் இதான் சிஸ்டம். 1976 இதான் சிஸ்டம். இப்போ இந்த வருடத்திலேருந்து ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது வெளியூரில் விற்றாங்கன்னா, கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது விற்றாங்கன்னா அது மலேசியாவில் வந்து இட் வில் இம்பேக்ட் ஆன் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அதே நேரத்தில் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து விதின் மலேசியா இப்போ லிஸ்டட் கம்பெனி சொல்லுவோம், அன்லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் இம்பேக்ட் இருக்குது. லிஸ்டட் கம்பெனிஸ் இஸ் நாட் இம்பேக்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் நியூ சிஸ்டம். இன்வாய்சிங் நம்ம அதில் சொன்ன மாதிரி 3 கட்டத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆன் 1st August 100 million above ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டேஜ் வந்து 25 million and above which is January 1st and the last stage was everyone. ஓகே, அது சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமா டச் பண்ணுறேன். சர்வீஸ் டேக்ஸ் there's some announcement. GMT Global Minimum Top Up Tax Pillar 2 implementation, it's maintenance call. I will just update on that later. ஓகே, அடுத்தது சார். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். அதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் as in எந்த கட்டத்தில்னாலும் சரி, whoever it is more than 100 million, below 25, above 25 million and below 25 million, once it has been introduced, 6 மாதத்துக்கு வந்து consolidation as in ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்ண தேவையில்ல, மொத்தமாக கான்சாலிடேட் பண்ணிவிட்டு
single submission by 7th of next month. இது இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொதுவாக வந்து 2026 ஜனவரிக்கு அப்புறம் இந்த ரிலாக்ஸேஷன் முடிஞ்சிடும். 2026 ஃபெப்ரவரியிலேருந்து ஃபெப்ரவரியிலேருந்து every transactions will be transparent. Okay. Okay, next. Yeah. So widening service tax, ஏன்னா ஜிஎஸ்டி நம்ம சொன்னால் ஜிஎஸ்டி முன்னாடி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் because of political reason it has been removed. ஸோ அப்போ ஜிஎஸ்டியோட ரேட் வந்து 6%. ஓகே, இப்போ வந்து சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸோட ரேட் வந்து 6%. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 8%க்கு வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் கட்டம் இந்த வருடம் மார்ச் மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் சில 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 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூலாம் நடந்துச்சு, ஸ்பெஷலி ஃபார் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி. இப்போ திருப்பி அடுத்த கட்டத்துக்கு வந்து அடுத்த வருஷம் மே 1ஆம் தேதியிலேருந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்கோப் நடக்குது. ஸோ இட்ஸ் நோ மோர் 6% அண்ட் மோர் பீப்புள் வில் பி பேயிங் சர்வீஸ் டேக்ஸஸ். ஸோ நான் முதல்ல சொன்னல டைரக்ட் டேக்ஸஸோட கலெக்ஷன் கம்மியாக இருந்தாலும் இன்டைரக்ட் டேக்ஸோட கலெக்ஷன் ஒவ்வொரு போன வருடத்துக்கு இந்த வருடம், திருப்பி இந்த வருடத்துக்கு அடுத்த வருடம் கிட்டத்தட்ட 4 பில்லியன் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதுலேயே ஜம்ப் வந்து நம்ம ஒரு 10 பில்லியன் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஸோ த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் அக்கார்டிங்லி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். ஓகே, டிவிடெண்ட் டேக்ஸ். இது வந்து மலேசியாவுக்கு எங்களுக்கு இது வந்து புதுசு. பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 2008 சிங்கிள் டயர் சிஸ்டம், அதாவது கம்பெனி அளவில் டேக்ஸ் கட்டினதுக்கு பிறகு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டேக்ஸ் இல்லை. பிகாஸ் த கம்பெனி சஃபர் த டாக்ஸஸ், ஹென்ஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் டு டூ எனி கம்ப்ளையன்ஸ். ஸோ டு சிம்பிளிஃபை த சிஸ்டம், இதுதான் சிஸ்டம் சின்ஸ் 2008. இப்போ என்ன நடந்திருக்குன்னா 1 லட்சம் வெள்ளிக்கு மேலே டிவிடெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2% டேக்ஸ் கட்டணும்னு அறிவிச்சிருக்காங்க. 2% நெக்லிஜிபிள் அமௌண்ட். இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா பணம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே டேக்ஸ் டிடாக்ட் பண்ணிடுறாங்க. சரிதானே சார்? ஓகே, பணம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து பேங்க்லேயே வந்து டிடாக்ஷன் அட் சோர்ஸ் சொல்லுவாங்க. there's no U-turn, there's no left turn, there's no right turn. அந்த அளவுக்கு கிட்டபடியாக இல்லை, கொஞ்சம் நியாயமான சிஸ்டம் தான் இங்கே. அண்ட் இட்ஸ் மோர் ஆன் கம்ப்ளையன்ஸ் பேசிஸ். ஸோ இதனால வந்து யார் ஆதாயப்படுவாங்களோ எங்களை மாதிரி சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் ஆதாயப்படுவாங்க. 1 லட்சம் வெள்ளி வந்து டிவிடெண்ட் கிடைக்குன்னா டேக்ஸ் வந்து 2000 வெள்ளி வரும். ஆனால் நம்ம சார்ட்டர் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் நிசாம், ப்ரொஃபஸர் நிசாம் வந்து 5000 வெள்ளி சார்ஜ் பண்ணுவார். த காஸ்ட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் வில் கோ ஹையர். ஓகே, த moral of story அதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன இலாஸ்ட்ரேஷன். ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு ஒருத்தர் வந்து ஒரே தொகையை வந்து 2 பேரும் வந்து சம்பளமாகவும் எடுக்கிறாங்க, டிவிடெண்டாகவும் எடுக்கிறாங்க. 2 பேரோட டேக்ஸ் இம்பேக்ட் வந்து வேறு வேறையாக இருக்கும். இப்போ ரெட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட இம்பேக்ட் வந்து கிட்டத்தட்ட 3,57,000 டேக்ஸ் வரும் அவரோட ஸ்ட்ரக்சர் படி. இதே இப்போ நீங்கள் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அவரோட டேக்ஸ் வந்து 1,23,000 வரும். ஆனால் அதே தொகை தான், டேக் பேக் ஹோம் தொகை அதே தொகை தான். ஓகே, இது எந்த விதமான டேக்ஸ் பிளானிங்கும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் பேசிக் டேக்ஸ் எஃபிஷியன்சி. இந்த டிவிடெண்ட் டேக்ஸ் வந்ததுனால இந்த டேக்ஸ் வந்து குறையதெல்லாம் அர்த்தம் இல்லை. இந்த டேக்ஸ், இந்த சிஸ்டம் ரொம்ப காலமாகவே இருக்குது. ஜஸ்ட் ஒரு இலாஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக டிவிடெண்ட் டேக்ஸ் வந்ததுக்கு பிறகு என்ன இம்பேக்ட் வரும்னுக்காக நாங்கள் இதை காமிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ the 7 items, நீங்கள் ஒரு பக்கத்தில் 7 items பார்ப்பீங்க, இன்னொரு பக்கத்தில் 4 items பார்ப்பீங்க. The 4 items is not even taxable. Okay, out of question, not even taxable. The 7 items are exempted. ஸோ இந்த டிவிடெண்ட் இதெல்லாம் தாண்டி 1 லட்சம் வெள்ளிக்கு மேலே டிவிடெண்ட் வந்தால் தான் அவருக்கு 2% டேக்ஸ் வரும். இதனால் வந்து I mean the compliance will become more tedious and yeah, as I said, chartered accountants will benefit it. Okay, next please. Okay, so இது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு உதவியாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ், நிறைய இன்சென்டிவ்ஸ் எப்போவுமே இருக்குது, மலேசியாவில் எப்போவுமே இருக்குது. பட் we are in Malaysia at the moment generally sunset policy. ஏன் சன்செட் பாலிசினா, அதான் இவ்வளோ நாள் தான் இன்சென்டிவ் கொடுக்குறது, எத்தனை பேருக்கு தான் இன்சென்டிவ் கொடுக்குறது, அதனால் தேவையான ஆளுக்கு மட்டும் இன்சென்டிவ் கொடுக்கணும், நாட்டுக்கு பிரயோஜனமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இன்சென்டிவ் கொடுக்கணும். இதுதான் வந்து அரசாங்கத்தோட நோக்கம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இந்த நோக்கத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ we call this a sunset policy. ஸோ ஓவரால் across the wide section 44(6) approved donation, அப்புறம் இன்சென்டிவ்ஸ் இருக்கிறவங்களுக்கு pioneer status, income tax allowance, there's a lot of benefits. எல்லாத்தையுமே வந்து they are keep on monitoring and
எது முக்கியமான இன்சென்டிவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நாட்டுக்கு வருதோ அதுக்கு தான் வந்து more on they give more concentration and incentives. Okay, next please. Okay, next. Okay, so next please. Okay, so this is a supply chain resilience initiative. This is a initiative more into value ecosystem. ஒரு கம்பெனிக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள ecosystemக்கும் உள்ள projects கொடுக்கிற initiatives by government. Okay, next please. Okay, new economic groupings, concessionary tax rates, carbon capture வந்து 2026ல வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நான் எப்படி பார்க்க போனால் கார்பன் கேப்சர் வந்திருக்கு பிறகு next please. Next. Okay, so carbon capture வந்திருக்கு பிறகு carbon tax வந்திருக்கு பிறகு நான் logically individual taxes குறையணும், but this is not in the system yet. Something very new for us because Malaysia வந்து ஒரு வளமுள்ள ஊர், வளத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. I mean everybody benefits from the resources. So we have to wait and see how it is going to be in system. Okay, next please. Okay, நம்மள சொன்ன மாதிரி value chain system ஓட இதுவும் smart logistic complex, more on robotics, more on automation, more on modernization, அதுக்கு incentives extended. Next please. Okay, this is something very new in our region. Johor Singapore special economic zone. Singapore ஒரு நாடு, ஜோஹர் ஒரு ஸ்டேட். ஸோ ஒரு நாட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து இதான் எங்களோட எங்கள் மலேசியன் ஹிஸ்டரியில் இதான் முதல் வாட்டி வந்து ஒரு MOU நடந்திருக்கு. அண்ட் சிங்கப்பூர் இஸ் ஆக்டிவ்லி ப்ரொமோட்டிங் ஜோஹோ. சிங்கப்பூர் சின்ன நாடு, அதில் வந்து ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ வாட் தே ஆர் சேயிங் இஸ் லைக் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட், ஸ்ட்ராட்டஜிக் ஓரியன்டட், யூ கேன் கம் டு சிங்கப்பூர், பட் வி வில் ஒர்க் அவுட் இன் மலேசியா அண்ட் யூ கேன் என்ஜாய் all sort of benefits. So உங்களுக்கு வந்து something that we can add value here is family office சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி ஆஃபீஸுங்கிறது அதாவது ப்ரிவேலிங் ஸ்ட்ரக்சர் சொல்ல போனோம்னா கிஃப்ட், இந்தியாவில் கிஃப்ட் இருக்குல்ல, ஸோ மோ இன்டோ ட்ரஸ்ட், இங்கே வந்து மோ இன்டோ ஃபேமிலி ஆஃபீஸ். ஸோ ஃபேமிலி ஆஃபீஸ் இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஃபேமிலி, ஓகே, ரங்கநாதன் ஃபேமிலி, என்னோட பெரியப்பா, சித்தப்பா, என்னோட ஐயா, பெரிய ஐயா, சின்ன ஐயா, எல்லாரும் கம்ஸ் அண்டர் ஒன் ஸ்ட்ரக்சர். ஸோ இவங்க எல்லாரும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் 30 மில்லியன் ரிங்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள் இல்லை, ஒரு ஃபேமிலி இல்லை, அந்த ஃபேமிலி 3. If I can justify to my our securities commission, they will allow us to invest the 30 million. So once we invest 30 million ringgit is about 6 million USD. அவ்வளோதான். Okay. So அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள பண்ணதுக்கு பிறகு government will, securities commission will say, okay, 1/3 you have to be in Malaysia, another 2/3 will be outside Malaysia, regulated activities. Those are all very safe, tax free for 10 years. 0 to 5%. If the tax is only 0 to 5%. Number 1. Number 2. இந்த செட்டப்ஸ், அதாவது உங்கள் ஃபேமிலி ஆஃபீஸ் அண்ட் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து யூ ஆர் ரிக்வயர்ட் டு அப்பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஓ ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல். இந்த ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல் உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், நீங்கள் உங்கள் ஊரில் கொண்டாடலாம், அவருக்கு மினிமம் இவ்வளோ சம்பளம் செட் பண்ணி கொண்டாந்துடலாம். அண்ட் தே ஆல்சோ என்ஜாய் மினிமம் டேக்ஸஸ் விச் இஸ் 15%. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, ஸோ லாபுவான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாபுவான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஐரிஷ்க்கு அப்புறம் ஐரிஷ் இஸ் அ குளோபல் சிச்சுவேஷன், குளோபல் ஃபினோமினா ஃபார் டேக்ஸ் ஃப்ரீ ஐலண்ட். அதுக்கப்புறம் லாபுவான் தான் அடுத்த எக்ஸாம்பிள். ஆனால் இன்னைக்கு லாபுவானோட நிலைமை வந்து பிஃபோர் பேண்டமிக் சில குளோபல் ப்ரெஷர்னால எல்லாம் மாறி இப்போ லாபுவான் இஸ் வெரி ஃபேமஸ் அவுட் சைட் மலேசியா, பட் அன்லைக்லி இன் மலேசியா. ஸோ Labuan is a heaven for foreigners. As long you don't do business in Malaysia and money is traded in foreign currency, it is always a heaven. இன்னைக்கு வரைக்கும். பட் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே இருக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இந்த பட்ஜெட் இன்னைக்கு எங்கள் நாட்டில் உள்ள நிலவரப்படி இதான் கீ டேக்அவேஸ் ஃப்ரம் டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். ஓகே, இதுதான் நான். ஸோ tax பொறுத்த வரைக்கும் I'm done. So we will go to the next gentleman, to Prof Nizam, and followed by doctor and friend from Chennai. அவரை நான் வந்து கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பார்த்தேன். எனக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு லிங்க்டின்ல மெசேஜ் அனுப்புகிறேன், ரங்கநாதன் ஐம் கமிங் டு மலேசியா, கேன் ஐ see you னு. எதுக்கு வரீங்கன்னு பார்த்தா இந்த செஷனுக்கு தான் வராரு. நான் தான் உங்கள் மோடரேட்டர் வாங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து அவங்கள வரவேற்கலாம். ஓகே ப்ரொஃபஸர், கம் ப்ளீஸ். தேங்க்யூ.
Okay, assalamu alaikum and very good எல்லாருக்கும் வணக்கம். இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. Okay, என்னோட டாபிக் வந்து அக்கவுண்டிங் இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கு. I go for accounting. Very quick one, accounting. Slides. ஸோ நான் என்னோட டாபிக் வந்து அக்கௌண்டிங் ஃபார் எஸ்எம்இஸ் நான் வந்து கவர் பண்ணுறேன். நிறைய எஸ்எம்இஸ் கம்பெனிஸ் வந்திருப்பீங்க இங்கே, ப்ரைவேட் லிமிடெட், என்டர்பிரைசஸ், எல்எல்பி, லைபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெட், சம்திங் லைக் தட். இதில் வந்து என்னென்னா வந்து ஏன் இதில் என்ன முக்கியம், நெக்ஸ்ட் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, ஒரு பேசிக் அக்கௌண்டிங் ஏன் முக்கியம்னு சொல்லிட்டு தான் நான் பேச போகிறேன் இங்கே. ஓகே, பேசிக் அக்கௌண்டிங்கில் வந்து முக்கியமான விஷயம் வந்து வந்து புக் கீப்பிங். புக் கீப்பிங்கில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, எல்லாமே வந்து தொழில் பண்ணுறோம், எல்லாருமே தொழில் பண்ணுறவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. பட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன கிளாஸிஃபிகேஷன் நீங்கள் வந்து அக்கௌண்டன்ட்ஸ்ட்டு சொல்லுவீங்களான்னு தெரியல, உங்கள் அக்கௌண்ட்ஸ் ஸ்டாஃப்க்கு சொல்லுவீங்களான்னு தெரியல. இந்த மொமெண்ட் பிரச்சனை எங்கே வருதுன்னா, நீங்கள் எல்லாமே ஒரு பையில் கட்டி கொடுத்துருவீங்க உங்கள் ஃபைனான்ஸ் ஸ்டாஃப்ட்ட, இல்லைன்னா ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் போய் கொடுத்துருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா பிரித்து ஒன்று ஒன்றா பார்க்கணும். த மொமெண்ட் யூ கிவ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் குட் இனஃப், பட் நிறையா செலவு வந்து நீங்கள் கேஷாக பண்ணுறீங்க. ஐ நோ தட் நிறைய எஸ்எம்இஸ் வந்து இங்கே நிறைய ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் நிறையா பண்ணுறீங்க. ப்ளீஸ் அதையும் வந்து உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த ஆடிட்டர் அக்கௌண்டன்ட் செய்கிறவங்களுக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு. அதில் தான் எது உங்களோட சேல்ஸ்ன்னு தெரியும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஜெனரலி பேங்க் இன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் சேல்ஸ், கேஷ் டெபாசிட் மிஷின் இஸ் சேல்ஸ். பட் எக்ஸ்பென்சஸும் வந்து நிறையா இது வந்து நீங்கள் பேங்க் பைப்பீங்க, சில இது வந்து கேஷாக செய்வீங்க. அதை வந்து ஒன் பை ஒன் ஹவு யூ வாண்ட் டு கேட்டகரைஸ், என்ன செலவு, இது வந்து என்னோட பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி கம்பெனி வச்சுருக்காங்க நிறைய பேர், செக்யூரிட்டி பிஸ்னஸ் செய்கிறவங்க. ஓகே, செக்யூரிட்டி சர்வீசஸ், அதில் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட் வந்து என்னென்ன வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒரு ரெசிப்ட்ஸில் வந்து ஒரு பேக்கில் வச்சுக்கோங்க, ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதையும் தனியாக காட்டணும். அப்புறம் சம்பளம் கொடுக்குறீங்களே அதையும் தனியாக. நீங்கள் எல்லாமே ஜம்பிள் அப் பண்ணுறதுனால தான் கன்ஃபியூஷன் நிறைய இது டேட்டா வந்து இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுக்கு தான் வந்து நீட் டு ஹேவ் அ கிளாஸிஃபிகேஷன், சேல்ஸ், அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட் சோல். இந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கு என்னென்ன ஜாமான் மெயினாக வாங்குறீங்களோ அது மெயினாக இருக்கணும், காஸ்ட் ஆஃப் குட் சோல். அப்புறம் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ, உங்கள் கேஷ் ஃப்ளோ எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு தெரியணும் அக்கௌண்டிங் ஸ்கில்ஸில். ரெண்டாவது வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது ஏன் முக்கியம், நிறைய பேர் கேட்டாங்க நான் டேக்ஸ் கட்டினா போதுமே, இது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் என்னத்துக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் பார்க்கணுன்னு. எஸ் அ பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் செய்கிறவங்க கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசிக்காக. ஏன் வந்து இது இம்பார்ட்டன்னா, உங்களோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எண்ட் ஆஃப் த டே ஏன் சொல்கிறாங்கன்னா, எனக்கு இது போதும்ப்பா, நான் வந்து பேங்க்கில் வந்து லோன் கிடச்சா போதும், பேங்க்கில் எனக்கு அசெட் வாங்கினா போதும், எனக்கு காடி வாங்கினா போதும், அந்த மாதிரி எஸ் யோசிக்கிறீங்க, குட். பட் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வளர பொசிஷன் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் தெரியும். ஹவு ஸ்ட்ராங் இஸ் யோர் பிஸ்னஸ், அது வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் தெரியும். am I right? பிகாஸ் பேங்க்கில் நீங்கள் கொடுத்தா கூட தே கோயிங் டு டூ அனலிசிஸ் செஞ்சு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனலைசர் செஞ்சு தான் அவங்க வந்து உங்கள் கிரெடிட் லிமிட் பார்த்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி யூ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் யோர் ஸ்டாண்டிங் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உங்கள் வரவு எப்படி இருக்குது, செலவு எப்படி இருக்குது, இது மூலமா எவ்வளோ நம்ம லாபம் பார்க்குறோம், அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் 3 விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் வருது, அதுலேருந்து மெயின் ஜெனரலாக எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வருது நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டாவது வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இது என்ன தெரியும்னா வந்து ஹவு இஸ் யோர் அசெட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் அசெட் இருக்குது, எவ்வளோ வந்து கரண்ட் அசெட். ஃபிக்ஸ் அசெட்ஸ் வந்து உங்களோட பில்டிங்ஸ், vehicles or machines எல்லாமே அதில் வரும். கரண்ட் அசெட்டில் வந்து உங்கள் லிக்விடிட்டி விச் இஸ் யோர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில். மூணாவது வந்து லைபிலிட்டி இஸ் த வே உங்களோட லோன்ஸ், எங்கெங்கே லோன்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ கட்ட போகிறீங்க, லாங் டேர்ம் லோன்ஸ் எவ்வளோ, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எவ்வளோன்னு. தென் how much is your capital, எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை இதுக்கு முன்னே எவ்வளோ நீங்கள் முதலீடு போட்டிருக்கீங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும். திஸ் ஒன் ஆல் நீட் டு பி டிக்ளேர். சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, காசு செலவு பண்ணியிருப்பீங்க, பட் நீட் டு டிக்ளேர் இன் வித் யோர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் யோர் அக்கௌண்டன்ட்ஸ் பர்சனலி. மூணாவது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து டு ஷோ எவ்ரி 3 months ஒரு வாட்டி இல்லை 6 months ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிங்கன்னா தென் யூ நோ ஹவு டு ட்ரைவ் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது லாங் ஷார்ட் டேர்மாக அதை நீங்கள் பார்க்கலாம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில். Fourth one, you have a cash flow. Cash flow is very important. Without cash you cannot do any business. உங்களுக்கு வந்து cash முக்கியமாக இருக்கணும். அந்த cash flow system தான் வந்து how you want to actively do any sales, you want to do purchases, அதை நம்ம பார்க்கலாம்.
Okay, the last one, get a professional support or professional support or advisory from the any accountants or finance executive should get some advice, especially on your taxes, எப்படி கட்டணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். Okay, next slide. Okay, thanks. இது வந்து இன்னும் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இதில் வந்து ஒரு 6 விதமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு எக்கானமிக் ட்ரைவன் பர்சனுக்கு வந்து ஏன் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் முக்கியம்னா, ஹவு யூ வாண்ட் டு ரன் யுவர் பிஸ்னஸ். Not only accounting, but management skill உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவைப்படுது. The first one, communication and transparency. How is your communication? That is very important. ஏன்னா இதுதான் முக்கியமான சிக்னிஃபிகண்ட், அதாவது ரொம்ப முக்கியமான effective வேவாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நடத்துறதுக்கு நீங்கள் பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கணும் and transparency. Yes, நிறைய பேர் நம்ம ஆளுங்க வந்து பிஸ்னஸ் செய்வாங்க, we are most on the certain businessmen are based on the mouth, by mouth and see, but communication, you need to have a proper letters, proper WhatsApp or proper thing to support your communication, and transparent. Transparency means detailana விஷயம் வந்து transparent, easy to trace பண்ற மாதிரி இருக்கணும். Your transparency is easy to trace. That is one. ரெண்டாவது வந்து is organization skill. The organization skill is how you going to manage or prioritize or delegate your tasks. உங்க staff வந்து உங்க subordinates நீங்க எப்படி பண்ண போறீங்க? Who is your operation officer? Who is your finance officer? Who is your audit officer? Who is your support officer? Branch field யார் போறா? யார் போய் இந்த ஹெல்ப் பண்ண போறா? Site visit யார் பண்ண போறா? இதெல்லாம் நீங்க segregate பண்ணணும். I know that most of the people ஒரே ஆளா எல்லாமே செய்வீங்க உங்க பிசினஸ்ல. But long term you need to have a proper to guide you. Long term you need to sustain your business, you need to have a proper to guide you. அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா சொல்லி கொடுக்கறதுக்கு very simple, you do video recording and keep and easy for you to staff to see. If not, the best thing, come up with SOP or any guidance to do your organization skill. For example, உங்களுக்கு இந்த விஷயம் செய்யணுமா, ஓகே ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தணுமா, என்னென்ன செய்யணும், 1 2 3 4 5 8 AM until the next 10 PM வரைக்கும் என்னென்ன விஷயம் தெரியுமா எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும், யூ கைட் பண்ணுறப்ப. ஓகே, the third one, attention to detail. Attention to detailனா how is your consistent-ஆக give ஃபுல் ஃபார்மாக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு இருக்குது. ஒரு விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ப்ளஸ் அதுக்கு எவ்வளோ நம்ம சப்போர்ட்டாக இருக்கோம், அது ரொம்ப முக்கியம். The fourth one is decision making. இந்த decision making is very important. தேவை நீங்கள் ஏதாவது ஜாமான் வாங்கணும் சரி, என்னாச்சும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா சரி, உங்களோட டிசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிசிஷனில் தான் வந்து உங்கள் ஆப்ஜெக்டிவ், பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்க போகுது, உங்கள் பிஸ்னஸ் கோல் எப்படி இருக்க போகுது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆர் நாட், ஒரு பிஸ்னஸில் வந்து உங்கள் டிசிஷன் மேக்கிங் வந்து பேஸ் ஆன் யுவர் விஷன் அண்ட் மிஷன். உங்கள் பிஸ்னஸோட டார்கெட் என்னது, தட் இஸ் ஆப்ஜெக்டிவ். அண்ட் வாட் இஸ் யுவர் விஷன், உங்கள் பிஸ்னஸ் வந்து எந்த லாங் டேர்மில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்களோ அதை நீங்கள் ஸ்பெல் அவுட் பண்ணணும். ஓகே, the next one is a 5 is create a schedule for time management. Whatever business it is, please schedule a properly time management. நீங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு மாதம் சென்று தான் ஃபாலோ அப் பண்ணுவீங்க. பட் நீங்கள் பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட் டு ஹேவ் அ பெட்டர் schedule. The moment you have a better time management, the moment it shows how effective your business and how efficient your business. இந்த விஷயத்தில் வந்து effective and efficient நான் சொல்கிறோம். ஓகே, effectiveனாலே நம்ம வந்து செய்கிறோம், ஓகே we have SSM, we have accounting, everything, our business in place. But how efficient we are doing our business? Okay, effective-ஆ செய்கிறோம், yes, effective we are doing business. How efficient we are doing? The efficiency is முக்கியம். efficiency-னா how percentage எவ்வளோ நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க. You said your KPI, okay, இந்த மாதத்தில் 50,000 வழி சம்பாதிக்கணும், இல்லை 1 லட்சம் வழி. பட் how efficient அது இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ரன் பண்ணுறீங்க. That is the way efficiency come in. Effectively நம்ம சொல்கிறோம் இது செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோன்னு. அந்த efficiency is very important. எப்படி அந்த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. The last one is motivation and leadership. You need to motivate yourself. Since you are in business, I know that not easy to come, money come and go, loss வரும், income வந்து சடனாக வரும், and not easy to manage. But you need to motivate yourself, you need to motivate your leaders. As a leader, you need to motivate your team. உங்கள் டீம்கிட்ட நீங்கள் சொல்லணும், எப்படி இதை வந்து நம்ம பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம், நெக்ஸ்ட் 3 months, எப்படி நெக்ஸ்ட் 6 monthsக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம், ஓ நெக்ஸ்ட் 1 year நம்ம எப்படி நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ண போகிறோம். You need to drive out these things to your team members. All right, okay, I think so. I already done my summary. Thank you so much. Thank you. The next speaker, Mr. Lokesh
Ramesh Babu from Chennai, Chartered Accountant. Rajendra Babu. 3 பேர் வச்சிருக்காங்க. வணக்கம் மலேசியா. மலேசிய தமிழர்களுக்கும் உலகிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் தமிழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். வைப்ரண்ட் ராக்கிங் ஸ்டார் டாக்டர் விஆர் சம்பத் அவர் வந்து இந்த ஈவெண்ட்டை பெருமையாக நடத்திக்கிட்டு வராரு, பல வருஷமாக நடத்திட்டு வராரு. அவர் வந்து இந்த ஈவெண்ட்டை எடுத்து ஒரு தமிழ் மக்களை வந்து முன்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறது. பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம எல்லாரும் மலேசியாவில் இருக்கிறோம். அதுக்கு வந்து இந்த வேர்ல்ட் தமிழ்ஸ் எக்கனாமிக் ஃபவுண்டேஷன், தத்தோ சகாதேவன் சார், அப்புறம் இந்த கமிட்டி எல்லாம் சேர்ந்து செய்த ஒரு வேலையினால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றத அவர் முன்னோக்கி வந்து இதை செய்கிறார். மேலும் சாக்கி நிறுவனத்தின் டாக்டர் சின்னு அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றத பற்றி என்ன பேச சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன? ஜிடிபி அப்படின்றது மூலமாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து ட்ராக் செய்கிறாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ வர்த்தகம் செய்தோ அந்த பிஸ்னஸ் வர்த்தகம் எல்லாத்தையும் கூட்டினா ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நாடு வளரணும்னா என்ன வளரணும்னா ஒரு தனி மனிதன் வளர வேண்டும். ஒரு தனி மனிதன் வளர வேண்டும் என்றால் அவனை சுற்றி இருக்கிற வர்த்தகம்னு வளர வேண்டும். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தமிழன் வந்து தலை நிமிரணும் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய வர்த்தகம் அப்படின்றது தலை நிமிரணும். ஒரு பிஸ்னஸ் வளரணும் அப்படின்றப்போ வந்து நான் வந்து 3 விஷயம் சொல்லுவேன். சஸ்டைனபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, SSS. இது வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். சஸ்டைனபிலிட்டின்றதை பற்றி இன்றைக்கி நிறைய பேசிட்டாங்க. சஸ்டைனபிலிட்டினா என்ன அப்படின்னா வந்து நிறைய வெஹிக்கல்ஸ்லாம் வருது, சோலார் வருது. நீங்கள் வந்து இனிமேட்டு பண்ணுற பிஸ்னஸ் வந்து குளோபல் வார்மிங்கை பொறுத்து நீங்கள் வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய திங்கிங் என்னென்னா, சஸ்டைனபிள் நீங்கள் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சஸ்டைனபிளாக பிஸ்னஸ் மாற்றிடுவாங்க. அந்த சஸ்டைனபிலிட்டியில் வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு வர ஸ்டாஃப் லேட்டாக போகிறாங்க தினமும். அவங்க எந்நேரமும் வேலை பார்க்குறப்ப ஸ்ட்ரெச் பண்ணி வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வேலை பலு ஜாஸ்தி. அந்த பிஸ்னஸ் எப்படி சஸ்டைனபிளாக இருக்கும்? எங்கள் தொழிலையே இருக்குது, ஆடிட்டிங் தொழிலையே ஒரு ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து உங்கள்கிட்ட ரெகுலராக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த ஒரு வாஷ்ரூம் வந்து க்ளீனாக இல்லை, அதனால் எனக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது கண்டுக்கவே இல்லை, எம்ப்ளாயி வெல்ஃபேரே இல்லை. அப்படின்றப்போ அவங்க வந்து எப்படி வந்து உங்கள் கூட கண்டினியூ பண்ணுவாங்க? சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது வெளியே வந்து பற்றி நம்ம பெருசாக வந்து கவலைப்படாமல் நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் சஸ்டைனபிலிட்டி, நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் ப்ராக்டிஸஸ் சஸ்டைனபிலிட்டி அங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னாலும் சரி, லைஃப்பில் எல்லா டிசிஷன்லையுமே ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றாங்க. சரியான மனைவி அமையாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, லைஃபே ஸ்டேபிள் கிடையாது. ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டான ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னா, கரெக்டான ஜாபு ஒரு நல்ல கம்பெனியில் சேர்ந்துட்டா அவங்களோட கரியர் வந்து ஆல் செட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான கண்ட்ரியில் இருந்ததுன்னா அந்த கண்ட்ரி ஸ்டேபிளான கண்ட்ரியாக இருக்கணும். ஸ்டேபிள் கண்ட்ரி சொல்லியிருந்தார் பிஜிபி சார், சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார். யூஎஸ்லாம் ஸ்டேபிள் எக்கனாமி சொல்லிட்டு இருந்தார். இந்தியாவும் ஸ்டேபிள் எக்கனாமியாக ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்தியா ஸ்டேபிள் எக்கனாமியாக எப்படி வருது? 15 வருடங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. இது முன்னாடி ஜவஹர்லால் நேரு இருந்தார். அஃப்கோர்ஸ் பாலிட்டிக்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ்
அந்த மாதிரி ஒரு நேஷன் வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு இது நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நான் பார்க்கும்போது நான் வந்து இந்தியாவை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஃபர்கெட் அபவுட் நான் ஒரு இந்தியன், ஐ எம் பயஸ் டுவர்ட்ஸ் இந்தியா அப்படின்றத நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக பார்க்கும்போது எப்படி என்ன நடக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியூஸில் வந்து சொல்கிறாங்க, எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட்லேருந்து 25,000 கோடிக்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து வந்ததுனால டாலர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ருப்பி வீக் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்விக்கி ஐபிஓ பெருசாக போகலை. அதே மாதிரி உங்களுடைய கண்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் காம்படிட்டிவ், பங்களாதேஷ் அண்ட் வியட்நாம் ஆர் கம்பீட்டிங் வித் இந்தியா அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பார்க்குறேன், நியூஸில் இதெல்லாம் தான் போயிட்டுருக்கு. ஒருவேளை ஏதோ சரியில்லை போலியேன்னு நினைக்கும் போது தான் அப்புறமா வந்து நான் படிக்கிறேன், சம்திங் எக்ஸ்ட்ராடினரி இஸ் ஹேப்னிங். கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து டேக்ஸை குறைக்கணும், சாருக்கெல்லாம் தெரியும், டேக்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக டேக்ஸ் ஹாலிடே, டேக்ஸ் ஹேவன்ஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கேமன் ஐலாண்ட்ஸ், மால்டீவ்ஸ், அந்த மாதிரி யூஎஸில் சில மாகாணங்களில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி இந்தியாவுக்கு வராங்க. இட்ஸ் கால்ட் ரிவர்ஸ் ஃப்ளிப்பிங். ரிவர்ஸ் ஃப்ளிப்பிங் அப்படின்ற ஒன்று நடக்குது. அதில் என்னென்னா ஃபோன்பே, க்ரோ மாதிரி நிறுவனங்கள், அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 8,000 கோடி 10,000 கோடி டேக்ஸ் கட்டி இந்தியாவுக்கு வந்து திருப்பி ஹெட் ஆஃபீஸாக சூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னு இந்தியா விட்டு வெளியே போகிறவங்க ஏன் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுடைய சஸ்டெயினபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து அவங்க கவனிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற பாலிசிஸ் ஃபேவரபுளாக இருக்குது, ஐபிஓ வந்து லுக்ரேட்டிவாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் இப்படி வைக்கலாங்க, 0 to 5, 5 to 10, 10 to 20, அந்த மாதிரி அப்படியே போகும்போது இந்தியாவோட பாப்புலேஷன் இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குன்னா, முன்னாடி வந்து பிலோ 20 இருந்த பாப்புலேஷன் வந்து இப்போ 20 to 40. ஸோ இந்த மிடில் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த லாஃபிங் புத்தா, குபேரத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு தொப்பை பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்தியா இஸ் என்ட்ரிங் அண்ட் அபண்டன்ட் எரா. இந்த ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ஒருத்தர் சொன்ன விஷயம் ஞாபகம். ஒரு நல்ல செடி வளரணும், விதை வந்து போடணும்னா உழுது வச்ச நிலத்தில் விதையை தூவி விட்டாலே அதுவே தானாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியா வந்து இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் டிமோகிராஃபிக் டிவிடெண்ட் எரா. அடுத்த 15-20 வருஷத்துக்கு வந்து இந்தியா வந்து நல்ல வளர்ச்சி அடைய போகுது. இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வளருவாங்க. இது மாதிரி நான் வந்து யோசித்தேன், இங்கே வந்து பேச போகிறோம், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்க போகிறதில்ல, நம்ம என்ன புதுசாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, என்னோடய தொழிலையே நான் வந்து பார்க்குற விஷயந்தான். என்னோடய தொழில் வந்து எப்படிப்பட்ட தொழில்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் தொழிலுங்க. அதாவது எல்லாரும் வருஷத்தில் அக்கௌண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்து இந்தாங்க பார்த்துக்கோங்க, டேக்ஸை ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து நாங்கள் கேள்வி கேட்போம், இதையே அப்படி செஞ்சீங்க, இதையே இப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு எப்போ 1.5 வருஷம் கழிச்சு கேட்போம். அதை பார்த்துட்டு அவங்க வந்து இதையே முன்னவே கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நான் பார்த்ததில் வந்து சில மிஸ்டேக்ஸை நான் வந்து கண்டுபிடிச்சேன். சில பிஸ்னஸ் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன அந்த மிஸ்டேக்ஸ் அப்படின்றத இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, அந்த மிஸ்டேக்ஸை வந்து எல்லோரும் பண்ணாமல் இருந்தாலே பிஸ்னஸ் வந்து ஸ்கேலபிளாக வந்து வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு ஒருத்தர் வந்தார், வந்து சார் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு. ஓகே வாங்க கேளுங்க, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு. ஆரம்பிங்க, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க? அதான் சார் டவுட்டு, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? ஓ, நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கே தெரியாது, நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னா. அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும், என்ன பாடுவது, பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, ஓ ஜீசஸ் ஃபர்கிவ் தெம்னு அதுவே ஒரு பாட்டாக பாடுவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னு தெரியலைன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் இறங்கவே முடியாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அனுபவம் வேணும். இன்றைக்கி என்ன இங்கே கூப்பிட்ருக்காங்கன்னா, சார் வந்து என்னுடைய அனுபவத்தை பார்த்து கூப்பிட்ருக்காங்க, சின்னு சார் அதை பார்த்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு அனுபவத்தை நான் எப்படி பெறுவேன்? அனுபவம் இல்லாமல் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக லாஸில் முடியும். ஒருத்தர் கேள்வி கேட்டார், அதே மாதிரி இப்போ என்னையை வந்து திடீர்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மலேசியாவுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன சொல்லுங்கள் லோகேஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா நான் வருவேன். மலேசியா
ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இளநீ, பொள்ளாச்சி இளநீ அங்கே விலை கம்மியாக கிடைக்குது, இங்கே விற்கலாம். தாய்லாண்ட்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க பெரிய இளநீ, எல்லாராலையும் சாப்பிட முடியல, சின்ன இளநீ வாங்கலாம் அப்படின்னு நானே ஏதோ எனக்கு தெரியாததான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை செய்யணும். எனக்கு தெரியலை அப்படின்றப்ப நான் அந்த பிஸ்னஸை கற்றுக்கலாம். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வாட்டி ஒரு கேஸ் ஒன்று வந்தது, இன்கம் டேக்ஸ் கேஸ் ஒன்று வந்தது. நான் இன்கம் டேக்ஸ் கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணதில்லை, நான் ஃபைலிங்லாம் பண்ணியிருக்கேன். அந்த கிளைண்ட் வந்து என்னை வந்து சொல்லிட்டார், நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைங்க, நான் கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணலை, எனக்கு தெரியாது அப்படின்னு. அவர் சொன்னார், நீ தான் ஹேண்டில் பண்ணுற, இல்லை மகனே நீ காலினர். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வெறித்தனமாக போய்ட்டு ஒரு ஆடிட்டர்கிட்ட, நல்ல எக்ஸ்பர்ட் ஆடிட்டர்கிட்ட போய் சேர்ந்தேன். அவர் ஒரு பெரிய பொலிட்டீஷியனுடைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருந்தார். அப்போ நானும் அவர் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டேன் 2 வருஷம். பேண்டமிக் முன்னாடி சேர்ந்தேன். இன்றைக்கி அந்த பொலிட்டீஷியனே இறந்துட்டார், அந்த பார்த்துட்டு இருந்த அந்த கேஸ் பார்த்துட்டு இருந்த ஆடிட்டரே இறந்துட்டார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த நான் விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா நமக்கு தெரியாதவங்க கிட்ட, நமக்கு தெரியாத தொழிலை நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கான்ஃபரன்ஸ் நடத்தணும் அப்படின்றதுல சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னா சிம்பிளுங்க. 10 ஸ்பீக்கரில் 8 ஸ்பீக்கர் நல்லா பேசுவாங்க, 2 ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் எதனா டெக்னிக்கல் இஷ்யூ வரும், இப்போ பிபிடி ஒர்க் ஆகாது, திடீர்னு அவர் ப்ரிப்பரேஷனில் மிஸ் பண்ணிவிடுவார். ஆனால் வந்து நான் கான்ஃபரன்ஸ் நடத்தணுன்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸில் வாலண்டியராக சேர்ந்தேன். வாலண்டியராக சேர்ந்தப்போ 2-3 கமிட்டியில் நான் சேரும்போது எனக்கு தெரியுது கான்ஃபரன்ஸில் நடத்துகிறதுல பிரச்சனைகள் என்னென்னன்ட்டு. சாப்பாடு நல்லா இருக்கணும், சாப்பாடு நல்லா இல்லைன்னா சாப்பாட்டு குறையாக சொல்கிறவங்க ஸ்பீக்கரையும் குறையாக சொல்லி கான்ஃபரன்ஸே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும்னா அதுக்கு வந்து நல்ல பைசா வரணும். ஸ்பான்சர் இல்லாமல் நம்ம ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து டிக்கெட் வந்து எப்போ கிடைக்கும், எப்போ ஃபில் ஆகும், எப்போ சீட்டு ஃபில் ஆகும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை எப்படி கற்றுக்கலான்னா, நம்ம தெரியாத தொழிலாக இருந்தாலும் அங்கே போய்ட்டு நம்ம வந்து, நான் 2 வருஷம் அந்த ஆடிட்டர்கிட்ட வேலை பார்த்தேங்க, சம்பளம் எதுவும் கொடுக்கல. ஆனாலும் நான் கற்றுக்கிட்ட விஷயம், இன்றைக்கி நான் அதை வச்சு நான் பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்க முடியும் இல்லையா. அது மாதிரி தெரியாத விஷயத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இறங்கலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பெரிய தவறாக நான் பார்க்குறது என்னென்னா, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு தேவையான அசெட் மிஷினரி எல்லாமே வாங்கி போட்டுருவாங்க, பில்டிங் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிவிடுவாங்க. ஆனால் வந்து 6 மாதத்துக்கு எப்படி காசு கொடுக்கறது, வாடகை எப்படி கொடுக்கறது, எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது, இது பற்றி பாருங்க. ஓகே, ஒலி அடித்து விட்டார்கள். ஸோ எப்படி வந்து நான் வந்து கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் கணக்கே இல்லாமல் ஆரம்பிச்சுட்டு அப்புறமா வந்து தத்தளிப்பாங்க, போயிட்டு கடன் வாங்குவாங்க. அந்த இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து லாஸ் பண்ணி எப்படி தப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு கற்றுக்குவாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பார்க்குறேன்னா, இது அவாய்ட் பண்ணுறது இல்லாமல் அதுக்கு ஒரு வழியும் சொல்லலாம். ஒரு பிஸ்னஸில் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணலாம், கேஷ் ஃப்ளோ எஸ்டிமேஷன் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது பண்ணலாம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகும்போது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இல்லை, ஒரு டிவிஷன் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும். அண்ட் இன்னொரு பெரிய தப்பு, இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன நான் எல்லா பிஸ்னஸ்லேயும் நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு ரீசெண்டாக சொன்னார் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் வந்து பணம் வருது போகுது கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் ரொட்டேஷனில் தான் போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் லாபத்தில் ஓடுதா நஷ்டத்தில் ஓடுதானே தெரியலையே சார். அக்கௌண்டன்ட் வச்சுருக்கிறீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, அவங்க எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுக்கலாம், மாதம் மாதம் எம்ஐஎஸ் பார்க்கலாம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்கலாம், பிஎன்எல்லை போடுப்பா, ப்ரொஜெக்ஷனை போடுப்பான்னு பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரே தப்பு தான் பண்ணுறோம். அக்கௌண்டண்ட்டை வேலைக்கு வச்சு அவரை கவர்மெண்ட்டுக்கு நேர்ந்து விட்டுறோம். அவர் பாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபைலிங் எல்லாம் பண்ணிடுவார், பேங்க்குக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவார். நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான இன்சைட்ஸ் அப்படின்றத அவர் கொடுக்கறதில்ல. ஒரு சாதா பிளேன் ஓட்டுறாங்கன்னா அதில் முன்னாடி ஒரு பெரிய டேஷ்போர்டு வச்சுருப்பாங்க, கிட்டத்தட்ட 100 டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படி இப்படி போயிட்டுருக்கோம். அது வந்து 2 பைலட் உட்காந்து
அதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன டேஷ்போர்டு வச்சுருக்கீங்க, என்ன நம்பர்ஸை கேபிஐஸை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீங்கனாலே உங்கள் பிஸ்னஸ் சஸ்டெயினபிளாகவும் ஸ்டேபிளாகவும் ஸ்கேலபிளாகவும் இருக்கும். தனி மனித வெற்றி, சமுதாய வெற்றி, ஒரு இனத்தையே வந்து வெற்றி பெற வைக்கணும்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் தேவை. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நல்ல ஒரு அருமையான ஃப்ளோ ஸ்பீச் கொடுத்தீங்க, தமிழில் வந்து நம்ம ஆட்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி. அடுத்து ஃபைனல் ஸ்பீக்கர் டாக்டர் பூமிநாதன் அவர்கள். டான்ஸ் கூட பார்த்துட்டு போகலாமே நீங்கள் 3 பேரும். டான்ஸ் இருக்கு, இதோட முடிய போகுது. ஒரு டான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க, ஒரே ஒரு டான்ஸ். வாங்க, இவரோட முடிஞ்சு போச்சு டான்ஸ். வாங்க. ஒரே ஒரு டான்ஸ் பார்த்து அவரு டான்ஸ் ஆட போறதில்ல, சீக்கிரம். தம்பி அந்த இது பாருங்கப்பா. 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் தமிழ் உறவுகளுக்கும், அயல்நாட்டில் இருந்தாலும் அன்போடும் பண்போடும் தமிழ் உணர்வோடும் இங்கே வணிகம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், மேடை அலங்கரித்திருக்கும் பெருந்தகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினை 11 ஆண்டு காலம் பல்வேறு நாடுகளிலே நிகழ்த்தி பல சாதனையாளர்களை பல்வேறு துறைகளிலே வெற்றி பெற வைத்த இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக திகழக்கூடிய நம் அனைவரும் போற்றக்கூடிய நான் படித்த அவர் படித்த கல்லூரியில் நானும் படித்தேன் என்ற ஒரு பெருமைக்குரிய நம்மளுடைய ஐயா சம்பத் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துவிட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த அண்ணன் துரை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துவிட்டு, இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே கடைசி பேச்சாளராக ஒரு 6 நிமிடம் 2 நிமிடம் நம்மளுடைய ஆன்றோர்கள் கூறிய சான்றோர்கள் கூறிய அறிவுரை, 2 நிமிடம் என்னுடைய அனுபவ உரை, 2 நிமிடம் எனக்கு அறிவுரை கூறிய அந்த அனுபவ உரை. முதலில் 2 நிமிடம் நம்மளுடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் வணிகத்தை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் என்ன கூறினார்கள் என்பதனை நாம் 2 நிமிடம் தெரிந்து கொள்வோம். தமிழரின் வணிக தொடர்பு என்பது சூரிய ஒளியை போன்றது. சூரிய ஒளி பரவாத நாடுகள்தான் இல்லை. அதுபோல தமிழரின் வணிக சிறப்பு பற்றி அறியாத நாடுகள் இங்கு பூமியில் இல்லை. தமிழர்களின் வணிக தொடர்பை 2ஆக பிரிக்கலாம். 1 உள்நாட்டு தொடர்பு, 2 அயலக தொடர்பு. வினையே ஆடவருக்கு உயிரே என்று உயிருக்கு மேலாக வணிகத்தினை பார்த்தவர்கள் நம் முன்னோர்கள். மதுரை காஞ்சியிலும் பட்டினப்பாளையிலும் குறுந்தொகையிலும் இப்படி சங்ககாலம் தொற்று இன்றைய தினம் வரை நம்மளுடைய முன்னோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி வணிகம் செய்ய வேண்டும், எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட யுக்திகளை கையாள வேண்டும், எப்படிப்பட்ட நேர்மையை நாம் கையாள வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு அறிவுரையாக கூறி சென்றுள்ளார்கள். நாளங்காடி மற்றும் அல்லங்காடி என்று டே மார்க்கெட் நைட் மார்க்கெட்டை பற்றி அன்றைய தினமே மதுரை காஞ்சியில் கூறியவர்கள் நம் முன்னோர்கள். அதே போன்று பொன்னோடு வந்து கரியோடு பேர்க என்று அகநானூற்றிலே சொன்னவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற ஒரு புத்தகத்தில் பிளினி என்ற எழுத்தாளர் எழுதுகிறார், தமிழக வணிகர்களோடு ரோம் நாட்டினர் கொண்ட வியாபாரத்தின் காரணமாக மிளகு வணிகத்தில் ஈடுபட்டதால் ரோம் நாட்டினர் செல்வங்கள் எல்லாம் இங்கே கரைந்தன என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட வணிகத்தினை புரிந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். கடிமதில் வாயில் களவையர் சிறந்த அடல்வாள் யவனர் என்று அந்த காலத்திலேயே நம்மளுடைய வணிக தொடர்பை பற்றி கூறியவர்கள் முன்னோர்கள்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நமக்கு நட்பை சொல்லிக் கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். வணிகத்தில் நேர்மை வேண்டும் என்பதற்காக கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைகடாது என்று சொன்னவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதே போல பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, எனவே பொருளை தேடு அறத்தோடு தேடு என்று சொன்னவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அறனீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறினர். இறுதியாக வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பெற. அதாவது மேனேஜரியல் ஸ்கில்ஸ் இல்லை என்றால் எந்த ஸ்கில்லும் உனக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக இந்த 2 நிமிடம் நம்முடைய ஆன்றோர்களும் நம்முடைய சான்றோர்களும் சொல்லிய உரை. அடுத்த 2 நிமிடம் என்னுடைய அனுபவ உரை. அடுத்த 2 நிமிடம் நம்மளுடைய எனக்கு அறிவுரை கூறியவர்கள் உரை. எனக்கு அறிவுரை கூறிய உரைகளை ஜஸ்ட் என்னுடைய ப்ரெசன்டேஷனில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட், என்னென்ன மேனேஜரியல் ஸ்கில்ஸ் இருந்தால் நம்மளுடைய தொழிலில் மிகப்பெரிய லெவலில் வந்து முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு 3 விதமான ஸ்கில்ஸ். ஒன்று ஹெச்ஆர் ஸ்கில்ஸ், ரெண்டாவது ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ், மூன்றாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஹெச்ஆர் ஸ்கில்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ், இந்த 2 ஸ்கில்ஸ் மட்டுமே தேவைப்பட்ட காலம் கடந்து விட்டது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் எதிர்காலத்தில் என்பதுதான் நிதர்சன உண்மை. நெக்ஸ்ட். ஸோ ஆரம்பத்தில் ஹெச்ஆர் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்லில் ரெக்ரூட்மெண்ட் அந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய மேனேஜரியல் ஸ்கில்ஸ் சரியான இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். சரியான நபரை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நம்முடைய மொத்த தொழிலும் கெட்டுவிடும். எனவே ரெக்ரூட்மெண்ட் அண்ட் டேலண்ட் அக்விசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட். எஸ், அஃப்கோர்ஸ் ஆன்போர்டிங் அண்ட் ட்ரைனிங். நிறைய நேரங்களில் நாம் பணிக்கு ஆளை தேர்ந்தெடுப்போம், பட் அவர்களுக்கு உரிய அந்த பயிற்சியினை கொடுக்க நாம் தவறிவிடுவோம். உடனடியாக அவர்களை பணிக்கு அமர்த்தி விடுவோம். அப்படி அமர்த்தாமல் அவர்களுக்கு தேவையான அந்த ட்ரைனிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அரசு பணிக்கு சேரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2 ஆண்டுகள் அவர்களுக்கு பணிக்கு அனுப்பாமல் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. 857 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு ஐஏஎஸ் அகாடமியுடைய நிறுவனர் என்ற முறையில் நான் கூறிக்கொள்கிறேன். ஆன்போர்ட் ட்ரைனிங் அண்ட் training for at least for minimum 2 years in any industry is required to excel in that particular field என்பதை நான் ஆழமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். Next. Performance management. Even for an IAS officer, even if he is selected as a all India number 1, during his training he has to perform. Then only he will be again allotted as a number 1. Otherwise his rank will be reduced and he will be depromoted. So the same thing should be followed even in the private sector. Next. The employee engagement and retention, that is very very important. The government of India has given the security and safety for any employee, but whereas in the private sector, whenever an employee is recruited, he feels always insecure. So he should be given a security, then only he will be retained. He is going to be an asset for any organization. Next. Conflict resolution and mediations. Yes, of course, in any organization there will be some kind of disputes and there must be someone to resolve that issues. Next. Compensation benefits management. Yes, of course, most of the time in the private sectors we used to give support only in terms of salary, but apart from the salary there are so many benefits which is expected by all the employees that has to be taken care. Next. Employee relations and communications. Apart from your official relationship, you have to maintain the personal relationship, then only you can retain the proper and the best employees. Next. Diversity, equity and inclusion. Sometimes you have to include those employees in your panel, then only they will feel that they are part of this organization, that ownership feeling should come. Next. Labor law and compliance knowledge. That's what all our friends since morning they are all talking about. This is very very important. Even if you are a very great successful businessman, I have seen all my IRS IT officers, enforcement directors, they used to say so many stories. ஒரு நாள் ஒரு 5000 கோடிக்கு அதிபதியாக இருப்பாங்க, ஒரே ரைடில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபதி இருந்தார், தொழிலதிபர். மணல் வியாபாரத்தில் அவர் பேர் தெரியாத நபரே கிடையாது. அதாவது தமிழகமே அவருடைய ஒரு சொத்து மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி அறையில் ஈவன் அந்த அறைக்கு கூட ஒரு ரூம் ரெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். அப்படின்னா அது காரணம்
இந்த லேபர் லா அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த விஷயங்களை சரியாக முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால் அந்த நபர், அந்த தொழிலதிபர், மணல் வியாபாரம் என்றால் அவருடைய பெயர் கண்டிப்பாக ஞாபகத்து வரும். அவர் ஒரு அற்புதமான ஒரு நபர், தனிமனித ஒழுக்கத்திலும் சரி, சமுதாய நலனிலும் சரி அக்கறையுடைய நபர். ஆனால் தொழிலில் அவர் செய்த ஒரு சிறு தவறு மொத்தமும் அவரை இன்று கம்ப்ளீட்டா டவுன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் 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 யா, leadership and development, yes, of course. And whenever there is some problem in the organization, being a owner, we have to take the responsibility. We have to show the way. Then only our followers, they will also take the risk. So we should never hesitate to take any risk, because there is a proverb, there is a theory in the economics. Professor Knight always used to say, the maximum risk if you are going to take, the maximum benefits you can get it. So always be ready to take the risk and try to commit some mistakes, but make sure the same mistakes you are not going to commit once again. That is where you are going to be developed. Next. Health and wellness initiatives. Every entrepreneur, every owner, you have to take some steps with respect to the health and wellness initiatives in your organization that will develop the very good relationship. Next. Disciplinary action and termination procedure. So all of a sudden you should not dismiss an employee. That is very, very important, because they have a family. So you should think from their point of view. After that only you have to initiate the termination. First you have to issue the warning notice, some kind of suspension. Same thing which is followed in the Government of India or Government of Tamil Nadu, we have to follow in the private organization. Next. Organizational culture building, that is also very important feature. Next. Coaching and mentorship, that is very, very essential features. Periodical training should be given. Next. Next. Emotional intelligence, very, very important skills which are required for any organization. Next. 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 Yeah. Next. Data analysis and research skills. These are all the skills which are very, very essential nowadays, because there are so many skill sets which I have mentioned here. I'm sure every one of you will be having so many skill sets, but there are 2-3 skill sets which are needed nowadays, particularly the technical skill sets, which I'm going to talk about. Next. As people said that data is a mine, data is a oil, data is a money in future. So we have to protect the data. That is very important. So always try to take the support from the IT experts, because we think that the spending money on the IT, on the enabled services, is a waste of things. Maybe you may be the conventional businessman, but try to engage the IT experts, because they will bring a lot of new ideas and they will also help you to grow your business. Next. Transparency, trust, stakeholders, funding agreements, all these things are very, very important while you are negotiating with your partners. Next. Technical skills. This is what is very important. Next. Yes, next. Yes. Data analysis and interpretation is very, very important. Next. Financial management and accounting. Already our friends, they have explained so many things. Software, QuickBooks and SAP. These 2 techniques will help you for better management. Next. Budgeting and forecasting is very, very important. For project management, Asana, Trello, MS Project will be really helpful. That will help you for your plan, execute and monitor the projects. Next. Orientation and supply chain management. There may be some friends from this particular industry. SAP and Oracle SCM will help you. And this will provide you the skill like inventory management, logistics and cost optimization. The purpose will be enhance productivity and reduce your cost. Next. Next. Yeah, CRM, yes, of course. For any industry now, CRM have been introduced. So please kindly engage CRM. I'm sure definitely you'll be having a CRM. But without the CRM, it is very difficult to manage so much of data. Next. Yes. Social media, of course, everybody will be doing now. And now recently we have started another startup with respect to the software developments and other things and all. Many experts from the abroad, they have associated with us, like many experts in the industry, in the civil service coaching industry. They associated with the Kingmakers IAS Academy to train the future aspirants. The same thing we have employed in the software developments. The people, those who worked in the UK and USA, they have collaborated with us. So these are all things which are very, very required.
So my humble request to everyone who are part of this program, please kindly focus on the technical skills rather than focusing on the human resource and financial management skills, which are traditionally we are following it. I'm sure all the seniors and elders, definitely you'll be focusing more on these two skill sets, but one skill sets which are definitely, that should be taken care, they should be well equipped, all our staff members should be well equipped, that is technical skills. So we have to organize a periodical training, and we should just get the work done in the through proper channel, and we should also well equipped with the technical skill sets. So with these few words, just ஒரே ஒரு விஷயம் தான் மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய தொழில்கள் இருக்கு, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு அறம் இருக்கிறது, ஒரு நியதி இருக்கிறது. அந்த தொழிலை நாம் செய்வதன் மூலமாக நமக்கு என்ன லாபம் கிடைக்கின்றது என்பது ஒருபுறம் இருக்க, இந்த தொழிலினால் எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்க இருக்கிறது என்பதை யோசித்து அந்த தொழிலை நாம் செய்தோம் என்றால் 60 வயதில் அல்ல, நம்மளுடைய இறுதி வாழ்க்கையின் போது கட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு தொழிலை அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எனக்கு அந்த மன நிம்மதி, மகிழ்ச்சி, அந்த அமைதி எனக்கு இந்த துறையிலே, குறிப்பாக இந்தியாவிலேயே உயர்ந்த பணி என்று சொல்லக்கூடிய IAS, IPS, IFS போன்ற பணிக்கு தயார் செய்யக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் எனக்கு அந்த மனநிறைவு கிடைத்தது. எப்பொழுது என்றால், இன்றைய தினம் மலேசியா உள்ள ஹை கமிஷனர் அலுவலகத்திலேயே என்னுடைய மாணவி இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் IFS அதிகாரியாக பணியிலே இப்போது இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த மனநிறைவு எனக்கு கிடைக்கிறது. அவரை தொடர்ந்து பல ஊனமுற்ற மாணவர்கள் IAS, IPS தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எத்தனையோ தொழிலதிபர்கள், பெங்களூரில் ஒரு பெரிய தொழிலதிபர் சூசைட் பண்ணிக்கிட்டார், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பெனோசெஃபின் போன்ற மாணவர்கள் அவர்களை தொடர்ந்து 2 பார்வையுமே இல்லாம இந்தியாவிலே கடினமான தேர்வு, உலகத்திலே கடினமான தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்த UPSC தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் முழு பார்வையற்ற மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று ஒவ்வொரு ஆண்டும் பிறருக்கு ஒரு ரோல் மாடலாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களிடந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த நம்பிக்கை. எனவே மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வினையே ஆடவருக்கு உயிரே. நம்முடைய தொழில் அல்ல, நம் உயிருக்கு மேலானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு செஷன் இருக்குது, அந்த செஷனை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டோம். நாளைக்கு அந்த செஷன் நடைபெறும். இதோடு இப்பொழுது நாம் ஒரு நடன நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அனைவரும் இருந்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடன நிகழ்ச்சியை இந்தியன் ஹை கமிஷனர் மூலமாக அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இந்தியன் ஹை கமிஷன் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆகவே அனைவரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு செல்லுமாறு உங்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றன. நீங்களாம் இன்றைக்கி வர்றது போகிறதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. நாளைக்கு ஒரு நாள் செட்டில் ஆகிட்டீங்க. நாளைக்கு எல்லோரும் 9:30 ஷார்ப்பாக வந்துட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆகவே உங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து, இந்த கேமராமேன் குரூப் ஃபோட்டோ வாங்க. Kindly bear with us for another 5 more minutes. We'll clear the stage and the cultural program will start.
Very good evening, gentlemen, ladies and gentlemen. The cultural program is just going to start. It's all a classical Bharatanatyam recital by the students of Malaysia Arts Academy from Kuala Lumpur. The first item is Gajanana Yudham, an item dedicated to Lord Ganesha. This item is an invocatory item to call for the deity to bless the entire recital in Ragam Chakravaham, Talam Adi, and it's being rendered by Nivita Gajendra. Give her a big hand of applause. गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्री गजाननयुतं संयुक्त पादपद्मकरं गणादि संयुक्त पादपद्मकरं अजेन्द्र पूजित विघ्नेश्वरं गणादि संयुक्त पादपद्मकरं कुञ्जर पञ्चर चतुरकरकरम् पंचर चतुरतर गुरुगुहाग्रजं प्रणवाकारं गुरुगुहाग्रजं प्रणवाकारं पंचर चतुरतर गुरुगुहाग्रजं प्रणवाकारं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्री गजाननयुतं गणेश्वरं गणपतये नमो नमः। Thank you. That was Nivita. Next, we have Lakshana Balaji on Par Pugarum. This is a Shabdam which is an item set to Mr. Agati. This Shabdam is done to praise the all-seeing Mother Bhuvaneshwari.
It's in Ragamalika, Talam Misera Chapu. That was Lakshana Balaji. Next we have Yakshina Tyagu, Adi Shakti. This item is dedicated to Adi Shakti and it talks about her various attributes and her motherly nature to protect all. It's Ragamalika again and Talam Adi.
தனிலே ஓங்காரமாய் நின்று ரீங்காரம் தானொலிக்க ரீங்காரமாய் சிரித்து ஆகாய வெளி தனிலே ஓங்காரமாய் நின்று ரீங்காரம் தானொலிக்க ரீங்காரமாய் சிரித்து பூங்கரத்தில் தவழும் பாசாங்குசமும் புன்னகை விரிந்திட புன்னகை ஒளிந்திட பூங்கரத்தில் தவழும் பாசாங்குசமும் புன்னகை விரிந்திட புன்னகை ஒளிந்திட ஆடுகின்றாள் அன்னை சக்தி அழகு நடம் புரிந்திடவே ஆடுகின்றாள் அன்னை சக்தி அழகு நடம் புரிந்திடவே அம்பும் கையில் ஏந்தி வீரவாழ்தனை கரத்தில் தாங்கி அம்பும் கையில் ஏந்தி வீரவாழ்தனை கரத்தில் தாங்கி வல்லுருவாய் ஆகி நின்ற பயமெரிக்க ஆடுகின்றாள் வல்லுருவாய் ஆகி நின்ற பயமெரிக்க ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் அன்னை சக்தி அழகு நடம் புரிந்திடவே ஆடுகின்றாள் அன்னை சக்தி அழகு நடம் புரிந்திடவே ஆடுகின்றாள் அன்னை சக்தி அழகு நடம் சொல்லும் செயலும் ஒன்றென விளங்கி சோதி ஒளியாய் உருவென தாங்கி சொல்லும் செயலும் ஒன்றென விளங்கி சோதி ஒளியாய் உருவென தாங்கி அல்லும் பகலும் உன்னை வணங்கி ஆதரிப்பாள் அன்னை சக்தி அல்லும் பகலும் உன்னை வணங்கி ஆதரிப்பாள் அன்னை சக்தி ஆடுகின்றாள் அன்னை சக்தி அழகு நடம் புரிந்திடவே ஆடுகின்றாள் அன்னை சக்தி அழகு நடம் புரிந்திடவே ஆடுகின்றாள் அன்னை சக்தி அழகு நடம் புரிந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் யாதி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் That's what Haishwanath Yagu. The next one is a Varnam on Kuala Mail, composed by Dr. M. Balamurali Krishna. Varnam is usually the longest item in a dance repertoire. It is also the most important piece as it involves various intricacies that other items in the repertoire seldom contain. This Varnam is dedicated to Lord Muruga, and it speaks about the various stages of his divine journey. In Ragam Shanmuga Priya,
Talam, Rattakalai Adi, and it's being performed by Nibita Gajendri and Arvind Muthiran. கொடுப்பவனே பூமாதனே
தாகத ஜும் தரி திட்டளாங்கு தக தளாங்கு தோம் தரகடிங்கு நாங்கு தாகத ஜும் திட்டளாங்கு தக தளாங்கு தோம் டிங்கு நாங்கு தக தோம் தரகடிங்கு திட்டளாங்கு தக தோம் தரகடிங்கு டிங்கு நாங்கு தக தோம் நாங்கு தக தோம் தரகடிங்கு டிங்கு நாங்கு தக தோம் நாங்கு தக தோம் தரகடிங்கு டிங்கு நாங்கு தக தோம் நாங்கு தக தோம் தரகடிங்கு
தக்க